Akash bro. Bro, confirm good bad ugly பொங்கலா? வரப்போற வந்துகிட்டு இருக்க செய்திகள் பிரகாரம் குட் பை டக்லி பொங்கலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் ப்ரோ ஆகும் அதுக்குள்ள ஆரம்பம். 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் தான் இருக்கு. பண்ணிடுவாங்களா எல்லாம்? 1 மாசமா 2 மாசம் ப்ரோ. 2 மாசம் இருக்காது. ஐயோ! எனக்கு இன்னமும் இந்த பக் இருக்கு போல. நான் அன்மியூட் பண்ணா எல்லாரையும் அன்மியூட் பண்ண மாரி காமிக்குது. சரி ஓகே. நான் இன்னைக்கு அப்டேட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதனால நான் எல்லா அப்டேட்ஸும் இன்னைக்கு நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமா நிறைய பேசலாம். ஓகே. வணங்கான் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே பொங்கல் ரேஸில் ஜாயின் ஆகுது. அதே மாதிரி குஞ்சக புபன் அவர் வந்து அவரோட படம் அடுத்த படம் ஒரு துரோக சாகச்சரியத்தில் அந்த படம் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் கேஸ் குடு அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படமும் டைரக்ட் பண்றாரு. அது ப்ரோ ரொம்ப பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. நான் அப்டேட் சொல்லி முடிச்சிடுறேன், பேசலாம். ஸோ அந்த என்ன தான் கேஸ் கொடு அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அந்த ஃபிலிம் நல்லா போச்சு. இந்த ஃபிலிமுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டிருந்தாரு. அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து பேக்ரவுண்டு சாங் ஆட் பண்ணி போட்டிருந்தாரு. ஏகேன் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி 2K லவ் ஸ்டோரி அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஹவ் இஸ் இட் பாசிபிள் ப்ரோ அதோட ஃபுல் சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி ரெட்டத்தலை படத்துலேருந்து அருள் விஜய்க்கு பர்த்டே விஷ் ஸ்பெஷல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தொடரும் அப்படின்ற படம் மோகன்லால் நடிச்சிட்டு இருந்தார். அந்த படத்தோட டப்பிங் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் மோகன்லால். அந்த படமே வந்து ரிலீஸ்க்கு அடுத்து வெயிட்டிங்கு. பரோஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும் அடுத்த வருஷம். அதே மாதிரி மெக்கானிக் ராக்கி அந்த படம் நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். அதோட புது ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குட் பேட் அக்லி ஜான்வரி 10 ரிலீஸ் ஆகுது. அது வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறையா சோர்சஸ்லேருந்து வந்ததுனால அப்போ குட் பேட் அக்லி பொங்கல் ரிலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் அதை ஹோப் பண்ணி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி பார்க்கலாம். நிறங்கள் 3 அதோட புது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் இந்த நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் நாராயண் அவர் தான் டேரக்டர். ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி தான். ஒரு 3 கதையை எப்படி ஒன்றா சேர்ற மாதிரி தான். அந்த படம் இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா பார்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்கேவோட ரஜினி முருகன் அந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ணி போகிறதா திருப்பதி பிரதர்ஸ் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூதுகவும் 2 அந்த படம் வந்து டிசம்பர் ரிலீஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதோட ரிலீஸ் டேட்டு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பரோஸ் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வர்ச்சுவல் 3D அதாவது நம்ம 3D கிளாஸ் இல்லாதவங்கள ஒரு 3D எஃபெக்டில் கொடுக்கணுன்றதுக்காக வர்ச்சுவல் 3D எஃபெக்டில் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. கிட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டு. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி, ராஜ் பி ஷெட்டி அவங்க நடிக்கிற ருதிரம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிஷோ லான் ஆண்டனி அந்த படத்தோட டைரக்டர் அவர் தான் ஃபர்ஸ்ட் படம் போல. அதே மாதிரி சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி படம் அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அஃபிஷியலாக. அவரே நவம்பர் 29 படம் ரிலீஸ் ஆகுது. சரத்குமாரோட 150th ஃபிலிம் ஸ்மைல் மேன் அந்த படத்தோட டீசருமே வந்து இன்னைக்கு வந்துருந்துச்சு. சீரியல் கில்லர், காப்பி கேட் கில்லர், ஒரு சீரியல் கில்லரோட காப்பி பண்ணி எடுக்கிற ஒரு கில்லரோட மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு
டீசர் நல்லாவே இருந்துச்சு. படம் வரட்டும் வெயிட் பண்றேன். அதே மாரி தனுஷ் டைரக்ட் பண்ற நிலவுக்கின் மேல் என்னடி கோவம் அதோட அடுத்த சிங்கிள் வந்து கமிங் சூன்னு சொல்லி ஜிவி பிரகாஷே போட்டிருந்தாரு. வோக்கல்ஸ் தனுஷ், அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி அமரன் 300 crores வந்துருச்சு. அதோட சக்ஸஸ்க்காக SK23 இருக்கிற குக் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி சர்வ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர் வந்து அடுத்த படம் மாவீரன் டைரக்டர் மடோன் அஸ்வின் கூட பண்ண போகிறதாக வந்து நியூஸ் வருது. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலிவுட் சீரீஸ் பண்ணுறாங்க. ஷாருக் கானோட மகன் ஆரியன் கான் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஷாருக் கானோட ஒய்ஃப் கௌரி கான் அவங்க தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சாரி இந்த வெப் சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி சூர்யா 44 படத்தில் ஸ்ரேயா அவங்க வந்து ஒரு சாங் பண்ணியிருக்கிறதா அவங்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸு. ஸோ ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பிரகாஷ் நான் கேட்டுச்சா? ப்ரோ இந்த மந்த் ஏதாவது குட் பேட் அக்லி அப்டேட் வருமா? குட் பேட் அக்லியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஏன்னா இந்த மந்த் வருமா அடுத்த மந்த் வருமானலாம் தெரில. சீரியஸாகவே அவங்க எப்போ இது பண்ணுறாங்க ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னு என்னன்னு ஒரு பிளானுமே எனக்கு சீரியஸாக தெரில. அன்பிரடிக்டபிளாக தான் அவங்க வந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அன்பிரடிக்டபிளாக அவங்க விடுறப்போ பார்த்துக்கோங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போ பொங்கல் ரிலீஸ்ன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் நியூஸ் போயிருக்குன்னு வந்து ஒரு நியூஸ். இல்ல ப்ரோ, ஒரு தியேட்டர் ஓனர் என் ஃபேஸ்புக்ல இருக்காரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் போட்டிருந்தாரு. அதே மாதிரி அந்த ஃபாரின்ல வாங்கின ஒருத்தவங்க குட் பை அக்லின்னு போட்டு ஃபயர் விட்டுருக்காங்க. இன்னும் 2 3 நாள் ராகுல் ஏதாவது ட்வீட் கூட இருக்கும். ராகுல் புதுசா வெயிட்டிங்ல இருக்கும். ராகுல் ஏதாவது ட்வீட் கூட நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் வந்திருக்காரா? இருக்காரு. மேபி ஏதாவது ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். எமோஜி போட்டாரு. ஓகே வந்த உடனே ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ எமோஜி போட்டாரு. இல்ல ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். கேக்குதா? கேக்குதுண்ணா. என்ன பட்னி, என்ன விஷயம்? இவ்வளோ நேரம் ஒரு நீண்ட அப்டேட் சொல்லி முடிச்சேன். நீங்க நிறைய அப்டேட் வந்ததுனால எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அதே மாதிரி பனி அந்த படம் தமிழ் டப்பு வந்து இந்த வாரம் தியேட்டரில் வருது. படம் எனக்கு ஒர்க் ஆகல, பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. யாராவது போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்க. நாளைக்கு வந்து மீடியா ப்ரீமியர் இருக்குன்னு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுகுமார் நான் சொன்னாரு. ஸோ பார்ப்போம். பர்னி ப்ரோ கிஷ்கிந்தா கண்டம் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படி இருக்கு இப்படி இருக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருக்கு. பாத்தீங்களா? அப்படி மிக்ஸ்டு ரிவ்யூ நான் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பார்த்தேன். தியேட்டரிக்கல் ரிலீஸ் அப்போ ஓடிடி ரிலீசஸ்க்கு அப்புறம் உள்ள ரிவ்யூஸ் நான் எதுவுமே பார்க்கல. ஸோ தெரியல ப்ரோ. ஆனால் எனக்கு படம் தான் நான் பார்த்தேன். தலைவா ரீவாட்ச் வேற போட்டேன். தலைவா தரமா தான் தலைவா இருக்கு. இப்பயும் நமக்கு தரமா இருக்கு. ஆனா ஒரு சில பேருக்கு பிடிக்கிறேன்றாங்க. இது கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு செட் ஆகல. அதுதான் போட்டிருந்தாங்க நிறைய. இதுக்கு மேல என்ன அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விக்ரம் மாவீரன் டைரக்டரோட நீங்களே அது கன்ஃபார்மா? as per latest reports அப்படினா தலைக்கு ஒரு கதை சொல்லிருக்காரு. அத காலையில ஏகேவோட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே ஈவினிங் விக்ரமோட மாத்திட்டாங்க. தெரியல ப்ரோ. கரெக்ட்டா சொல்லணும். நடுவுல கூப்பிட்டு ஏ ப்ரோ இருக்காரா அவரு? ப்ரோ சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ வருவாரா? வருவாரு. பிரகாஷ் ப்ரோ வருவாரு. எங்கேயும் போக மாட்டாரு, வருவாரு. ஏதாவது கால் வந்திருக்கும் அர்ஜென்ட்டா, அதனால தான். ஜே ப்ரோ அவர் சொன்னதே அவருதான் ப்ரோ சொன்னாரு. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு காலைல தான் எங்க சைடுல நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்ப ஈவினிங் இருந்து தான் பண்ணா விக்ரம் கூட பண்றாருன்னு சொல்றாங்க. இருந்துச்சு. ஈவினிங் அப்படியே பர்னி ப்ரோ பேருனா மடோனா இல்ல அஸ்வின். மடோனா கதை சொல்லிருக்காருன்னு சொல்லுங்கண்ணா. கேக்குது. குட் பேட் அக்லி என்ன ஸ்பெஷல்?
சங்கராந்தி 2025 Jan 10. சும்மா ப்ரோ நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ப்ரோ சொல்லணும். சுரேஷ் சந்திரா பாத்தீங்களா, கேட்டீங்களா ஏதாவது? இன்னைக்கு கூட படத்துல விட்டுருந்தாரு. நம்ம வந்து அந்த ஜாலினா ஜிம் இல்ல இல்ல சொல்றத. நம்ம வந்து குட் பேட் அக்லின்னு வந்து இங்க வந்து சொல்லுவோம். அங்க யாருன்னா வந்து விடாமுயற்சின்னு போட்டா எல்லாரும் உடனே அங்க போயிட்டு விடாமுயற்சி வருது அப்படின்னு போட்டுருவீங்க. திரும்பி நம்ம குட் பேட் அக்லின்னு சொல்லுவோம். திரும்பி விடாமுயற்சி பக்கம் ஓடுறீங்க. நான் பல தடவை இது வந்து சொல்லிட்டேன். வினோத்துக்கும் தெரியும் அது. என்னையே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அட போங்கடா விடாமுயற்சி தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து என்னை தள்ளிட்டீங்க ஒரு ஒரு இதுக்குள்ள. நானா ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அது மைத்ரி வந்து அவ்வளவு ஈஸியா வந்து இது பண்ண மாட்டாங்க. அது அந்த படம் வந்து பொங்கலுக்கு தான் வரும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா இங்க நிறைய பேர் வந்துட்டு அது வேற மாதிரி இவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க விடாமுயற்சி தான் பொங்கல் வருது அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அது வேற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா போயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிற தற்போதைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து சான்சஸ் இல்ல, அதிகமான ஒரு இது அது அந்த படம் தான் வரும் அப்படின்றது தான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சுகுமார் அண்ணா பேரலா போஸ்ட் ப்ரொடக்ஷனும் பண்ணுவாங்களா? எப்படி ஷூட்டிங் இப்பதான் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல வேளாண் அப்படிதான் ப்ரோ பண்ணாங்க. இல்ல கரெக்ட் தான். வேளாண் 1 month தான் இல்ல தலைவா இல்ல இருக்கு. விஷால் அது என்னன்னா சொல்லுங்க. அவங்க வரணும் அப்படின்றது வந்துட்டு குட் பேட் அக்லி வந்து வரும். அதான் அந்த படம் வந்து அந்த டேட் லாக் பண்ணிட்டாங்க. ஆனா அது கன்ஃபார்மா அது வந்து வரணும் அப்படின்னா ஷூட்டிங் முடிஞ்சாதான் அது வந்து நம்மளால எக்ஸாக்டா அவங்க டீமுக்கே அது வந்து இதுவாகும். கரெக்ட். பட் ஆனா நெக் டு நெக் அது வந்து ஒரு ப்ரெஷர் மூமெண்ட்ல வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லன்னா அந்த தெரியல அது அவங்க படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அவசர அவசரமா பண்ணி ஏதாவது பண்ற போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணதுதான். அவங்க பொங்கலுக்கு வரணும்ன்ற ஒரு பிளானிங்ல தானே அவங்க வந்துட்டு ஆமா இது பண்ணிருக்காங்க. இந்த மந்த்ல முடியுமா ப்ரோ ஷூட்டிங்? இன்னும் இந்தியால போர்ஷன் இருக்கு ப்ரோ. இந்த மந்த்ல முடியாது. டிசம்பரோட இது ஆயிடும். ஆல்மோஸ்ட் டிசம்பர் எண்டு கிட்ட ஆயிடும். டிசம்பர் எண்டு கிட்டயா அண்ணன்? இல்ல 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 நவம்பர் 23 24 இந்த ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சிடும். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள, அதாவது அதிகபட்சம் வந்து டிசம்பர் 8 to 10க்குள்ள லோக்கல் இந்தியா போர்ஷன் முடிஞ்சிடும். அங்க இருந்து 10ல இருந்து அங்க ஜனவரி 10 வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கான டைம் 1 மாசம். ஒரு மாசம் எப்படி ப்ரோ பத்தோம்? ஏங்க போதுங்க, வேதாளம் 16 நாள் தாங்க நடந்துச்சு. ஆனா நீங்க வேதாளத்துக்கே போக ப்ரோ திரும்பியும் அது வந்து வேற ப்ரோ. இங்க பாங்க, இந்த படத்துல வந்து என்ன விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்க போகுது? இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஃபுல் கமர்ஷியல் ஆக்ஷன் படம், அவ்வளவுதான். இந்த படம் வந்து என்னன்னா இப்போ வரைக்கும் ஏற்கனவே சொன்னதுதான் 3 விஷயம். மொதல் விஷயம் வந்து குட் பேட் அக்லி வந்து ஸ்டார்டிங்லேயே பொங்கல் தான் பிளான் பண்ணாங்க. ஜூன் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. திடீர்னு 1 மாதம் முன்னாடியே வந்து அவங்க பிளான் பண்ணி ஆரம்பிச்சாங்க. அதாவது முன்கூட்டியே ஆரம்பிச்சாங்க அவங்க. அதே மாதிரி ஆதிக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்தது வந்து ஒரு 60 நாள் பிளான் பண்ணார் அப்படின்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 60 நாள் பிளான் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 40 நாளில் முடிச்சிடறாரு படத்தையே. வேகமாக எடுக்கிறாரு, எடுக்க வேண்டிய காட்சிகளை ரொம்ப வேகமாக எடுக்கிறாரு. இப்போ நடுவில் வந்து அந்த படம் வந்து விடாமுயற்சிக்காக கொஞ்சம் டிலே ஆச்சு நடுவில். ஆனால் இப்போ திரும்ப அது கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த அப்ராட் ஷெட்யூல் வந்து பல்கேரியாவில் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸ்பெயினில் முடிஞ்சு, அப்புறம் பர்சிலோனாவில் முடிஞ்சு, அதுக்கப்புறம் இப்போ பல்கேரியாவில் நடக்குது. இந்த பல்கேரியா ஷெட்யூலோட அந்த ஃபாரின் ஷெட்யூல் முடிஞ்சிடும் ஃபுல்லாகவே. எல்லா ஷெட்யூலும் முடிஞ்சு இங்கே வந்தாங்கன்னா லோக்கலில் இந்த மும்பை ஹைதராபாத் 2 இடத்துல பேட்ச் ஒர்க் நடக்கும். அந்த பேட்ச் ஒர்க் முடிஞ்சாலும் படமே முடிஞ்சிடும். இந்த படத்தை இப்பயும் என்னன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான் நவம்பர் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம், மைத்ரி மேக்கர்ஸ் வந்து விடாப்படியா இருக்காங்க. சுகுமார் ப்ரோவும் அதை 100 தடவை சொல்லியிருந்தாரு. மைத்ரி மேக்கர்ஸ் விடாப்படியா இருக்காங்க. அது போக தில்ராஜுக்கும் மைத்ரி மீக்கான நம்ம காரணத்தையும் சொன்னோம். அவங்க வந்து தில்ராஜுக்காகவே இந்த படத்தை விடணும்னு ஆசைப்படுறாங்கன்னு. அது போக என்னன்னா, இந்த சைடு வந்து நவம்பர் 10 ஒருவேளை டீசர் வரலன்னா, விடாமுயற்சி டீசர் வரலன்னா குட் பை டே பொங்கல் ரிலீஸ்ங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மறைமுகமாக நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லிட்டாங்க. தெலுங்குல வந்து தியேட்டர் புக்கிங் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து பிரகாஷ் அண்ணா, அதுலதான் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, 3 மேஜர் ரிலீஸ் இருக்கு தெலுங்குல. எப்படி நான் ஸ்கிரீன்லாம் இல்ல அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா வந்து அதான் சொல்ல வரேன். என்னன்னா வந்து அங்க வந்து தில்ராஜ் கையில வந்து ஒரு செட் ஆஃப் தியேட்டர் செயின் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மைத்ரி மேக்கர்ஸ் கையில 800 to 1000 தியேட்டருக்கு மேல இருக்கு அவங்க தியேட்டர் செயின். இதுக்கப்புறம் 3வது சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்லாம். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரிக்கிற படம் தான் வந்து இந்த படம். இது NBK 109 டாக்கு மகாராஜ். அங்க பாலையாக்கு தான் இருக்கே செம்ம கிரேஸ். ஓகேங்களா? அப்போ வந்து பாலையா, கேம் சேஞ்சரு, அடுத்து வந்து சங்கராந்திக்கு வசனம், இந்த 3 படம் வந்து அங்கே வந்து அறிவிச்சிருக்காங்க பொங்கல் ரிலீஸ்னு. 3ல கண்டிப்பாக 1 வந்து பேக் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அந்த கேம் சேஞ்சருக்காக ஏதோ ஒரு படம் இதை பண்ணுவோம், பேக் அவுட் ஆயிரும்.
ஆனா வந்து எதுக்காகனா தில்ராஜ் வந்து பிளான் பண்ணுறாருன்னா மைத்ரி மேக்கர்ஸ் படம் வரக்கூடாது அப்படிங்கிற ஐடியால தான் தில்ராஜ் 2 படத்தை லாக் பண்ணார். ஏன்னா போன வாட்டி மைத்ரி மேக்கர்ஸ் 2 படம் லாக் பண்ணாங்க, தில்ராஜ் ஒரு படம் பண்ணாரு. இந்த வாட்டி வந்து தில்ராஜ் 2 படத்தை லாக் பண்ணார். மைத்ரி மேக்கர்ஸ் படம் வரக்கூடாதுன்னா சித்தார் என்டர்டைன்மெண்ட் படமும் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அது அங்க உள்ள பாலிடிக்ஸ், அது நமக்கு தேவையில்ல. நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரே பெரிய படம் தான், அது வந்து ஏகே படமா தான் இருக்கும், ஒரு பெரிய படம் தான். அதுக்கப்புறம் தான் இங்க கேம் சேஞ்சருக்கு அப்புறம் வணங்கான், இந்த 3 படமா தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா வணங்கான் வந்து 14ஆம் தேதி போல ரிலீஸ் ஆகும். கேம் சேஞ்சரும் இது குட் பை டக்லி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இல்ல வீரதீரசுரன் நேத்தே சொல்லிட்டோமே, அது போங்க வந்து பிப்ரவரி ரிலீஸ் போயிரும்னு. ஒருவேளை பிளான் பண்ணாங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கேம் சேஞ்சரு குட் பை டக்லினா இன்னொரு பெரிய படத்துக்கு செட் ஆகாது. 2 பெரிய படம், ஒரு சின்ன படம் வேணா வரலாம். இப்போ வந்து எப்படின்னா வணங்கான் மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் வேணா வரலாம். இன்னொரு பெரிய படம் வந்தால் நல்லா இருக்காது. அது வந்து பொங்கல் ரிலீஸுங்கிறதுக்கு வந்து 10 நாள் லீவ் இருந்தாலும் 2 பெரிய படம் ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு தாங்கும் பொங்கல். அது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்பயுமே, இந்த திரும்ப வந்து கடைசி ஒரு கேள்விக்குறி சொல்லிடுறேன். 99% குட் பை டக்லி பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம். அந்த 1% குட் பை டக்லினால டிலே இருக்காது. ஒருவேளை விடாமுயற்சி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு டோட்டலாக இந்த பேச்சு ஒர்க்குள்ள நடுவில் இந்த குட் பை டக்லி ஷெட்யூல் முடிச்சு வந்து ஏகே வந்து இந்த ஷூட்டிங்ல கலந்து இந்த ஷூட்டிங் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா விடாமுயற்சி வந்து வரலாம். அதாவது 1% தான் விடாமுயற்சி வரதுக்கான வாய்ப்பு. 99% குட் பை டக்லிக்கு தான் வாய்ப்பு. இன்னைக்கு கொண்டு பிரஸ் மீட்ல, அதாவது என்ன பிரஸ் மீட்னா அருண்விஜய்க்கு பர்த்டே ஸ்பெஷல் பிரஸ் மீட் நடந்துச்சு. அந்த பிரஸ் மீட்ல கொண்டு அருண்விஜய் சொன்ன விஷயம் என்னன்னா பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வந்து ஏகே சார் படம் வருதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் நான் ஒரு போட்டியாளர் ரிலீஸ் பண்ணல, சின்ன பட்ஜெட் படம் எங்கள் படம். அதனால நாங்கள் வந்து சும்மா நாங்களும் ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் ரெண்டும் ரிலீஸ் பண்ணலாமே ரிலீஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏகே ஃபேன்ஸ் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் வந்து பகச்சிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன். கேள்விப்பட்டோம் விடாமுயற்சி வருதுன்னு கேள்விப்பட்டோம், அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பட் இண்டஸ்ட்ரியில் முன்னாடி கேள்விப்பட்ட தகவலை தான் சொல்லியிருக்காரு. சமீபத்திய தகவலுங்கிறதா குட் பை டக்லி வந்து பொங்கல் ரிலீஸுங்கிறது. பட் இதுதான் 99.99% கன்ஃபர்மேஷன். கடைசி 1% 0.1%ங்கிறது விடாமுயற்சி கையில் இருக்கு. இது குட் பை டக்லி டீம் கையில் இல்லை. குட் பை டக்லி டீம் வந்து அவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் வந்து அவங்களுக்கு வந்து பொங்கல் ரிலீஸ் தான். அவங்க ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ண பொங்கல் ரிலீஸை டார்கெட் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் தியேட்டர்காரங்க சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு தகவல், அது அப்புறம் சொல்றேன். இன்னொரு 55 நாள் தான் இருக்கு கரெக்டா? எல்லா வேலையும் முடிச்சு வந்துருமா ப்ரோ? 2 படமே கேட்குது. அதாவது பிளான் பண்ணா கரெக்டா வந்துருங்க. என்னன்னா ஒண்ணு வந்து அப்படி வந்து ஒரு பிளான் அப்படின்னா இந்த மந்த் எண்ட்ல நீங்க வந்து குட் பை டக்லிக்கான டோட்டல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த ஷூட் வந்து ஃபாரின் ஷெட்யூல் வந்து ஷூட் ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட்ல பொங்கல் ரிலீஸுங்கிற ஒரு டேக் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்த டிசம்பர் 5 புஷ்பா 2 டீசர், புஷ்பா 2 படம் வரும்போது அதுல குட் பை டக்லி டீசர் கிளிம்ஸ் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணிடுவாங்க. அது கன்ஃபார்ம். அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு, பேர்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு. புஷ்பா 2 படத்தோட இந்த குட் பை டக்லி அட்டாச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்க மைத்ரி ஃபிலிம்ஸ் என்ன எதிர்பார்க்காங்கன்னா ஒரு பேன் இந்தியா ரீச் எது இந்த படத்துக்கு கொண்டு தரலாம் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. நான் கேக்குறப்பே ரொம்ப நல்லா வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். 3 பேர் ஒரே இடத்துல பேசுறீங்க, ஒன்னும் புரியல. சாரி வெயிட் பண்றேன் நேர்ல. சொல்லுங்க மனோ, சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க பிரதர். இந்த ஒரு 3 விஷயம் நீங்க சொல்லி இன்னும் பண்ணலையே ப்ரோ? என்னங்க பிரதர்? ஒரு 3 விஷயம் சொன்னீங்க, அது இன்னும் பண்ணல. டாப் 5 போடுறேன்னு சொன்னீங்க. இல்ல டாப் 5 வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நமக்கு டாப் 5க்கே படம் இல்ல, மொத்தம் 3 படம் தான் தேடி இருக்கு மொத்தமாக அடுத்த வருஷத்துக்கு. அதனாலதான் போட இன்னும் 2 படத்தை தேடிட்டு இருக்கேன். டாப் 3 மட்டும் தான் எனக்கு தேடி இருக்கு, இன்னும் 2 படம் தேடிட்டு இருக்கேன். நானும் என்ன யோசிச்சு பார்த்தா எனக்கு நம்பிக்கைக்குரிய படமும் அடுத்த வருஷம் 3 படம் தான் வருது மேக்ஸிமம். நானு 2 நாள் செக் பண்ணி பார்த்தேன், அன்னைக்கு தான் 2வது படமும் தேடினேன். அடுத்த 2 படம் தேடுவோம்னு சொல்லி தேடுறேன், இன்னைக்கு ஃபுல்லா சிக்கல. அதுதான் முதல் காரணம். அடுத்த கேள்வி கேளுங்க. வேல்பாறை கங்குவா ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷன் அது சொல்றேன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த 4 நாள் கடந்துருச்சு இப்ப சொல்லிடுவோம். அடுத்தது 3வது 30,000 ஃபாலோவர் வந்தா கான்டாக்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க. வந்துருச்சு, 30,000 வந்துருச்சு. அதுக்கு டிக்கெட் கிவே கொடுக்கலாம். பட் இப்ப ஓடிட்டு இருக்க படம் கங்குவா தான். கங்குவுக்கு நம்ம டிக்கெட் கிவே கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா அதனாலதான் இப்ப அடுத்த படம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏங்க நீங்க வேற, நம்ம இப்ப இந்த அடுத்த வாரம் வரதுல, அதாவது இந்த வாரம் 22ஆம் தேதி படம் வருது, அதுல 2 படம் வருது. அது ஏதாவது படம் நல்லா இருந்துச்சு அது கொடுப்போம். இல்ல 29ஆம் தேதி சொர்க்கவாசல் வருது, அது கொடுப்போம். அப்படியே இல்ல அப்படின்னா அப்படி இல்லைன்னா புஷ்பா 2 கொடுத்துருவோம். அதாவது இந்த 3 வாரம் படம் 22 டிக்கெட் கிவே தான். நான் வழக்கமா என்ன கொடுப்போமோ அதுதான். நம்ம என்ன பண்றோம்னா எப்பவுமே என்ன பண்ணுவோம், 20 டிக்கெட் கொடுப்போம். அந்த 20 டிக்கெட் கொடுத்தா என்ன பண்ணுவோம்னா அவங்க ஐடி மென்ஷன் பண்ணிருக்க எல்லா ஐடியும் ஒரு நேம் ஆன் வில்ங்கிற ஒரு இதுல போட்டுருவேன். அந்த இதுல போட்டு அதுல வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக செலக்ஷன் பண்ணி கொடுத்ததுல அதில் ஒரு 10 பேத்துக்கோ 180 ஐடி செலக்ஷன் பண்ணி போட்டோம்னா 20 பேருக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பேன். இந்த வாட்டி என்னன்னா ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு 5 டிக்கெட்டும், ட்விட்டருக்கு ஒரு 5 டிக்கெட்டும், யூடியூப் லிசனர்ஸ்க்கு ஒரு 5 டிக்கெட்டும், மிச்ச பேர்லாம் ஒரு 5 டிக்கெட் வந்து நம்மளே செலக்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கிற மாதிரி ஒரு 20 டிக்கெட் ஐடியா பண்ணியிருக்கேன். இது தமிழ்நாடு மட்டுமா இல்ல வேற எங்க இருந்தாலும்?
யார் வின் பண்றாரோ அவங்க மட்டுமா? இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் ப்ரோ கொடுக்க முடியும். நமக்கு இந்த அது மத்த ஏரியா ப்ரோ மத்த ஸ்டேட்டுக்கு நம்ம நான் கொடுத்தோம் பெங்களூர்ல வச்சுக்கோங்களேன், இருக்கேன் ப்ரோ. அது வேற சொல்ற டிக்கெட் ரேட் அங்க வலுவா இருந்துச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒரு நாள் மேக்ஸிமம் 200 பிளஸ் இல்ல இல்ல 130 230 முடிஞ்சிடும். சரி ரைட் ஓகே பெங்களூர் இல்ல கொடுப்போம். என்ன சொல்லலாம் அத. ஆமா bro. சரி பெங்களூர் கொடுப்போம். சும்மா ப்ரோ சொல்லுங்க. கேரளா 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 கொடுப்போம். முன்னாடி விஷால் ப்ரோ அவ்வளவுதான் ஏதோ bro. சொல்ல வந்தாரு. விஷால் ப்ரோ சொல்லுங்க பிரதர். அண்ணா இல்லண்ணே இது சூப்பர், நான் மறந்துட்டேனே. அது ஒண்ணும் சாரி, இல்ல. ஞாபகம் ப்ரோ வரல. நீங்க லென்த்தா அப்டேட் சொன்னீங்கல்ல, அது ரன்னிங்கே போகும்ல கேட்க ப்ரோ. சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. என்னது எதை கேட்க சந்தோஷமா இருக்கு? இல்ல எல்லாரும் ரெண்டு அவரு பேரும் லென்த்தா ஒரு அப்டேட் இல்ல சொன்னார்ல, இல்ல அது சாரி இல்ல அண்ணா வந்துட்டு இந்த புஷ்பா ஞாபகம் வந்துருச்சு. புஷ்பாவோட டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னார்ல. அது ரொம்ப நல்ல மேட்டரா இருக்கு. கேட்கறப்பயே ரொம்ப பெரிய ரீச் இருக்கும். அது பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மைத்ரி இல்ல அது குட் பேட் கிட்டத்தட்ட அக்லி. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது பொங்கல் ரிலீஸ்னு படம் வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இது ஒரு அதாவது 0.1% கம்மியா இருக்குன்னு சொன்னால அது கன்ஃபார்ம் ஆன உடனே இந்த 2 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிரும் இருக்காங்க. அதாவது படம் பொங்கல் ரிலீஸுக்கு கன்ஃபார்ம். அந்த மிச்சம் இந்த விடாமுயற்சியோட அப்டேட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த விடாமுயற்சி டீம் கூட என்ன நடந்துட்டு இருக்குன்னு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிளிம்ஸ் இல்ல டீசரே வந்துடும். கிளிம்ஸுக்கு தாண்டி டீசரே வந்துடும். பிஸ்பாட்டோட அட்டாச் ஆயிரும். சுகுமார் ப்ரோ கரெக்ட். சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, சாரிண்ணே சும்மா சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இது நீங்க தான் கேட்டீங்க, அதனால திரும்பி கேட்கலான்னு. இந்த கங்குவா படத்துல வாவாத்தியார் யாருன்னா பார்த்தாங்களா இங்க இருக்கிறவங்க? ஏன்னா நான் பார்த்த தேட்டர்லயும் வரல, நீங்க பார்த்ததுலயும் வரல. நானே நீ நீங்க கேட்கலான்னு வந்தேன். இல்ல ப்ரோ, வரவே இல்ல இல்லை. அது என்னன்னா தங்கலான் படம் ரிலீஸ். அந்த தங்கலான் படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் தங்குவா ட்ரெய்லர் டீசர் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி ஆஹா ஒருவேளை படத்தோட அட்டாச் பண்ணிடுவாங்க போல இருக்கு, பயங்கரமா ரீச் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் சாப்பிட்டா ட்ரெய்லர் வரவே இல்லை. தேட்டர்ல தங்கலான் ட்ரெய்லர்னு வரவே இல்லை. அதாவது தங்கலான் படத்துல கங்குவா ட்ரெய்லர் வரல. இப்போ அதே மாதிரி கங்குவா ரிலீஸ்க்கு முந்தின நாள் வாவாதியார் டீசர் விட்டாங்க கிளிம்ஸ். உண்மையாலே ஒரு வைபான ஒரு பீச்சமோ பேங்க நல்லா இருந்துச்சு. அது தேட்டர்ல பார்த்தா நல்லா ரீச் கிடைச்சிருக்கும். ஆனா எதுக்காக இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியாத அளவுக்கு அதாவது டிவி ப்ரோமோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, பட் டிவியில போடுறது இல்லை. அதுக்கப்புறம் இது மாதிரி தேட்டருக்கெல்லாம் ஒரு படத்தோட அட்டாச் பண்றதுக்காக முந்தின நாள் சென்சார்லாம் பண்ணி இல்ல அதுதான் டீசர் நான் விடுறாங்க. கேட்கணும்னு நினைச்சேன் பிரகாஷ் ப்ரோ. அது வந்து கங்குவா ட்ரிம்டு வெர்ஷனும் வந்துடுச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து அவங்க டீசர் விடலாம்ல? இனிமேல் விட்டு அதாவது சரி ரைட் விடுங்க, அந்த டாபிக்ல போவானா அடுத்த வரைக்கும் வருவோம். இல்ல ப்ரோ, ஆனா அதான் கேட்டேன் நான். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தது. எல்லாரும் அதுதானே ஒரு ரிலீஸ் டேட்டுக்கு முன்னாடியே வந்து அது வந்துட்டனால அப்படிதானே எதிர்பார்த்தோம் வந்துரும் அப்படின்னு. நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்களா ப்ரோ பிரகாஷ் ப்ரோ? இல்ல அது இனிமேல் அது படம் கங்குவா வந்து இனிமேல் பேச வேணாம், போதும். ஏன் ப்ரோ? அட போதும் பாத்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோ அந்த 1% எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? இதுதான் இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த வீக்கெண்டுக்குள்ள அதாவது விடாமுயற்சி டீம்ட்டு அவங்க என்ன அந்த பேட்ச் ஒர்க் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது எப்படின்னா நவம்பர் 23 24 வந்து குட் பை ஷெட்யூல் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த விடாமுயற்சி டீம்ட்ட பேசி இந்த எடுப்பை எடுக்கிறாங்கன்னு தெரிய போறாங்க. ஒருவேளை சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்குள்ள எடுத்து படத்தை ரெடி பண்ண போறாங்க. கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இனிமேல் வந்து அவர் வந்து இந்த பேட்ச் ஒர்க் எடுத்து பேட்ச் ஒர்க் மட்டும் இல்ல மகிழ் திருமேனி புதுசா ஒண்ணு பண்ணிருக்காரு. இல்ல அதான் மகிழ் திருமேனி வந்து 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து லுக்கு வந்து கொஞ்சம் லுக்ல சேஞ்ச் இருக்கு. அது போக வந்து த்ரிஷாக்கான போர்ஷனே முழுசா எடுக்க வேண்டியது இருக்குங்க. த்ரிஷாக்கான போர்ஷன்ல முன்னாடி எடுத்தது பேட்ச் ஒர்க் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு 5 நாள் 8 நாள் த்ரிஷாக்கு முழு ஷூட்டிங்குமே பண்ணணுங்கிறார், பேட்ச் ஒர்க் மட்டும் இல்லாம. அப்படிங்கிற பட்சத்துல த்ரிஷா பிளஸ் துணை நடிகர்களை வச்சு எடுக்கும்போது அது கிட்டத்தட்ட இன்னும் ஷூட்டிங்கே பெண்டிங் இருக்க மாதிரி கணக்காகும். ஒரு 20 நாளுக்கு மேல எல்லாம் ஓவரால் கணக்கு பண்ணா ஒரு 20 நாள் பெண்டிங் ஆயிரும். அப்ப 20 நாள் பெண்டிங் முடிச்சு கண்டிப்பா படம் பொங்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பே ரொம்ப 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 கம்மி. அதனால நமக்கு இப்போதைக்கு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான், பொங்கலுக்கு குட் பை அக்லிங்கிறது 99%ங்கிறத 100% ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிரகாஷ் இது என்ன ப்ரோ வெற்றிமாறனோட மோசமா இருப்பார் போலயே. இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு நல்ல படம் வேணும்னு கேக்குறீங்களா இல்ல படம் வேணும்னு கேக்குறீங்களா தான் விஷயம் இருக்குங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மேக்கிங்ல அவர் வந்து முழு திருப்தியா வந்தாதான் கொடுப்பேங்கிறாரு. வெற்றிமாறனை கம்பேர் பண்ணி வெற்றிமாறன் வந்து 4 நாள் காய்ச்சிட்டு வாங்கி 40 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் 400 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவார். அவரு வேற. இவர் என்னன்னா எடுத்த காட்சி நல்லா இல்ல அதை திருப்பி எடுக்கணும். அந்த அதாவது 4 நாள் எடுக்கணும், அந்த 4 நாளுங்கிறத திரும்ப எக்ஸ்ட்ரா 2 நாள் எடுக்கணுங்கிறாரு. அவ்வளவுதான் இவரோட பொறுத்தவரை பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷன் இருந்தாதான் இவர் வர்றாரு. அவ்வளவு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவருமே அதான் பர்ஃபெக்ஷன் தான். பட் என்னன்னா வெற்றிமாறங்கிறது அந்த ஆன் ஸ்பாட்ல போய் முடிவு பண்றது. ஆனா மகிழ்ங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணது. இது அவர் நினைக்கிறது வரைக்கும் வரணும் அப்படின்னு முடிவு பண்றது. அதுதான் நம்ம கேக்குறப்பதான் தோணுது ஷூட் முடிஞ்சிருச்சா? இல்ல விசால் கேட்டார். சொல்லுங்க. இப்போ பொங்கலுக்கு வந்து குட் பை அக்லி வருது அப்படின்னா இன்னைக்கு காலையில தான் வந்து ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க வணங்கான் வருது அப்படின்னு. ஸோ எப்படி இது
இல்ல அவங்க எதிர்பார்த்தது விடாமுயற்சி. அதை அருண் விஜய் பேட்டி கொடுத்துருக்காரு. விடாமுயற்சி வரும், ஏகே படம் வரும்னு நாங்க முடிவு பண்ணி அவங்களுக்கு நாங்க ஏகே கூட ரொம்ப ரொம்ப பழக்கம் இருக்கு. அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். அவர் கூட போட்டியால ரிலீஸ் பண்ணல. கூட நமக்கு பொங்கலுக்கு ஒரு படம், ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்றோம். போட்டி கிடையாது. ஏன்னா எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றாரு அஜித் ரசிகர்கள் தான். அதனால நான் அதை வந்து கணக்கில் வச்சு தான் ரிலீஸ் பண்றோம்னு பண்றாரு. பட் விடாமுயற்சி வந்தா இது ஓகே. ஏன்னா விடாமுயற்சி ஒரு கிளாஸ் படம் அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு 2 படம் ஓகே. பட் குட் பை டக்லினா இது மாறும். குட் பை டக்லி ஒருவேளை வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலா எல்லா படங்களும் மாறும். அந்த ஏன்னா எல்லாருமே வந்து விடாமுயற்சி அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்றாங்க. பட் விடாமுயற்சி டீசர் வந்ததுக்கு அப்புறம் தெரியுமே அவங்களுக்குமே அதுவும் ஒரு வேற லெவல் படம் அப்படிங்கிறது. அது மகிழோட மேக்கிங் வந்து இனிமேல் தான் புரியும். ஏன்னா அது படத்தை இது வரைக்கும் பார்த்ததுக்குள்ள ஒரு ரோடு போஸ்டர் மட்டும் தான் பார்த்திருக்கோம். அதுக்கு மேல மிஞ்சி போனா அவங்க அந்த ரோட்ல அதே ரோட்ல கார் டைவ் பண்றதான் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் வேற ஒன்றும் பார்க்கல. அந்த அதுக்கு மேல உள்ளதெல்லாம் இனிமேல் அவன் காமிக்கும் போது தான் தெரியும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா ப்ரோ? எனக்கு பர்சனலா 2 டேரக்டரும் நமக்கு பிடிக்கும். எப்படின்னா ஆதிக்க வந்து மார்க்காண்டனுக்கு அப்புறம் பிடிக்கும். மகிழ எப்பவுமே பிடிக்கும். மகிழ் தான் நம்ம ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர். ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டேரக்டர். அதனால எனக்கு வந்து இந்த படத்தோட நான் உண்மையாலுமே வந்து குட் பை டக்லி வந்து பொங்கலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கமர்ஷியல் படங்கிறனால. இதே வந்து 2 படத்துல எது அதிகமாக எதிர்பார்க்கணும், விடாமுயற்சி அதிகமாக எதிர்பார்ப்பேன். விடாமுயற்சி பர்சனலா எதிர்பார்ப்பேன். ஏன்னா கிளாஸ் படம் கமர்ஷியலா கல்லா கட்டக்கூடிய படம் வந்து குட் பை டக்லி தான். கமர்ஷியலா அடிச்சு இருக்கக்கூடிய படம். நமக்கு பர்சனலா வந்து இப்போ என்ன இந்த மாதிரியான ஒரு படம் ஒரு ஃபேன் பாயா, அதாவது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது வந்து ஆதி காட்டுவாரு. ஆனா நமக்கு இந்த பர்சனல் கிளாஸ் லுக் இருக்குல்ல அது வந்து மகிழ் தான் காட்டுவார். ஒரு வித்தியாசமான ஒரு நார்மலான ஒரு வாய்ஸ் ஓவர்ல நார்மலான ஒரு நம்ம எப்படி எதிர்பார்க்கணுமோ அப்படி. ஆமா பெஸ்ட் படமா இருக்கும் சொல்ல போனா. ப்ரோ இப்போ பொங்கல் மிஸ் ஆயிடுச்சுன்னா எப்போ ப்ரோ சான்ஸ் இருக்கு விடாமுயற்சி? அது ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்க அவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியாது லைக்காவால. லைக்கா பொங்கலுக்கு அப்புறம் திரும்ப மே வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அந்த 5 மாசத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சொல்லிருக்கேன், லைக்காவோட ஃபினான்ஷியல் இஷ்யூ ஏற்கனவே. அது போக வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அதிகபட்சம் வந்து அவங்க கொடுத்துருக்க டைம் தீபாவளி தான் கொடுத்தாங்க. தீபாவளி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் பிளான் பண்ணி இப்போ வந்து காசு குறைக்காம பொங்கல் வரைக்கும் ஓட்டிட்டாங்க. இப்போ அதுக்கு மேல அவங்க காசு குறைப்பாங்க. 70 கோடி 72 கோடி படத்தை வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க காசு குறைக்க பிளான் பண்ணுவாங்கல்ல. அப்ப லைக்காக்கு இன்னும் கொஞ்சம் அது அடியா தான் விழுவும். அப்ப தேட்டரிக்கல் வருஷம் மட்டுமே முழுசா நம்பி இருக்க மாதிரி ஆயிரும். அது இன்னும் கொஞ்சம் பல சிக்கல்கள் இதெல்லாம் எங்க ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை எல்லாம்? இது முழுக்க நீங்க வந்து எந்த படத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? பாவம் லைக்கா நம்ம தின்ற கூட லைக்கா பினான்சியல் இஷ்யூ அவ்வளவுதான். அவங்க நிறைய படங்கள் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்து நல்ல படங்கள்னு தாண்டி வந்து நிறைய அவங்க நினைச்சா எல்லாம் இந்த படம்னா நம்ம எப்படி யோசிப்போம், லைக்காவால மட்டும் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்களே. அது வந்து நம்மளுக்கே தெரிஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு இதுவாகி இப்ப நம்ம வந்து அது வந்தாதான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷன் வந்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல அதுக்கு 2-3 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனமும் ஒரே இடத்துல 4-5 படம் எடுத்தாங்க அப்படின்னா அது ஆபத்து. எந்த ஒரு தயாரிப்பு எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பேற்பட்ட பிரில்லியன்ட் ப்ரொடியூசரா இருப்பாரு. ஆனா ஒரே இடத்துல 4-5 படங்கள் தயாரிச்சா அவங்களே அது கம்பெனி இருக்கிறதே தெரியாம போயிடும். அது நீங்க ரீசெண்ட் உதாரணம்னு பார்க்கலாம். சிவி குமார் கூட பார்க்கலாம். சிவி குமார் நல்ல நல்ல படங்கள் எடுத்தாரு. எத்தனை படங்கள் அவர் எடுத்தாரு பாத்துங்க, யோசிச்சு பாருங்களேன். அட்டகத்தி இது பண்ணாரு, சூதுக்கவும், காதல் ஏகப்பட்ட படம். நீங்க 1-2 முண்டாசுப்பட்டி நிறைய படங்கள். நான் லிஸ்ட் சொன்னோம்னா ஒரு இன்டர்நெட்னாலே ஒரு 15-20 படங்கள் நல்ல நல்ல படங்கள் இருக்கும். மினிமம் ஒரு 15 படமாச்சும் இருக்கும். ஆனா அவர் ஒரே இடத்துல 5 படம் இறங்க ஆரம்பிச்சாரு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஆரம்பிச்ச உடனே அவரோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. அது சின்ன பட்ஜெட் படத்துல 5 படம் 4 படம் தயாரிக்கும் போது எவ்வளவு அடி விழுவும்னா, பெரிய பட்ஜெட் படம் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், ஒரு பக்கம் வந்து பாருங்க லால் சலாம், இந்தியன் 2, அடுத்து வந்து அஜித் சைடு விடாமுயற்சி, அப்புறமேட்டு வந்து பொன்னியின் செல்வன் 2 வேற ஒரு சைடு ஓடி இருக்கு. இது போக வந்து சந்திரமுகி 2, இப்படி எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய கமர்ஷியல் படங்கள், எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் படம், எல்லாம் பெரிய பிசினஸ் லெவல் படங்கள். அப்படின்னா நீங்க வந்து இந்த சினிமா மட்டும் பண்றவங்களுக்கு ஓகே. அதாவது வெளி பிசினஸ் பண்ணி இப்ப சினிமா மட்டும் பண்றவங்களுக்கே சிக்கலா போயிடும். இவங்க என்ன நம்பிக்கை இருந்தாங்கன்னா நம்மளோட வந்து அவங்க ஓன் பிசினஸ் நம்பி இருந்தாங்க. அந்த லைக்கா வந்து சிம் ஒன்று நடத்திட்டாங்க தெரியுங்களா. சிம் அவங்க நெட்வொர்க் வந்து நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்க அது ஓவர்சீஸ்ல வந்து அவங்க ரொம்ப அதிகம், லண்டன்லாம் தான். அந்த பிசினஸ்ல கொஞ்சம் அடி அவங்களுக்கு சமீப காலமா. ஏன்னா வந்து இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து அது எப்படி சொல்லலாமா இல்லைன்னு தெரியல. 2-3 விஷயம் இருக்கு. முன்னாடிலாம் வந்து வீடியோ கால் பண்ணணும், நார்மல் கால் பண்ணணும்னா அந்த லைக்கா சிம் அந்த ஓவர்சீஸ் உள்ளவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு கட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் பயங்கரமா வளர போய் நெட்டு வேற நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நெட்வொர்க் பயங்கர டேட்டாலாம் அதிகமாக ஃப்ரீயாக வந்தப்பறம் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. அப்போ இந்த லைக்கா சிம்முங்கிறதுக்கான ஆப்ஷன் குறைஞ்சிருச்சு. அவங்க பிசினஸ் அந்த பிசினஸ்ல ஒரு அடி. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கால அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல ஒரு அடி. அப்படி ஓவர்சீஸ்ல ஒரு 2-3 பிசினஸ் லைனா அடி. இந்த லைனா அடிப்பட்டதுக்கு சமயத்துல இந்த சினிமாக்குள்ள காசு புழங்குறது இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஏற்கனவே படம் வேற ஃபிளாப் ஆயிட்டு வருது. இந்த வருஷமே நீங்க கணக்கு தெரியும். லால் சலாம் அடி, இந்தியன் 2 அடி, அவங்களுக்கு வந்து போன வருஷம் சந்திரமுகி 2 அடி,
லைக்காக்கு வந்து ஒரு இந்த சமீபத்தில் லாபகரமான படம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லணும்னா அது ரொம்ப லாபகரமா இல்லைனாலும் ஒரு மீடியம் லாபகரம்னா மிஷன் சாப்டர் 1 தான் லாபகரமான படம். மிஷன் சாப்டர் 1 ரிலீஸ் பண்ணாங்க தெரியுங்களா? அதுதான். ஆனா வேட்டையன் ப்ரோ. இல்ல அதுல வேட்டையன் வந்து அவங்க போட்ட காசு வேணா எடுத்திருக்கலாமே தவிர ஃபுல் லாபகரமான படமா இல்லையான்னு கேட்டா தெரியல. அவங்க வந்து தயாரிச்ச படங்கள்லாம் பாருங்களேன். 2.0 அவங்க எவ்வளவு பட்ஜெட்ல போட்டாங்க. அடுத்து வந்தா ராஜாவை தான் வருவேன்னு ஒரு படம். சூர்யா 2.0 படம் ப்ராஃபிட் காப்பான். தானே ப்ரோ? இல்லைங்க நீங்க வந்து 2.1 சூப்பரா நீங்க சொல்லலாம். அப்படின்னா 10 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்கிறது கணக்கு கிடையாது. 10 ரூபா போட்டா 100 ரூபா எடுக்கணும். 10 ரூபா போட்டா 20 ரூபாச்சும் எடுக்கணும். அதான் லாபம். 10 ரூபா போட்டு 10 ரூபாய் போட்டு 550 கோடி என்னமோ அந்த படத்துக்கு போட்டு நீங்க அந்த படத்தோட மேக்கிங் எல்லா செலவையும் பார்த்து ஒரு 600 கோடியோ 700 கோடியோ 800 கோடியோ வசூல் அது எல்லா வகையும் கணக்கு பண்ணா அதுக்கு கைக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது எவ்வளவு வரும் உங்க ப்ரொடியூசருக்கு? உங்களுக்கு தெரியாத பிசினஸ்ல கிராஸ் என்ன, அப்புறமேட்டு வர நெட் என்ன, அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு வர ஷேர் என்ன, அதை யோசிச்சு பாருங்க. 550 கோடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளுக்கு 800 கோடி 750 கோடி வசூலாயிருக்கு அப்படின்னா அதுவும் அபிஷியல் போஸ்டரா இல்லையான்னு கூட தெரியாது. உண்மையான வசூலான்னு கூட தெரியாது. ஒரு 800 கோடின்னு வச்சுங்க. அப்போ தேட்டர் கைக்கு அவர் கைக்கு எவ்வளவு ஷேர் வரும் அதை யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சிம்புவோட வந்தா ராஜாவை தான் வருவேன். அதுக்கப்புறம் பாருங்க காப்பான்னு ஒரு படம், சூர்யா படம். சரி இதெல்லாம் மீறி ஓரளவு ரஜினி படம் தப்பிச்சுக்கலாம். தர்பார் அது ஒரு அடி. அப்புறம் சரி அது போகனா கார்த்திக் நாராயணன் ஒரு ஆள் வந்தாரு. மாஃபியா சாப்டர் 1 அவர் சாப்டரே க்ளோஸ் பண்ண பார்த்தாரு. ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு திருவின் லாபம் கொடுத்த குரல்னு படம். ஒண்ணு அதுக்கப்புறம் வந்துச்சுல்ல, டான் இல்ல அதான் அருண். டான் ஒரு படம். அது ஒண்ணுதான் டான் நல்ல வசூலாச்சு. 125 கோடி கொண்டு வசூலாச்சு. அவங்க அதாவது இந்த தெளிய விட்டு அடிக்கிற மாதிரி அந்த படம் டான் வந்து தெளிய விட்டுச்சு. ஆஹா நம்பிக்கை கொடுத்துச்சு. திரும்ப பன்னிக்குட்டின்னு ஒரு படம் தயாரிச்சாங்க காளி. அதுக்கப்புறம் திரும்ப பொன்னியின் செல்வன் நல்ல வசூல். அப்புறம் திரும்ப அவங்க என்ன பண்ணா இந்த அக்ஷய் குமார் படம் ராம் சேதுன்னு ஒரு படத்தை வந்து பார்ட்னர்ஷிப்ல தயாரிச்சாங்க. அதர்வா படம் ஒண்ணு. அந்த படம் பேர் என்ன? ஐயோ மறந்துட்டேனே. அதர்வா படமா? அதர்வா படம் ஒண்ணு. சாரி. ஆமா இல்ல அதான் பட்டத்தரசன். ஐயோ, அப்புறம் வந்து அடி நாலு அடின்னு ஒரு அடி என்னன்னா நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஒரு படம். அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம திரிசாவை தயாரிப்பாளர் ஜெயிச்சு திரிசாவை ஹீரோனா போட்டு இந்த எங்கேயே போய் தேட்டர் ராங்கி. எடுத்தாரு. என்னது ரோடா ராங்கி. ராங்கி. அப்புறம் திரும்ப அந்த அதர்வா படம் திருவின் குரல் அது சொல்லவே தேவையில்ல. அருள்நிதி படம். அப்புறம் தீரா காதல் ஒரு படம். ஆமா அப்புறம் ஜெய் படம் தீரா காதல்னு ஒரு படம். அப்புறம் மரண அடியான சந்திரமுகி 2 அதான் சந்திரமுகி 2. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷன் சாப்டர் 1 மட்டும் தான் கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப பாருங்க லால் சலாம் அடி, இந்தியன் 2 அடி. இப்ப வேட்டையின் ஓரளவுக்கு இந்த போட்ட காசு மட்டும் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன். அதாவது ஏற்கனவே அவங்க இந்தியன் 2ல வாங்கின கடனுக்கு இந்த வேட்டையில இருந்து ஒரு காசு வரும் அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை கடனுங்கிறது ஃபைனான்ஸ் சொல்றேன். ஆசைப்பட்டா வேட்டையில அந்த அளவுக்கு காசு வந்துச்சுன்னா இப்ப இந்தியன் 2 காசு மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்க அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப அவங்க கையில விடாமடிச்சுன்னு ஒரு பெரிய படம் அது பேச்சு எடுக்க முடியாம இருக்கு. அப்புறம் இவரு படம் இருக்கு யாரு இந்த மோகன்லால் படம் ஒன்று இருக்கு எம்பரான் 2 ஆமா, லூசிபர் 2. இந்தியன் 3 இருக்கேன்னு. அது அது இந்தியன் 3 என்ன கதைன்னு தெரியல விட்டுருங்க. இவ்வளோ படங்கள் இருந்து இவ்வளவு ஒரே இடத்துல வந்து இவ்வளவு குழப்பம் இருந்தா இதுதான் வந்து ஒரு படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ஏற்படுற சிக்கல். ஒரு இடத்துல கை வச்சு ஒரு பெரிய படம் எடுத்து அப்படி எடுத்து பயங்கரமாக லாபம் பார்த்து அடுத்த லாபமோ நஷ்டமோ ஒரு நஷ்டம் அடைஞ்சா கூட அடுத்தது இன்னும் நம்ம கையில காசு இருக்கு. அதாவது இப்போ சொல்லுவாங்க சூதாடணும்னு சொல்லுவாங்க. சினிமாங்கிறதே ஒரு சூது தான். சூது ஆடும்போது ஒரு ரூல்ஸ் இருக்கு. உங்க பர்ஸ்ல வந்து 100 ரூபா இருக்குன்னா நீங்க சூது எவ்வளவு ஆடணும்னா 25 ரூபாய்க்கு மேல ஆடக்கூடாது. 25 ரூபாய்க்கு மேல ஆடவே கூடாது. அந்த 25 ரூபா முதல் போட்டு அந்த 25 ரூபா 50 ரூபா வந்துச்சுன்னா திரும்ப 50 ரூபா வச்சு ஆடக்கூடாது. நீங்க போட்ட முதல்ல 25 ரூபா எடுத்து உள்ள வச்சிடணும். அடுத்த 25 ரூபா லாபம் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா அந்த 25 ரூபாய் உங்களுக்கு திரும்ப சூது ஆடணும். அதுல ஜெயிச்சா மட்டும் தான் திரும்ப சூது ஆடணும். அதுல தோத்துட்டு அந்த 25 ரூபாய் நவுந்துட்டு நம்ம முதல்ல எடுத்து வீட்டுக்கு வந்துடணும். இதுதான் சூது. சூதோட ரூலே தான். அது ட்ரீம் லோனுக்கு பிறந்து எல்லாத்துக்கும் எல்லா சூதுக்கும் போகணும். சினிமாங்கிறதே மிகப்பெரிய சூது. அதுல வந்து ஒரே நேரத்துல மொத்தமா போட்டு கொட்டக்கூடாது. இப்ப ஞானவேல் ராஜா மாட்டினது அப்படிதான். அவர் வந்து ஏற்கனவே ஒரு செட் பேக்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரே இடத்துல 3 படம் ஆரம்பிச்சார். தங்கலான், கங்குவா, வாவாத்தியார். இதுல வாவாத்தியார் நலன்குமார் சாமி சொல்லவே தேவையில்ல. அவர் ஒரு மினி கௌதம் மேனன், மினி மணிகள் திருமேனி மாதிரி நினைச்சா படம் வந்து ஷூட்டிங் இழுக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அந்த படத்தை டிலே ஆனதுக்கு. தங்கலான் உங்களுக்கு தெரியும். ஸ்டுடியோ கிரீன் எப்படி ப்ரோ இவ்வளோ பட்ஜெட்லாம் படம் ஆரம்பிச்சாங்க? அதுவும் அட் டைம்ல நடுவுல இந்த தங்கலான் தெலுங்கு கங்குவா. படம் ஒண்ணு டெடின்னு வேற ஒண்ணு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டுடியோ கிரீனுக்கு. அது வேற வந்துச்சு. ஆமா கொடுமை அதே கொடுமை சொல்லிட்டு. ஆமா, ஆனா பிரகாஷ் நான் என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன், லைக்கா வந்துட்டு இதோட கிளம்புறாங்க, இதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களே, உண்மையா அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்றேன் சிம்பிளா சொல்ல வர என்னன்னா இப்ப கடைசி நம்பிக்கை விடாமுயற்சி தான். அது காசை கொடுத்து அவங்க ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்துக்கு பூஸ்ட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்தா மட்டும் தான் நிற்பாங்க ஃபீல்டுல. இல்ல கஷ்டம் தான். யாரா இருந்தாலும் கஷ்டம் தான். அவங்கள அதாவது ஒரு உதாரணம் எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர கம்பெனியா வந்துச்சு வரும்போது இப்ப இப்படி இருக்கு. இது பல 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 நிறுவனங்கள் பிறந்தது. அவர் மட்டும் இல்ல. நீங்க நிறைய படம் இப்ப இதே எடுத்து சுரேஷ் கமர்ச்சி எடுத்துங்க 3-4 படம் ஒரே இடத்துல தயாரிக்கிறார். எந்த படம் ரிலீஸ் ஆச்சு? ராஜா கிளி எடுத்துங்க. ஒரு காலத்துல இல்ல வந்து ரவிச்சந்திரன் அப்படியே பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இந்த வணங்கான் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன படம் அவர் தயாரிச்சாரு. இப்படி எல்லா படம் ஒரே இடத்துல ஒரு படம் தயாரிக்கும். ஏழுமலை வரல. ஆமா அது 3 சிங்கிள் வந்துச்சு பாட்டுக்கு. படத்துல 3 சிங்கிள் வந்துச்சு. டீசர் வந்துருச்சு. இதுக்கு மேல எங்க படத்தை எங்க போடுங்க படத்தை தெரியல.
அந்த ராஜாக்களி 2 ட்ரெயிலர் வந்துச்சு. ராஜாக்களிக்கு சென்சார் ஆச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்ப நவம்பர் 29 போட்டிருக்காங்க. 29 எத்தனை நாள் இருக்கு பாருங்க. அது என்ன இதுல அடுத்த ஒரு இது காணோம். விதிவிலக்கு தானுவ சொல்லலாம்ல நம்ம, கொஞ்சம் விதிவிலக்குன்னு. ஏன்னா இல்ல அவருமே ஒரு பாருங்க. அவர் 2 படம் 3 படம் தயாரிக்க மாட்டாரு. இல்ல அவரு அப்ப பாருங்க வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, தெரியும் கபாலையும் ஒரே டைம்ல பண்ணாப்ல. அவரு எந்த தைரியத்துல பண்ணாருன்னு தெரியல. அதுனா 2 படம்னா பிரச்சனை இல்லையே. இது மாதிரி உங்களுக்கு டோட்டலா மாட்டிக்க கூடாதுல ஒரு 4 படம் 5 படம்னு. அப்படி மட்டும் தான் ஏகப்பட்ட பேர் சிக்கல். இன்னும் நிறைய அடுத்த மாசம் சிவி குமார் படம் வருது ப்ரோ. சூத்துக்கம் 2 நாளைக்கு ரிலீஸ் டேட் வருது. அவர் கையில இருக்க மொத்த படம் லிஸ்டையும் சொல்லுங்க பாப்போம் நீங்க. திருக்குமரன் மாயவன் 2 வேற அவரு அனௌன்ஸ் பண்ணாப்ல, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சுனாப்லயே. எது? மாயவன் 2 அவரே டைரக்ட். மாயவன் 2 ஆமா ஆமா. அது ஒரு பீஸா 4 கேக்குதா ப்ரோ? பிரதீப் ப்ரோ கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. ஜி பிரகாஷ் ப்ரோ, இப்ப ஷூட்டிங் வந்து குட் பேக் லவ்லி இன்னும் நிறைய ஷூட்டிங் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவரு பின்னாடி வேலை வந்துச்சு கட் பண்ணிட்டாரு மைக்க. நல்லதுதான். நிறைய ஷூட்டிங்லாம் இல்ல. இன்னொரு அதிகபட்சம் வந்து நான் சொன்னது நவம்பர் 24 25 ஓவர்சீஸ் ஷெட்யூல் முடிஞ்சிடும். அப்படின்னா அடுத்த வாரம் நடத்தான். அடுத்த வாரத்துல முடிஞ்சிடும். அப்படின்னு ஒரு 10 டேஸ் கணக்கா 10 டேஸ்ல முடிஞ்சிடும். அப்புறமேட்டு பேட்ச் ஒர்க் மட்டும் தான். அது ஒரு 10 டேஸ் கணக்குல ஒரு 20 நாள் கணக்கு தான் கணக்கு படம் ஷூட்டிங் கணக்குங்கிறது. முடிச்சிருவாங்க. ஆதிக்கு போற ஸ்பீடுக்கு முடிச்சிருவாங்க படத்தை. எனக்கு என்னன்னா ஒரு டைம் கொடுத்து பண்றப்ப கொஞ்சம் நல்ல பெட்டர் குவாலிட்டி எதிர்பார்க்கலாம். இது வந்து பெட்டர் படமா எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபேன் பாயா ஒன்று எதிர்பார்க்கலாம். அவ்வளவுதான். ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற படம் அவ்வளவுதான். இதுக்கு மேல எப்படின்னா அந்த ஆதிக்கோட கையில அவருக்கு தான் தெரியும். டேரக்டருக்கு தான் அவருடைய எல்லா குவாலிட்டியும் தெரியும். நம்ம அவருக்கு தான் வந்து ஆரம்பிக்கும் போதே பொங்கல் ரீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வச்சு அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துருப்பாரு. பார்ப்போம். ப்ரோ இந்த மடோனா அஸ்வின் படம் என்ன ப்ரோ? சியானா ஏகேவா? காலைல சியா சொன்னாங்க, இப்ப ஈவினிங் சியான்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணுதான், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2 படம் எடுத்த டேரக்டர் ஒருத்தர் கதை சொல்லியிருக்காரு. நல்லா அவர் தான் கதை சொல்லியிருந்தாரு. அவர் தான் கதை சொல்லி அவர் வந்து ஒரு ஜனவரி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஜனவரிக்கு அப்புறம் வந்து முடிவு எடுப்பாங்கிற மாதிரி. இப்ப விக்ரமும் கதை கேட்டிருக்காரு போல இருக்கு. அநேகமா விக்ரம் படம் சீக்கிரம் ஓகே ஆகும். அதாவது எப்படின்னா ஏகே படங்கிறது ஒரு 50-50 சான்ஸ் தான் அவர் ஏகே ஓகே சொல்றது. ஆனா விக்ரம் படம் கிட்டத்தட்ட படம் ஓகே ஆயிடுச்சு விக்ரம் சைட்ல இருந்து. அதனால அவங்க விக்ரம் படத்துக்கு அவர் போறாரா இல்ல ஏகேக்காக வெயிட் பண்றாரான்னு தெரியல. பட் அது தெரியல. அதெல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு கேள்விப்பட்ட தகவலுங்கிறது நமக்கு எப்படின்னாங்க, ஒரு மிஞ்சி போனா ஒரு 4 வார்த்தை பேசுனாங்க அப்படின்னா நமக்கு 2 வார்த்தை தகவலாவே வரும். அந்த 2 வார்த்தையில நான் உங்களுக்கு 1 வார்த்தை சொல்ல முடியும். ஆனா இங்க நமக்கு உண்மையாலுமே 4 தெரிஞ்ச மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா அடிச்சு விட முடியாதுல்ல. ஆனா நான் சொன்ன டேரக்டருங்கிறது அவரு தான் இப்போ வந்து விக்ரம் சைடு கதை கேட்டுக்கிறேன். இது நான் வழக்கமா நடக்கிறதான். ஏகே கதை சொல்றாங்க, மத்தவங்களுக்கு கதை சொல்லுவாங்க. யாராவது ஒரு சீக்கிரம் ஓகே அது ஓகே போறதுதான் பெட்டர் அவங்க லைஃபுக்கு. ஏன்னா அவங்க வெயிட் பண்ண சிவாதா வருவார் ப்ரோ, பயமா இருக்கு. வாய்ப்பே இல்ல. எத்தனை பேர் சொன்னாலும் நான் இன்னும் உறுதியா நம்புறேன். சிவா வாய்ப்பே கிடையாது. அது கண்டிப்பாக அப்புறம் நீங்க நம்புறீங்க அவர் கூப்பிட்டுருவாருன்னு நீங்க வேணா பாருங்க. ஒருவேளை அப்படி வந்து சிவா 64 வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். 64 சிவா தான் வராருன்னு வச்சுங்க. நான் என்ன பண்றேன் தெரியுமா? இங்க உள்ள நம்ம ஸ்பேஸ்ல உள்ள எல்லாத்துக்கும் செலக்ஷன் பண்ணி 5 பேத்துக்கு 1000 ரூபாய் போட்டு விடுறேன். 5 பேத்துக்கு 1000 உங்களுக்கு என்ன இப்படி வாக்கு கொடுக்குறீங்க? உங்களுக்கு ஏகேவை பத்தி நம்ப மாட்டீங்க. குடுத்துருவாரு, டக்குன்னு கூப்பிட்டுருவாரு. நீங்க வேணா பாருங்க. அவர் சொல்ற அமௌண்ட் ஒண்ணுமே இல்ல. இல்லனா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ. கோவத்திலையும் சந்தோஷத்திலையும் அதிகமான வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்கிறனால கரெக்டா யோசிச்சு பார்த்து திடீர்னு அதிகமா போய் நான் டக்குன்னு குறைச்சிட்டேன். ஓகேவா? கரெக்டா அதே குறைச்சிட்டேன். ஆனா நடக்காதுங்கிறனால நம்பிக்கையா சொல்றேன். நடக்கவே நடக்காது இனிமேல். எத்தனை வாட்டி வேணா நடுவில் ரூம்ல கிளப்பிங்கப்பா சந்தோஷத்துக்கு. அப்படியா சொல்றீங்க? நம்புறவங்கள நல்லா இருக்கு நீங்க சொல்றத கேக்குறப்ப. அவர் ஒவ்வொரு தடவையும் கதை சொல்றதெல்லாம் உண்மைதான். நெல்சன் வந்து கொஞ்சம் ஓவராவே ரெஸ்ட் எடுத்துட்டாரோன்னு தோணுது ப்ரோ. இல்ல அவர் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுதாங்க. வர்றப்ப பேங்கரா வரும் ப்ரோ. கரெக்ட். ஏன்னா ஜெயிலர் 2ங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே எனக்கு வந்து செட் ஆகல. எனக்கு என்னன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் நெல்சன் காம்பினேஷன் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு புது படமா இருந்தா செம்மையா இருக்கும். ஜெயிலர் 2ன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுவே அவங்க பிசினஸ்க்காக சொல்றாங்க. பட் அதுதான் நார்மலா டக்கு டக்குன்னு வேகமா ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு நம்ம ஒரு ஆவரேஜ் அவுட்புட் தான் கிடைக்கும். இதுவே ஒரு ரைட்டிங் இருந்துச்சுன்னா அந்த ரைட்டிங்ல வந்து அவங்க ஜெயிலர் 2 மட்டும் இல்லாம ஒரு அதுலயே கொஞ்சம் ஃப்ரெஷ் கண்டென்ட் நிறைய சேர்ப்பாங்க. ஒரு புது கதைக்கு உண்டானது அதை எடுத்து இந்த கதைக்குள்ள இழுத்து வைப்பாங்க. அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். படமும் நல்ல குவாலிட்டியா வரும். அது நமக்கு பெட்டர் தான். ஆனா சன் பிக்சர்ஸ் வந்து விவரமா வந்து சூப்பர் கங்கா 2 2 வருஷம் எடுத்தாங்க ஜி. லைக்கா ஃபுல்லா மொக்க இந்த சுமாரான படமா பண்ணிட்டாங்க. எப்படி தெரியல. கங்கா 2 2 வருஷமா எடுத்தாங்க. லைக்கா லான்ச் ஆனப்ப தரமான படங்களா கொடுத்தாங்க ப்ரோ. கங்கா 2 2 வருஷமா எடுத்தாங்க. கத்தியை தாண்டி கத்தி ஃபர்ஸ்ட் படமே கத்தி தானே ப்ரோ. 400 ரவுடி தான் நல்ல படம் தான் அந்த டைம்ல. தலைவா 400 ரவுடி தான் டீப் படம் தலைவா. ரிலீஸ் தானே பண்ணாங்க.
கலப்பு எல்லாம் ஒண்ணு. உங்களுக்கு ஞாபகம் bro. இருக்கான்னு தெரியல, வட சென்னையுமே லைக்கா தான் பண்ணாங்க, பிரசன்ட் ரெண்டு பண்ணாங்க. படம் சென்னை சண்டைக்குள்ள 2 2 படம் ஒண்ணா பண்ணாங்க. ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சுங்க அது. ஆமா, துருவ நட்சத்திரத்துக்கும் லைக்கா பேனர் வந்துச்சு ஒரு ட்ரெய்லர்ல, லைக்கா பண்ற மாதிரி. ஆனா பிரகாஷ் bro. அதெல்லாம் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன். திரும்ப நீங்க எத்தனை பேர் வேணா சிவான்னு சொல்லிக்கீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சிவா படம் கிடையாது. அவர் வந்து பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் பண்ற போற நான் இன்னொன்னு உறுதியா நம்புறேன். ஓகேவா, நம்புறேங்கிறதுல நான் உறுதியாவே சொல்றேன். பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் பண்றாரு. ஓகேவா, அது உறுதி. அதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன படம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவார். அது சிவா படமா இருக்காது. அதுதான் மடவனாசின் படமா இருக்கும்னு நினைச்சேன். பட் அதுவும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி கார் ரேஸ்க்குலாம் முடிச்சுட்டு நேரா பிரசாந்த் நீல் படம் தான் வரும். நடுவுல வேற படம் வராது. இவரும் கதை சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன், மகாராஜா டைரக்டர். அது உண்மையா? வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்லையா? நான் வேணா உறுதியா சொல்ல முடியும். பிரசாந்த் நீல் படம் கன்ஃபார்ம் பண்றாரு. அது வேணா உறுதியா திரும்ப திரும்ப நான் சொல்ல முடியும். பிரகாஷ் ப்ரோ, கோவத்தை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஐயோ இல்லையா, நீங்க எப்பங்க கொடுத்த உங்களுக்கு இன்வைட், நீங்க அக்செப்ட் பண்ணலையா? வரல ப்ரோ. இது ப்ரோ இன்னொரு ஒரு கேள்வி, இந்த கங்குவா 2 வருமா இல்ல பிளானிங்? வேணும்னே பண்றாருன்னா சத்தியமா கேள்வி கேட்பாரு. அதாவது பேச வச்சு ஃபுல் டயர்ட் ஆக்கிட்டு ப்ரோ அந்த இது நான் அப்டேட் கொடுக்குறேன் ப்ரோ, அது வரும் ப்ரோ. இல்ல வேல்பாரி சமயத்துல எனக்கு தொண்டை வட்டி போனுங்கிற ஐடியா பண்ணி வசதி இப்பயே நம்ம கண்டென்ட் எல்லாம் எடுத்து கதை கரைச்சிடுறாரு. ப்ரோ இல்ல அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வார்ன்ற மோடுக்கே அவங்க இப்பதானே போயிருக்காங்க. மேபி வந்து அது செகண்ட் பார்ட்ல அது ஃபுல் டீடைலா வந்து சொல்லுவாங்கன்றத நான் நினைச்சேன். அப்படி சொன்னேன், இதுவா சொல்லல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கார்த்தி கேரக்டர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா தெரியல. சவுண்டா இருக்கு. ஆனா நைட்ஸ் சத்யம் சினிமாஸ் நைட் ஷோ தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. கங்குவா பகல் ஷோ எது கொடுக்கன்னு சொல்லி ஒருத்தர் போட்டுருந்தாரு. அந்த அளவுக்கு விசுவாசிட்டாங்க ப்ரோ. இப்போ அது விடுங்க பிரகாஷ் ப்ரோ. வாவாத்தியர் வந்து அவங்க ஜனவரி எண்டுல வந்துட்டு ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்களே. பிப்ரவரி 7. சரி, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா மேபி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்க ஏதாவது எப்படின்னா மொத்த ட்ரோல் பண்ணி நீ வாங்கிக்க பிரகாஷ், நீ அதுக்கு விளக்கம் சொல்லி நீயே திட்டு வாங்கின்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா, கங்குவா 2 எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, 100% எடுக்க மாட்டாங்க உறுதி. அடுத்து வந்து வாவாத்தியாலே எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. வாவாத்தியாரு ரிலீஸ் ஆகுமா இல்லையா? என்ன காரணம்னா இப்ப கங்குவாக்கு வந்து இவ்வளவு அது ஏங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்காதீங்க. சும்மா சும்மா அவங்க ஸ்டூடியோ இப்ப நிலைமைக்கு அவங்க ஏகப்பட்ட ரீஃபண்ட் பண்ணணுங்க. ரீஃபண்ட் பண்ணி அந்த படம்லாம் இந்த பிரச்சனை கிளியர் ஆனாதான். ஏற்கனவே அவங்க ஃபினான்ஷியல் இஷ்யூ நிறைய இருக்கு. கோர்ட்ல கேஸ் போட்டு பல படங்கள் பெட்டிங் இருந்தாலும் இப்போ இவ்வளோத்தையும் கிளியர் பண்ணி இந்த படம் வந்து வசூல் எடுத்து தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட ரீஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பல ஏரியாக்களில் ஓவர்சீஸ்லாம் குறிப்பிட்டு உள்ள போனா விஜய்க்கு அடுத்தது வந்து பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட விஜய் படத்துக்கு ஈக்குவலாக பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வசூல் பண்ணணும். ஓவர்சீஸ் அந்த அளவுக்கு வசூல் பண்ணல. அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானாவும் படத்தை ரீஃபண்ட் கேட்கறாங்க மைத்ரி மூவிமேக்கர்ஸ். தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் எல்லாமே ஓன் ரிலீஸுங்கிறனால அவங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அது ஆனால் என்னன்னா ஓன் ரிலீஸ் ஆனாலும் அவங்க கைக்கு காசு வரலங்கிறப்ப டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்ல ரீஃபண்ட் அந்த ரீஃபண்ட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதான் கேட்பாங்க பல ஏக்கர் ரீஃபண்ட் கொடுக்கணும் அவங்க. இப்போ இதெல்லாம் லாக் பண்ணி பிரச்சனை கிளியர் பண்ணாதான் வாவாத்தியா ரிலீஸே பண்ண முடியும். அப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து இருக்கிற ஒரே இந்த பெரிய படம் இந்த இயர்ல விடுதல் இது மட்டும்தான். அது இல்லாம வேற எதுனா அடிஷனலா ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ லாஸ்ட் மினிட்ல? இது வரைக்கும் ஒரு அளவுக்கு மீடியம் பட்ஜெட் ஆச்சு நான் சொல்றேன். இல்ல ஒன்னே ஒன்று தான், நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த துணிக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி தள்ளுபடினு ஒன்று போடுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று போடுவாங்க. என்னோட சேல் கிளியரன்ஸா என்னமோ போடுவாங்க. என்னது ஓல்டு கிளியரன்ஸ் சேல்னு ஒன்று போடுவாங்க. கிளியரன்ஸ் சேல் அவ்வளவுதான். ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரி ஒரு சேல் ஒன்று இருக்கும். எதுக்காகனா அவங்க வந்து இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு புதுசாக வாங்கணுங்கிற ஒன்று பல நாளாக பெண்டிங்லேயே இருக்குங்கிறனால ஒன்று. அது மாதிரி வருஷ கடைசிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு எப்பவுமே ஒரு 150 படம் எடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் 120 படம் ரிலீஸ் ஆயிரும். ஒரு 30 படம் 40 படம் பெண்டிங்ல எப்பவுமே நிற்கும். அந்த 30 படங்களை ஒரு 20 படம் மாதிரி தள்ளி விட்டுன்னு நினைப்பாங்க வருஷ கடைசியில். அப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 ஆரம்பிச்சு டிசம்பர் 2 வரைக்கும் ஒட்டுமொத்த இருக்கிற பெண்டிங் படத்தையும் தள்ளி விட்டுருவாங்க கணக்கு காமிக்கிறதுக்கு. அப்படி ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுமே தவிர பெரிய படம் நோட்டல் படம் இன்னும் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ப்ரோ அப்படி பார்த்தா அந்த வரிசையில இது கார்த்திக் நரேன் ப்ரோவோட நிறங்கள் 3ம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குல்ல ப்ரோ. இப்ப நவம்பர் 22 ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. அதான் ப்ரோ, அதான் கண்டிப்பா இந்த வாரம் வருது. அதான் அந்த படத்து மேல ஒரு ஹை ஹோப் இருக்கு ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஒரு இன்சைட் டாக்ஸ் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ, உங்க ஒப்பீனியன்?
மாறன் மாஃபியா பார்த்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ வந்ததான் ப்ரோ நம்புவேன். அந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். நரகாசுரன் வந்ததுன்னா அவரோட இதுவே மாறி இருக்கும். பட் ஆனா அந்த மனுஷன் அந்த படத்தால பெரிய இதுவா மாட்டிக்கிட்டு, ஆனா நாளைக்கு ப்ரோ உண்மை ப்ரோ. சொல்றேன் ப்ரோ அந்த படம் எப்படி துருவங்கள் இருக்குன்னு. 16க்கு அப்புறம் அந்த மனுஷனை அட்ரஸே இல்லாம ஆக்கிட்டாங்க ப்ரோ. நாளைக்கு சொல்றேன். துருவங்கள் 16 ஒரு சூப்பர் படமா அமைச்சாரு. அப்புறம் பார்த்தா அந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கு அந்த ஒரு சீரீஸ் அந்த நவரசால ஒரு எபிசோட் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் தனுஷ் சாரோட ஒரு படம் பண்ணி அப்படியே காணாம போயிட்டாரு ப்ரோ. இல்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் இவங்களெல்லாம் விட அவரை தான் ப்ரோ எல்லாரும் பேசினாங்க. அந்த வருஷத்துலயே இவரை பத்தி தான் பேசினாங்க எல்லாரும். எப்படி 21 இயர்ஸ்ல இப்படி ஒரு சம்பவம் துருவங்கள் 16 பார்த்துட்டு அப்படி இப்படின்னு. ஏன்னா படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு துருவங்கள் 16. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஜிவிஎம்மோட போய் இது பண்ணாரு நரகாசுரன். அந்த படமே நல்லா வந்திருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த அதுவும் அது ஒரு பெட் ப்ராஜெக்ட்னு அதை அனௌன்ஸ் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் தான் மாஃபியா, இது மாறனி, இப்ப இந்த நிறங்கள் மூன்றானா அவர் இண்டஸ்ட்ரியில அவருக்கு நடந்த சில ஒரு பிரகாஷ் நான் ஏதாவது பேசுறீங்களா? விட்டு விட்டு கேக்குது. அதான் எரச்சலா இருக்கு ப்ரோ. இளங்கல் மூன்று இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுல்ல. அது பிரீமியர் ஷோ இருக்கானா? பிரஸ் ஷோ இருக்கா? சுகுமார்ண்ணா இருக்கு நாளைக்கு இருக்கு. நாளைக்கா? பாத்துட்டு சொல்லுங்கண்ணா. பரணி கேட்கலையா? பிரகாஷ் நான் விட்டு விட்டு கேக்குதுண்ணா. இல்ல பிரகாஷ் நான் விட்டு விட்டு கேக்குது. ஏங்க அப்புறம் வேல்பாரி கதை டென்ஷன் ஆயிட போறாங்க. நீங்க சொல்லி ஆகணுங்க. விட்டு விட்டு கேட்கறதே கொஞ்சம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. குட் பேட் அக்லி பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்மா ப்ரோ? இப்போதைக்கு கன்ஃபார்ம் ப்ரோ. ஃபியூச்சர்ல சேஞ்ச் பண்ணாங்கன்னா தெரியல. முருகேசா மறுபடியும் முதல்ல இருந்தான்னு வாரு. இல்ல ஆக்சுவலா வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் போயிருக்கிறது இந்த டேட்ஸ் தான் கொடுத்துருக்கிறதாக நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு Jan 10 தான் குட் பேட் அக்லி. அப்போ விடாமுயற்சி ப்ரோ. யூஸ்வலாவே மகிழ் திருமேனி சார் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப நாள் தான் எடுத்துப்பாரு. அப்போ மேபி நம்ம சம்மர்ல எதிர்பார்க்கலாமா விடாமுயற்சிங்கிறது அந்த படம்? அது எனக்கு தெரியல ப்ரோ. அது எப்போ வரட்டும் வரும். ஆனா கண்டிப்பாக சீக்கிரமா வந்துரும். சம்மர்ல வராது ப்ரோ. நம்ம லாஜிக்கா பார்த்தோம்னா சம்மர்ல வராது. ஏன்னா நிறைய லைனப் இருக்கு. ஆனா என்னது நமக்கு கூலியும் இருக்கு. கூலி சம்மரான்னு தெரியல. ஆமா ஆனா மார்ச் எண்ட் அந்த மாதிரி வந்ததான் ப்ரோ கரெக்டா இருக்கும். ஏன்னா அப்பதான் எக்ஸாம் டைம். ஸோ எல்லாத்தையுமே பார்ப்பாங்கல்ல ஒரு பெரிய ரிலீஸ்க்கு. அதெல்லாம் இல்லாம எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா நீங்க கூலியே சம்மருக்கு வருதான்னு தெரியல. கொஞ்சம் டைம் ஆகும். கூலியில நிறைய கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்கு அப்படின்னாங்க. உங்களுக்கு ஆனா இது வந்துரும்ன்றாங்க 44 KS சுப்பராஜ் படம், சூர்யா படம். அந்த படம் கங்குவா போட்டு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இது கூலி வந்து ஏப்ரல் வரதுக்கு இல்ல மே வரதுக்கு சம்மருக்குள்ள வந்துரும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்றதுக்கு முன்னாடி தான் வந்து எல்லாம் யோசிப்பாரு. ஆனா ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டாருன்னா அவர் கரெக்டா டைம்குள்ள முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அதனால வந்து அது சீக்கிரமா வந்துடும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா குட் பேட் அக்லி பொங்கலுக்கு வந்துட்டு விடாமுயற்சி வந்து ஒன்று சம்மருக்கு வரணும், இல்லைன்னா மார்ச் மாசம் வரணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏப்ரல் கொஞ்சம் நிறைய படங்கள் வர மாதிரி எனக்கு இதா இருக்கு. அப்புறம் அதான் ப்ரோ இப்ப கங்குவா போட்ட கிளின்னு கிளிக்கிறதுக்கு சூர்யா 44 வந்தாதான் ஒரு ஓப்பே இருக்கும் ப்ரோ. அந்த படம் ரிடம்ஷனா இருக்கும். நம்புவோம். அந்த படம் கண்டிப்பா டெஃபினெட்லி ப்ரோ. அந்த படமும் சரி சூர்யா 45ம் சரி ஒரு கண்டிப்பா அவருக்கு ஒரு கம்பேக் ஃபேஸா இருக்கும்ன்றது தான் எல்லாருமே நாங்க ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி கங்குவாவே பார்த்துட்டு ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ராஜமௌழி படம் மாதிரி இருக்கு, கண்டிப்பா ஏதாவது நடக்கும்னு நினைச்சோம். நல்லா நடத்திட்டாரு. இல்ல ஆக்சுவலா வந்து அவங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணி அடுத்த படத்துக்கு பெருசா இந்த அளவுக்கு ஹைப் பண்ணாம கொஞ்சம் ஹைப் கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்படி பண்ணா ஓரளவு நல்லாவா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் பெருசா ஹைப் பண்ண மாட்டாரு அவர் படத்தை. மத்தவங்க டீம்ல ஹைப் ஆனா அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் வந்தாலே தானா ஹைப் வந்துரும் நினைக்கிறேன். ஏன்னா அது நல்ல பயங்கரமா தான் ப்ரோ எடுத்துட்டு அவரு. இல்ல ப்ரோ நம்ம ஃபேன்ஸ் மத்தியில ஹைப் வர்றது அது பிரச்சனை கிடையாது. ஆனா டீம்ல ஹைப் பண்றது 1000 கோடி வாய் விட மாட்டாரு ப்ரோ. அதெல்லாம் இதுக்கப்புறம் வாய்ப்பு எந்த டைரக்டருமே பேச மாட்டாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமால இதுக்கப்புறம். ஏன்னா அது ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதனால அதுக்கு வாய்ப்பு இல்ல யாரும். ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூல எல்லாம் பாத்துருப்பீங்களா? அந்த MS தோனி படத்துல சொல்லுவார்ல ப்ரோ, நாங்க எங்க தோத்தோம் தெரியுமா பாஸ்கெட் பால் கோர்ட்லன்ற மாதிரி. நாங்க எங்க தோத்தோம் தெரியுமா, ப்ரொடியூசர் 1000 கோடி 2000 கோடின்னு வாய் விட்டார்ல அப்பவே தோத்துட்டோம். இந்த மாதிரிதான் இருந்துச்சு.
ப்ரோ ஒரு டவுட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து குட் பை டாக்லி வந்து மே 1 அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது பொங்கலுக்கு மாறுறதுனால ஒருவேளை விடாமுயற்சி அந்த ஸ்லாட்ல வர வாய்ப்பு இருக்குமா? எந்த ஸ்லாட்ல ப்ரோ? சம்மரா? மே மே 1. 1 கேக்குறாப்புல மே தலை 1 பர்த்டேக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி குட் பை டாக்லியே அப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்ட். விடாமுயற்சி எப்படின்னு எனக்கு தெரியல சீரியஸா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பரணி ப்ரோ அவங்க ஒன்னே ஒன்று வந்து சொல்லிக்கிறேன் அப்டேட் விடுற வரைக்கும் நம்ப வேணாம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா என்னன்னா மகிழ் மேல பஞ்சாயத்து இல்ல தலைவா. ஷூட்டிங் போக மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாரு மனுஷன்? அவர் பண்ண வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சுட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரகாஷ் என்ன கேட்டா தெரியும். அவர் என்ன ப்ரோ பண்ணுவாரு? ஷூட்டிங் போக மாட்டாங்க ப்ரோ. லைக்கா தான் ப்ரோ இங்க ப்ராப்ளம் சொன்னாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் இப்போ அஜித் சார் வந்துட்டு டக்குன்னு மூவ் ஆக முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஃபிளாஷ் சாங் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் லுக்காவே மாற்றணும். இப்போ டக்குன்னு ஜிபியூல இருந்து அவர் அங்கே போய் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அவர் ஜிபியூ ஷூட்டிங்கை முடிக்கணும். முடிச்சுட்டு அது பொங்கலுக்கு வருதுன்னா அதோட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிப்ரவரியில மேபி ஷூட்டிங் போனாங்கன்னா மே வரலாம். ஆனாலுமே மே டவுட் தான். ஏன்னா ஏகப்பட்ட லைன் அப் இருக்கு. ஜூன் 5 வரைக்குமே சரியான லைன் அப் இருக்கு பேக்டா. அதையும் தாண்டி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனா அப்படி போக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏதாவது ஒரு நடுவுல, ஏன்னா ஏகே சார் படம் தலை படத்துக்கு ஃபெஸ்டிவல் டேட்லாம் தேவையில்ல. எந்த டேட்ல வந்தாலும் அது பயங்கரமா தான் ஓப்பனிங் எல்லாமே இருக்கும். ப்ரோ வேணாம் ப்ரோ, அப்படி அதுவும் பேசி நம்ம பேசி அனிருத் வேற தான் இருக்கு. நமக்கு சரியா இல்ல இருந்தா அதோட இல்ல ப்ரோ, நான் சீரியஸ். இல்ல கரெக்ட் தான். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஏகே படம் ஏகே 2-3 ஸ்டார்ஸுக்குலாம் தேவையில்ல ப்ரோ ஃபெஸ்டிவல் டேட்டு. அவங்க கரெக்டா எந்த டேட்ல வந்தாலுமே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். அதுவும் இல்லாம இது அனிருத்லாம் வராருன்றப்ப மார்க்கெ படத்தோட இந்த சாங்ஸ் அதெல்லாமே ஒரு பெரிய செல்லிங் பாயிண்டா தான் இருக்கும். அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, பார்ப்போம். நம்பிக்கை தான் ப்ரோ, ஹோப்பு தான். ப்ரோ வேற இது என்ன பண்றது? ஜிபியு வந்து ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தானே ப்ரோ? உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ இருக்கும்? லைக் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஃபேன் பாய் சம்பவங்கள் எல்லாமே பயங்கரமா தான் இருந்திருக்கு. ஸோ ஜிபியு பத்தின ஒப்பீனியன்ஸ் ஏதாவது, ஐடியாஸ் ப்ரோ ஏதாவது bro? இது வரைக்கும் ஏகே சாருக்கு ஃபேன் பாய் படம் மங்காத்தா விபி கொடுத்தாரு. விபி பயங்கரமான ஏகே ஃபேனு. இவர் வந்துட்டு விபி எல்லாம் விட பயங்கரமான ஃபேன். ஏன்னா விபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் விபிக்கு ரஜினியை தான் பிடிக்கும், அப்புறம் தான் ஏகே. இவர் ஆதிக்கு வந்துட்டு ஒரு வெறித்தனமான ஏகே ஃபேனு. இது வரைக்கும் வெறித்தனமான ஒரு ஏகே ஃபேனு. ஏகேவை டைரக்ட் பண்ணது இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பா படம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க தலைவா. ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு 10 இடத்துல தியேட்டர் மூமெண்ட் பயங்கரமா வைப்பாரு, பயங்கரமா இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு இவர் மேல மட்டும்தான் பயம், வேற யார் மேலயும் பயம் இல்லை. டிஎஸ்பி மேல மட்டும்தான் பயம். மற்றபடி குட் பேட் அக்லி மேல ஒரு ஹை ஹோப்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா அவரை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பிஎஸ் மித்ரன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, ஹீரோ படத்துக்கு எனக்கு 15 நாள் தான் கிடைச்சது போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் அவர் சர்தார் நல்லா பண்ணாரு, இரும்பு திரை நல்லா பண்ணாரு, நடுவில் ஹீரோல அவர் மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு டைம் கொடுத்து பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்டா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா மகிழ் திருமேனிக்கு இருக்கிற டைம் ஏகப்பட்ட டைம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த டைம்லயும் அவரு ஒழுங்கா பண்ணாம மேபி மிஸ் ஆச்சுன்னா, மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஷுவல்லாம் பார்த்துட்டு சில பேர் சூப்பரா வந்திருக்கு அப்படின்னாங்க. அதான் இப்ப வரைக்குமே விடாமுயற்சி மேல நிறைய பேருக்கு ஹோப்ஸ் இல்லை. நீங்க ஜிபிஓ நம்புறீங்க, எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுக்கு ஈக்குவலா விடாமுயற்சி நம்புங்க. ஏன்னா அது விஷுவல் வந்தோடனே தெரியும் எல்லாருக்கும் அது எப்படி எடுத்திருக்காங்கன்னு. அப்படி பயங்கரமா எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆஹ் நீங்க ஏன்னா அது வந்துட்டு அதுவும் கைதி மாதிரி படம் தான் தலைவா. ஆனா ஒரு ஃபுல் ப்ளோன் ஆக்ஷன். எப்படி சொல்றது, இப்போ ரொம்ப ஹைப் பண்ண சொல்லல, லைட்டா சொல்றேன். கைதியை பகல்ல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த படம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. அதனால பார்ப்போம். பிரகாஷ் அண்ணா, சாரி நான் சொல்லுங்க. நான் பேசுறது ஃபர்ஸ்ட் கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. இப்பதான் ப்ரோ நல்லா கேக்குது. இருக்குண்ணா இப்ப. அப்பாடா, தெளிவா கேக்குது. இப்பதான் கொஞ்சம் உண்மையா இல்ல இருக்கு. இல்ல விட்டு விட்டு கேக்குது இப்ப லைட்டா. திரும்ப இல்ல விட்டு இல்ல கேக்குது சொல்லுங்க. பேசுறேன்னா நடுவுல விட்டு விட்டு கேட்டா சொல்லுறேன். சொல்லிருங்க. அதே நீங்க வேல்பாரிக்காக கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட பேர் கேட்டாங்க 3 நாளா ட்விட்டர் யூடியூப்ல ஏமாந்து போயிட்டாங்க. நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதை வாய்ஸ் கிளியரா கேட்கறேன்னு சொல்லிருக்கேன். அப்புறமேட்டு இந்த விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் நான் ரிலீஸ் சமயத்தை சொல்லிக்கலாம்னு சில விஷயம் வச்சிருந்தேன். ரிலீஸ் சமயத்துலயும் குட் நகலை பொறுத்த வரைக்குமே ரெண்டுக்கு. பட் இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும், ரொம்ப சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். மகிழ் வந்து இந்த படம் வந்து எடுத்த வரைக்கும் முடிச்ச வரைக்கும் டோட்டல் படத்தையும் வந்து ரெடி பண்ணிட்டாரு படத்தை. ஏகே டப்பிங் பேசுறது மட்டும் தான் போறேன் எடுத்த வரைக்கும். மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிட்டாரு. மற்றவங்க டப்பிங் பேசுறது வந்து மற்ற இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்டிங்ல இருந்து மற்ற எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷனும் படத்தை முடிச்சு வச்சிருக்காரு. மகிழோட மிகப்பெரிய நம்பிக்கை என்னன்னா, இப்போ குட் பை ஷூட்டிங்ல இருந்து ஏகே வந்தது ஒண்ணு, இந்த படத்தை போட்டு காமிச்சா ஏகே ரொம்ப குஷியாயிருவாரு, மிரண்டு போயிருவாரு அப்படிங்கிற அளவுக்கு முழுசா 100% நம்புறாரு மகிழ்.
அத சொல்லுங்க. அப்படியே நம்புறாரு, முழுக்க 100% நம்புறாரு. அதுல சில பல விஷுவல்ஸ் பத்தில சில விஷயங்கள் இருக்கு. அது நான் கொஞ்சம் ரிலீஸ் நெருங்கும்போது சொல்றேன். அதாவது எப்பவுமே சில விஷயம் இன்சைட் சோர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லுவோம். பட் இந்த படத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் நெருங்கட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். ஒருவேளை ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சொல்றேன். அதே மாதிரி குட் பை டக்லி படத்துல ஒர்க் பண்ற நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்ன விஷயம். பட் மற்ற படங்கள்ல வந்து நமக்கு எப்பவுமே தகவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல நண்பரே ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அவர் சொன்ன வகையில இந்த படம் வந்து ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட். இந்த படம் அதுல எந்த மாற்று குறையும் இருக்காது, மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அது இன்னும் கொஞ்சம் படம் ஓரளவு பொங்கல் ரிலீஸும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுல சில பல விஷயங்கள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் சொல்லுவோம். ஆனா 2 படமே நான் எல்லாமே விடாமிச்சு கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. அது உங்களுக்கு விஷுவலா இனிமேல் தான் தெரிய வரும். நான் ஒரு படம் ரிலீஸ் ஆகட்டும், அதாவது ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கட்டும், அது என்னங்கிறத சொல்றேன் உங்களுக்கு. சரி, சுகுமார் bro ரொம்ப நேரமா பேசுங்க. சுகுமார் bro சொல்லிருங்க ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அது செக் பண்ணதான் ப்ரோ பண்ணேன். அண்ணா அநியாயம் பண்றேண்ணே, இன்னைக்கு ஒரு மாதிரி அவ்வளவுதானா? வைப்ல தானே இருக்க நீ. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரகாஷ் bro கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றீங்களா அது இந்த விஷயம் தானா? ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே. அதாவது நான் சொல்ல சொல்லிட்டேன். என்ன இல்ல விட்டு விட்டு கேக்குதுண்ணே? பிரகாஷ் நான் விட்டு விட்டு கேக்குதுண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா மைக் எல்லாம் சரி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேல்பாரி கதை சொல்லுங்கண்ணா. இப்ப இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ப்ரோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ப்ரோ. குட் பேட் அக்லில வந்து சில சோர்சஸ் சொல்றாங்க இது கேங்ஸ்டர் த காப் த டெவிலோட ரீமேக்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அது ஏதாவது உண்மைகளா இல்ல அது உருட்டா ப்ரோ? தலைவா அது வந்துட்டு அவங்க போற bro லொகேஷன் அதே அதுவா மாதிரி இருந்தாலும் இருக்கு. ஹாப்பி, அது இல்லனாலும் ஹாப்பி தான் ப்ரோ. அதுவா இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா சூப்பரா இருக்கும் அந்த படம். பார்த்தவங்களுக்கு தெரியும் அது ஒரு செம படம் அது. ப்ரோ ஆமா ப்ரோ, ஆக்சுவலி அது ஒரு பயங்கரமான படம். அதுவும் டாங்லி கேரக்டர்ல அஜித் சார்லாம் வந்து சாமி ஏன்னா மறட்டி உங்களுக்கு விட்டுருப்பாரு ஜெயில் சீன் ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏகே பண்ணாருன்னா முடிஞ்சு போச்சுன்ற அப்படி இருக்கும் ப்ரோ. அதுவும் அந்த வேதாளம் ஈவில் ஸ்மைல்ல ஒரு வாக்கு விட்டாருன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன், ஆனா தேட்டர் ஆனா தெரிக்கும். தெரியல, ஏன்னா இப்ப ரொம்ப குறுகிய காலத்துல படம் முடிக்கிறாங்கல்ல, சோ ரீமேக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அவங்க எடுக்கிற லொகேஷன் எல்லாம் பாக்குறப்ப இந்த ஜெயில் சீக்வன்ஸ் ஃபுல்லா ஃபாரின் ஷூட்டு இதெல்லாம் பாக்குறப்ப மேபி இருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி பண்ண மாட்டாங்க. கேக்குதா? ஆனா சொல்லுங்கண்ணே, பிரகாஷ் இப்ப நல்லா ப்ரோக்கு கேக்குது. எந்த படத்தோட ரீமேக்கும் பிடிக்காது. ஏங்க சரி ரீமேக்குன்றது இல்ல அவர் நம்பவும் ரீமேக் மாட்டார். கிடையாதுங்க, ரீமேக் இல்ல, அதை சொல்லிடுறேன். அந்த படம் வந்து ரீமேக் கிடையாது, குறிப்பிடக்கலி ரீமேக்கே கிடையாது. அது திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். அதுக்காக நடுவில் கேட்குதான்னு கேட்டேன். ஆனா விடாமுயற்சி வந்து ரீமேக் பண்ணாங்க. விடாமுயற்சி வந்து அடாப்ஷன் சொல்றாங்க. பிரேக் டவுன் படத்தோட அடாப்ஷன் சொல்றாங்க. அதாவது அதுல இருக்க ஒரு 4 சீனை மட்டும் எடுத்துருக்காங்க. 4 சீன் கதை படமாவே இல்லாம ரீமேக் ரைட்ஸை வாங்கிக்கிட்டு, பட் என்னன்னா படமா இல்லாம அதுல ஒரு 4 சீன் மட்டும் பிடிச்ச சீன் இருக்கு. மகிழ் திருமணியோட கதையில அந்த சீனை சேர்த்துருக்காங்க. அதாவது அந்த படத்துல உள்ள அந்த கடத்துற சீனையும் அந்த அதாவது அந்த படத்தோட என்ன சொல்லுவோம் பேஸ் பிளாட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் பிளாட் இவங்களுக்கு அதுல ஒரு 2 விஷயம் பிடிச்சிருக்கு. அந்த 2 விஷயத்தை படத்துக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். மற்றபடி டோட்டலாவே மகிழ் திருமணியோட கதை தான். அந்த பேஸ் பிளாட்டை மட்டும் எடுத்துட்டு பிளஸ் ஒரு 4 சீன் ஒன்று எடுத்துக்கிறாங்க படத்துல. ஏன்னா படமே அது 1.5 மணி நேரம் தான். பட் இது மட்டும் இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் மேலே எடுத்துக்கிறாங்க. இதுல முக்கியமா வந்து ஏகே அர்ஜுனுக்கான ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கு. அந்த கதை த்ரிஷாக்காக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எல்லாமே தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் இது எல்லாத்தையும் படத்தை ஒரு ஹைபர் லிங்க் மாதிரி ஒன்று சேர்க்கிறாரு. அது அந்த மாதிரி கிடையாது. அந்த படம் இப்ப காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் முடிஞ்சு ப்ரோ வேண்டாம் ப்ரோ, ரிவீல் பண்ணாதீங்க ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. ரைட் வருங்க. சரி ப்ரோ, ஒரு சைடு அஜித் ஃபேன்ஸ் ஒரு ட்ரீட் முடிஞ்சு, இப்ப நம்ம தளபதி ரசிகர்கள் அடுத்த வருஷம் அக்டோபரோட கடைசி படம் வருகிறது. இது சில பேர் அந்த பகவந்த் கேசரியோட ரீமேக்னும் சொல்லிக்கிறாங்க. இப்போ திடீர்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமர் ட்ரெண்ட் ஆச்சு ப்ரோ. நேத்து ட்ரெண்ட் ஆச்சு. அந்த படம் கண்டிப்பா கிடையாது, ரீமேக் நான் சொல்லிடுறேன். அந்த படம் கிடையாது. அந்த படம் வந்து தலைவன் இருக்கின்றான்ங்கிற பேர்ல கமலுக்காக வந்து இவர் வினோத் எழுதின கதை. அது கமல் கொஞ்சம் ரெடி பண்ண கொஞ்சம் மாற்ற கதை, கொஞ்சம் அரசியல் கலந்த கதை. அதை தான் எடுக்கிறாங்க. அதுல வந்து ஒரு ரெண்டு படத்துக்கு காமன் விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஹீரோ அவர் ஒரு போலீஸு, இவரையும் போலீஸு. ஆனா இப்போ கரண்ட்ல போலீஸா இல்லாம அவர் இன்னொரு விஷயத்துக்கு மாறுறாரு. இது மாதிரி காமன் விஷயம் மட்டும் 2 ஃபேக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலீலா கேரக்டர், இந்த மமிதா பச்சி கேரக்டர் இருந்தோடனே டக்குன்னு மேட்ச் பண்றாங்க எல்லாமே. கண்டிப்பா அது கிடையாது, ரீமேக் கிடையாது. ஏன்னா கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணி யாராவது ரீமேக் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமே அது. அப்படி ரீமேக் பண்றதா யாரும் தெலுங்கு படம் பண்ணுவாங்களா? அது இப்போ உள்ள எல்லாமே பாலியா படம் பண்ணுவாங்களா? அதுவும் அந்த படத்தை பண்ணுவாங்களா அப்படின்றது முக்கியம். அது கூடுதலான தகவல். அது அந்த படத்தை பண்ணுவாங்களா கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஆனா பட் என்னன்னா அதுல உள்ள ஒரு விஷயம் மேட்ச் ஆகுது, அவ்வளவுதான். என்னன்னா இவரும் ஒரு போலீஸா இருந்து போலீஸா இல்லாம இருக்கிறாரு. அது ஒரு காரணம். அவர்கிட்டயும் ஒரு பொண்ணு இருக்கு, இவங்கள்ட்டயும் ஒரு பொண்ணு இருக்கு, அவ்வளவுதான் கதை. 2 மேட்ச் ஆகும். அது இது மாதிரி அதாவது கேரக்டர்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருந்து கதைகள் வேறுபட முடியும். அது மாதிரி கதைகள் வேறுபடும். இது வந்து முக்கியமா ஒரு போலீஸ் பேக்ட்ராப்ல ஒரு பாலிடிக்ஸ் பிலிம். ஒரு சர்க்காரும் தீரனும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதாவது தீரன் வந்து வேற ஒரு டைப் போலீஸ் படம், சர்க்கார் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசக்கூடிய ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்க ஒரு ஆளா
அவர் என்ன ஐடி ஃபீல்டு தானே அவர் அங்கேருந்து வராரு, ஐடி ஃபீல்டு பாலிடிக்ஸ் வராருல, அது மாதிரி இதுல வந்து ஒரு போலீஸா இருக்கவர் பாலிடிக்ஸ்ல எப்படி சம்மந்தப்படுறாருங்கிற மாதிரியான ஒரு கதைக்குள்ள வரும். ஆனா அந்த பகவான் கேசரி ஓப்பனிங் சீன்ல ஒரு பாட்டு ஒண்ணு பாடி அது கிட்டத்தட்ட ஹேட்டர்ஸ்க்கு பதில் சொல்ற மாதிரியே இருக்கும் ப்ரோ. கன்றாவியா பாடுவாரு, ப்ரோ நல்லா இல்லன்னு ஒருத்தர் ப்ரோ சொல்லுவாரு. ப்ரோ அந்த லாரியில ஆமா வருவாரு ப்ரோ. ப்ரோ, இல்ல இல்ல ஐ அது டோன்ட் ஃபர்ஸ்ட் சீன் கேர். சொல்றேன், அது சொல்ல ப்ரோ. கன்றாவியா பாடுவாரு, ஒருத்தர் சொல்லுவாரு கன்றாவியா பாடுறீங்கன்னு. ஆமாடா நான் கன்றாவியா தான் பாடுறேன், உனக்காக நான் பாடுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன்னு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல வந்து அந்த கிளிம்ஸ் அது பார்த்தீங்கன்னா படத்துல வந்து பிளாஸ்டிக் போஸ்டர்ல வரும். அந்த இதுல ஸ்டார்டிங்ல அந்த போலீஸ் ஓப்பனிங் சீன்ல ஜெயிலுக்குள்ள வரும். அது வாலியை வச்சு ஃபைட்டர் தண்ணி தூக்குறதுக்கு அந்த தானே சொல்றீங்க? அதோட லவ் ட்ராக் ஞாபகம் இருக்காது காஜலோட ப்ரோ ஆன்டி அவங்க ஆனா என்னன்னா பாலையாவை ஆன்டி பாலையாவை ஆன்டின்னு ஆளையா அவங்கள ஆண்டின்னு சொல்றதுதான் லேட்டு இந்த படத்துல. ப்ரோ இன் பிட்வீன் எல்லாரும் இந்த புஷ்பா 2 ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? அதுல ஒப்பீனியன்ஸ் என்ன ப்ரோ உங்களுக்கு எல்லாம் இருக்கு? எனக்கு ஒரு 1000 crore பார்சல்ன்ற மாதிரி தோணுது. ஸ்ரீலீலா இல்ல டான்ஸ் அந்த படத்தை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அந்த கலவை படத்தை எடுத்து பொறுத்த விட்டாங்க. வரைக்கும் நம்ம டேரக்டர் சுகுமார் இங்க இருக்கிறாரு, அவர் தான் சொல்லுவாரு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு உரிமையும் அவருக்கு தான் இருக்கு. வராரு பாருங்க சுகுமார் ப்ரோ கமான். ஏன்? இல்ல 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 எனக்கு என்னன்னா சுகுமார் இல்ல இல்லங்க ஒருத்தர் சுகுமார் ப்ரோ சுந்தரம் ப்ரோனாரு, அதுக்கு மேல ஒருத்தர் சண்முகம் ப்ரோனாரு, இப்ப இவர் சிவகுமார் ப்ரோங்கிறாரு. அவர் பேர் சுகுமார். உங்களுக்கு பேர் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? சரி அதெல்லாம் விடுங்க. இந்த பகவந்த் கேசரிக்கு என்ன குறை புரியல. அந்த புஷ்பானா லாரி வந்து சீன்ல வேற யாராச்சும் புஷ்பா வச்சிருந்தா 2 சிரிச்சிருப்பாங்க. அதான் அதை அந்த விடுங்க ப்ரோ. மனுஷன் இருக்கும்போது எவ்வளவு மாசா இருந்துச்சு புரியலையே. அஜித் ப்ரோ அதெல்லாம் விடுங்க. புஷ்பா 2 எப்படி இருக்குன்னு அவர் கேட்டிருக்காரு, எப்படி இருக்கும்னு. அந்த படத்துலயே ட்ரைலர்ல டயலாக் வந்திருக்கு, வைல்டு ஃபயர். அவ்வளவுதான். ப்ரோ சூர்யா 45 ஷூட்டிங் எப்போ ப்ரோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பிரகாஷ் ப்ரோ, சுனில் ராவல ப்ரோ. அது நீங்க நேத்தே திரும்பி சொன்னா நீங்க கேட்கல சரியா? இல்ல அது சொன்னாரு, இவரு சொன்னாரு, மாவீரன் சொன்னார்ல, நான் அவர் கழுத்துல கத்தி வச்சிருக்கிறேன் கன்னத்துல வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கன்னத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க, கழுத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஆனா அவர் சாக மாட்டாரு. ஓ கழுத்துல அறுத்தாலும் சாகலையா? ரைட் ஓகே. ஆமா ஆமா கழுத்துல அறுத்தே சாக மாட்டாரு. வடிவேலு சொல்ற மாதிரி அவங்க ஒருத்தர் ஆமா மங்களம் சீனு வந்து சாவல. மங்களம் சீனு செகண்ட் பார்ட்லயும் வராரு. அதே மாதிரி வந்து ஜக்கார் அடியும் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. ரீவிசிட் பண்ணீங்களா ப்ரோ? எனக்கு ஒரு ரஃப் கெஸ் இருக்கு ப்ரோ. எப்படின்னா இவர் வந்து திடீர்னு இவங்க பொண்டாட்டி பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அது மத்தவங்களுக்கு பிடிக்காதனால திரும்பி சம்பவம் ஆரம்பிக்குது. ஃபகத் ஃபாசில் வந்து திரும்பி அந்த ஒரு பழி வாங்குற இதுக்கு வராரு. அப்புறம் இவரும் அந்த ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு ராஷ்மிகா இன்டர்வலுக்கு அப்புறம் ராஷ்மிகா கானு இவன் அந்த கான்ல திரும்பி பழி வாங்க போறாரு. ஒரு யூஸ்வல் தெலுங்கு டெம்ப்ளேட்டோட முடிச்சிருவாங்க போல. தலைநகரத்தோட கதையில சொல்லல. இல்ல நான் முத நாள் வந்து ட்ரைலர் இல்ல முத நாள் சொல்லும்போது இந்த படத்தை டீகோட் எல்லாம் பண்ணணுமான்னு கேட்டேன். பட் வேற வழியில் இவ்வளவு பேர் இவ்வளவு டீகோட் பண்றதால சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்ன கெஸ் இருக்குன்னு. அதாவது போன பார்ட்ல வந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த ஃபகத் பாசில் கேரக்டர் இப்போ வந்து பழி வாங்கணும்னு நினைக்க ஆசைப்படுது. பட் வந்து இப்போ அவர் வந்து டோட்டலா மிலிட்ரிகிட்ட போற மாதிரி இருக்கு. அதாவது போலீஸா இருந்தார்ல, இப்போ மிலிட்ரியா மாறுற மாதிரி இருக்கு தெரியுது. ஏன்னா அவர் காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெய்லர்ல. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இதுல வந்து ராஷ்மிகா மந்தனாவை கொள்றாங்க ட்ரைலர் நேற்றே சொன்னல, அந்த டைலாக் டெய்லியே தெரியும். புஷ்பாங்கிறது ஒரு பேர் இல்லை, ஒரு பிராண்டு சொல்லி அந்த பிராண்டுக்கு அதை பார்த்தீங்கன்னா அடிச்சு மண்டே உடச்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஒன்று அந்த ஒரு பேஸ் வாய்ஸ் டப்பிங் பேசுவாங்கல்ல, அந்த வாய்ஸ் கேட்டுச்சு உங்களுக்கு நல்லா நோட் பண்ணி தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, புஷ்பா 2 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது கொடுத்தாங்கல்ல. அப்போ வந்து ஒரு ஊருக்கே நல்லா இது பண்ற ராபின்ஹுட் மாதிரி வந்து ஒளிஞ்சிருக்கிறது மக்களுக்காக இது பண்றதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி எப்படின்னா பொண்டாட்டி பத்தி கேட்டு போய் தலைமறைவா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கட்டத்தில் புஷ்பாவே இறந்துட்டதா மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் புஷ்பா வந்து திரும்ப உயிரோட இருக்கிறாருன்னு மார்வெல்ஸ்ல இருக்க மாதிரி வரும். இதுதான் வரும். அந்த இன்டர்நேஷனல்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து ஜப்பான் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஜப்பான்ல தான் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து பரிசா கொடுப்பாங்கிற மாதிரி வரும் இந்த கட்டை. அதனால இன்டர்நேஷனல் டீல் இவரே பேச போறாரு. ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஜப்பான்ல தான் கல்யாணத்துக்கு பரிசா கொடுப்பாங்க. ஆனா அது சைனால இருந்து வரும். சைனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அது இருக்காது, அது வந்து இந்தியால இருந்து வரும். நான் ஒத்துக்கிறேன் நீங்க ரீவிசிட் இன்னைக்கு பண்ணிட்டீங்க, கண்டிப்பா ஒத்துக்கிறேன், மாற்று கருத்தே இல்ல. 2 நாள் தொடர்ச்சியா பேக் டு பேக் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு. புடவை கட்டுறாரு ஓகே, ஆனா நார்மலான கட்டப்லயே நெயில் பாலிஷ் போட்டிருக்காரு, அது எதுக்குன்னு தெரியல. இல்ல அதுக்கப்புறம் கண்டினியூட்டா இருக்கும். அதாவது அதுக்கப்புறம் வர சீன்ல ஞாபகார்த்தமா வச்சுக்கலாங்கிற மாதிரி வேணுக்கு வச்சிருப்பாரு. இவரு ரமேஷ் பாலா போட்டிருக்காரு பாருங்க.
இல்ல உங்களுக்கு பிரகாஷ் ப்ரோ இல்ல அந்த 40 என்ன மினிட்ஸ் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு யாசையும் ஏக்கையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. ஆமா யாசி ஆமா யாசி கம்பேர் பண்ணி போட்டிருக்காரா இருங்க அந்த நைஸ் பாக்குறேன் எடிட்னு போட்டு 40 மினிட்ஸ் Bro, முன்னாடி போட்டிருக்காரு. அது ஃபேன் எடிட் ப்ரோ, அதை வந்து நைஸ் எடிட்னு போட்டிருந்தாரு. அதான் ராகி சிக்னல் கொடுத்துட்டாருன்ற மாதிரி தான் ரமேஷ் இப்பதான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு பிரசாத் நீட் படம் கம்பல்சரின்னு. இல்ல அந்த ஆனா நெயில் பாலிஷ் போட்ட மேட்டர் இருக்குல்ல தலைவா, 90ஸ்ல ஆக்சுவலா நிறைய ஆம்பளைங்க அப்படி போட்டிருந்தாங்கன்னு நான் எதுலயோ படிச்சேன் தலைவா. அது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் அப்ப அப்படின்ட்டு நான் படிச்சேன். அது இதுக்கு எந்த அளவுக்கு அதை வச்சு பண்ணாங்களா இல்ல 90ஸ்ல ஆம்பளைங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அது பிரகாஷ் ப்ரோ கேட்டாலும் தெரிஞ்சிடும். அது இல்ல நான் எதையோ நான் படிச்சேன் நானு. அந்த ஒரு விரல்ல மட்டும் ஆமா, போட்டிருப்பாங்க, அந்த சுண்டு சுண்டு விரல்ல விரல்ல மட்டும். மட்டும் நீளமா நீளமா ஆமா நகை வளர்த்து சுண்டு விரல்ல மட்டும் போட்டிருந்தாரு. இல்ல பிரகாஷ் இது ப்ரோ, இது எதுக்குன்னு தெரியல. ஆனா இது வந்து ஆந்திரா சைடு அவங்களுக்கு உங்க வந்து ஒரு காலகட்டத்துல இப்படி ஏங்க நடந்ததா? அப்படிலாம் இல்லைங்க. மருதாணி வேணா வைப்போங்க, மருதாணி வேணா வைப்போம், வச்சிருக்கேன், நானே வச்சிருக்கேன். ஓகேவா, வீட்டுல வச்சு விடுவாங்க, வச்சிருக்கேன். அதுவும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விரல வச்சு விடுவாங்க, நான் தெரிய கட்ட விரல வச்சு விடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு வரல சுண்டு 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 வரல வச்சு விடுவாங்க. அது வந்து ஆமா மருதாணி வச்சு விடுவாங்க, சுண்டு வரல மட்டும் ஆம்பளை பிள்ளை வச்சுருவாங்க. மற்ற பொம்பளை தீபாவளி நாள்லாம் 5 வரலையும் வச்சு விடுவாங்க தீபாவளி நாள்லாம். ஏன்னா ஆம்பளை பிள்ளைங்களாம் அந்த மேல் இந்த இதுக்குள்ள, அதாவது தம்பு ஒரு இன்ச்சுக்கு வேற ஒரு முதல் ஒரு ரேகை இருக்கும்ல கோடு மாதிரி எல்லா விரலுக்கும், அந்த மாதிரி அந்த வரிசைக்கு மட்டும் வைப்பாங்க. பொம்பளை அப்படின்னா ஃபுல் விரல் அந்த கை உள்ளங்கை பூரா வைப்பாங்க. ஆண்களுக்கு அந்த கட்டை விரலுக்கு எப்படி இந்த இது வைப்பாங்கல்ல, இப்போ இந்த சண்டை கோழி படத்தை சாப்பாடு விட்டுவாங்கல்ல, அது மாதிரி அது பண்ணி வைப்பாங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி நெயில் பாலிஷ் மேட்டர்லாம் வந்து எப்படின்னா ஆந்திராவில் அதுக்கு அந்த விஷயம் அந்த செலிப்ரேஷனே இருக்கிறான். அது இந்த லேடிஸ் கிட்ட போடுறது, அது திருவிழா டான்ஸ் ஆடுறது, நெயில் பாலிஷ் போடுறது வந்து ஒரு ஃபங்க்ஷனே இருக்குதான், ட்ரெடிஷனா அது. அதெல்லாம் நமக்கு அதை பற்றி தெளிவாக தெரியல, நமக்கு பற்றி தெரியல, அவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க. செம்மதான் ப்ரோ. ப்ரோ இங்க இருக்க எல்லா மென்ஸ்க்கும் ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே ப்ரோ. பிகாஸ் நம்மளே இல்ல நிறைய பாய்ஸ்க்கும் நம்மளே அந்த சொல்லிக்கிட்டாதான் உண்டு. லேடிஸுக்கெல்லாம் ஜென்ஸ் போய் உழுந்து கண்டிப்பா உழுந்து ப்ரோ. கொண்டாடுவாங்க. இது பிகாஸ் மென்ஸ் நமக்கு மட்டும் யாரும் தான் சொல்ல இருக்கும். மாட்டாங்க. இல்ல இது இல்ல தெரிஞ்சு இது பேச கேட்கறவங்க கூட ஃபுல்லா மென்ஸா தான் இருக்காங்க. இல்ல சொல்றேன் கேளுங்களேன். இல்ல 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 ஒரு கண்டிப்பா ப்ரோ. ஒரு உமன்ஸ் அதுதான் டேனா இல்ல பிகாஸ் ஆண்கள் வந்து அவரு ட்வீட் போடுவான். ஆனா ஒரு ஒரு இல்ல ஜென்ஸ் ப்ரோ, டேனா ஜென்ஸ் அவரு தான் விஷ் ரிப்ளை பண்ணது பண்ணுவான். சரி. அது எப்ப விஷ் பண்றாரு பாருங்க, நெயில் பாலிஷ் புடவை இந்த மாதிரி டாபிக் கரெக்டா டைமிங்ல போடுறாரு. இல்ல ப்ரோ, ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம அப்படியே நிறைய டாபிக் பத்தி பேசினால அப்படியே போயிருச்சு ப்ரோ தான். பிகாஸ் பசங்க நமக்கு எமோஷனையும் காட்டிக்க மாட்டோம், அப்படியே ஒரு கல்லு மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது எமோஷன்ஸ் அப்பப்போ காமிச்சுக்கிட்டாதான் உண்டு. இங்க இருக்க அனைத்து பிரதர்ஸ்க்கும் ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே ப்ரோ. எனக்கு இதை பார்த்தா அந்த கவுண்டமணி டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. நமக்கு யாரு சொல்லுவா, நம்மளே சொல்லிக்குவோம், வழி இல்ல அப்படிங்கிறது தான். சரி பிரகாஷ் ப்ரோ, உங்க வீடியோஸ் அங்க எப்படி இருக்கு? பார்க்கவே இல்லை, நீங்க தான் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தான் பிடிக்கும். ஊசி ரோசில வந்து இது வரைக்கும் பக்கவா படத்தோட செட்டில் ஆயிட்டீங்களே, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆல்ரெடி ப்ரோ வந்ததுதான். டான்ஸ் சொல்லவா வேணும், அது மடோனா வேற. மடோனாவை இந்த மாதிரி மனோலாம் பார்க்கறது பிடிக்குமாங்க? மனோனாவே உங்களுக்கு பிடிக்குமா? பிரேமம் பிடிக்கும். ஏப்பா சரி. எனக்கு காதலும் ஏன் கடந்து ப்ரோ போகும் மடோனா படத்துல அவங்கள பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு காதலும் கடந்து போகும் படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அவங்க நடிச்சு ஒரு படம் பிடிக்கும்னா அந்த காதலும் கடந்து போகலாம் கொஞ்சம் சீன் தான். மற்றபடி எனக்கு ஏன் வந்து கவன் கிட்டத்தட்ட பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட கவன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேட் லுக் கொடுத்துருப்பாங்க. விஜய் சேதுபதிக்கு ரொம்ப செட் ஆகாத ஒரு லுக் கொடுத்துருப்பாங்க வேற. கேவி ஆனந்த் படத்துலேயே ஹீரோக்கு லுக்கு செட் ஆகாத ஒரு படம்னா அது வந்து கவன் படம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அது கிளீன் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமா இருக்கும். அந்த மீசையை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து செட்டே ஆகாத ஒரு லுக்குன்னா கேவி ஆனந்த் படத்துல அது கவன் மட்டும்தான். அது மாதிரி தான் எனக்கு. அதனால எந்த ஆனா படமே ரோஜா கடலை லுக்கு ஞாபகம் இல்லையோ? பரவாயில்ல, அது கூட ஒரு முழு படமும் நல்லா எடுத்துட்டு அதாவது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லுக்கு கெடுக்கிறத விட ஒரு பாதி படம் கெடுக்கிறது வேற. அது எனக்கு அதனால வந்து கவன் படமும் பிடிக்காது. எந்த படத்துலயும் எனக்கு மனோனாவை பிடிக்கல கிட்டத்தட்ட. அவங்க வந்து பிரேமம்ல ஒரு ஒரு 2 கிளிம்ஸ் நல்லா தெரிவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல கெட்ட பிடிக்கலைன்னா படமும் பிடிக்காதா? இது புதுசா இருக்கே ப்ரோ. எனக்கு தெரியல. படம் பிடிக்காது இல்லைங்க, படம் கெட்டப் பிடிக்கலன்னு. படம் பிடிக்கலன்னு சொன்னேன். கவன் இவங்கள பிடிக்கலன்னு தான் சொன்னேன். எனக்கு மடோனாவை பிடிக்காது. இப்ப மடோனா ஏன் சொன்னீங்க பிடிக்காதுன்னா எனக்கு கவனம் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க. கவன்லயே அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு. ஓஹோ, ரைட் ரைட். ஜுங்கா ஏங்க படம்னே சேர்க்காதீங்க, அதெல்லாம் சாண்டு போயிருங்க. ஒரு பாட்டுக்கு வந்துட்டு நின்று ஆடிட்டு போயிருவாங்க. அதுல லிஸ்ட்லயும் சேர்த்து ப்ரோ வச்சிருக்கீங்க அது என்ன பாருங்க. மகளிர் மட்டமா ப்ரோ? மகளிர் மட்டம் எடுக்க வேண்டியதா திருடி ஜாலியா இதுல இருக்கலாம். என்ன இருக்கு? அது மாதிரி எடுக்க வேண்டியதான். ஒரு 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 ஃபன் மேக்ஸ் ப்ரோமோன்னு சொல்லி ஒன்று விட்டுருந்தாங்க. ஃபன் எங்கடா இருக்குன்னு தேடினேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. கிரிஞ்சி நாளும் கிரிஞ்சி, முரட்டை கிரிஞ்சி, மகா கிரிஞ்சி, இந்த ஊருக்கு இருந்துச்சு இல்லை அந்த ஊருக்கு இருந்துச்சு இல்லை, அப்படி ஒரு கிரிஞ்சி. இல்ல விஜய் சேதுபதி மகாராஜன் ஒரு நல்ல ஹிட் படத்தை கொடுத்து அடுத்து எந்த படம் இது இல்லாம இருக்காரு. அப்படியே பிக் பாஸ்ல போயிட்டாரு.
அந்த ஏஸ்னு ஒரு படம் வச்சிருக்காருல்ல ப்ரோ. வச்சிருக்கிறாரு அவ்வளவுதான். அதுவும் வராதுங்கிறாங்க. இன்னும் அதுலயும் ஒரு சில ஷூட்டிங் கடைசியில் பெண்டிங் இருக்கான். லோக்கல் பேட்ச் ஒர்க் இருக்கான். அது ஒரு 10 நாள் எடுக்கணுமா? அது எங்க எடுக்க போறாங்க? வேலைக்கு வாய்ப்பு இல்லை. அவர் இப்போ பாண்டிராஜ் படம் முடிச்சு வர்றது வாய்ப்பு இல்லை அந்த படமும். நித்தினோட ஒரு படம் ஆனா போயிட்டு ஒரு இருக்கலங்க, ட்ரெயின் அப்படின்னு சொல்லி. ஆமா ஆனா ஒரு ஆமா அது வேற அன்பாப்புலர் ஒப்பீனியன், அந்த டைரக்டரோட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு ஒர்க் ஆச்சு. நல்லா இருக்கும் அவர் ப்ரோ. தான் அவர் ஏஸ் காமெடி படம் நல்லா பண்றாரு. இருக்கும். அந்த கமெடியன் அதுல ஒருத்தர் வருவாரு. அவரோட காமெடி பர்சன்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் பேர் தெரியல. ரமேஷ் பாலாவா ப்ரோ? ஃப்ரெண்டே எது? ஏதோ தெரியுதுன்னு வருவாரு. டேனியல் போப் பிக் பாஸ் வந்தாரு. அவருதான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, லாஸ்ட் ஒரே ஒரு டவுட். ஜிபியூ ஏன் ப்ரோ 10th அனௌன்ஸ் பண்றாங்க? 9th இல்லையா? வியாழன் வந்து 9 தானே? இல்ல விடாமுயற்சி வந்தா 9th, ஜிபி வந்தா 10th. அந்த கணக்கு தான். இப்போ 10th தான் கணக்கு. ஃபுட்பால் அகிலிங்கிறது 10th தான். அதான் ஏன்னு கேக்குறாரு ப்ரோ. அது ஏன்னா வியாழக்கிழமை ரிலீஸ். இல்ல அப்படி கிடையாது. மைத்திரி மேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா அப்டேட்டும் நம்பர் 10லயே வரும். விடாமுயற்சி நீங்க பொறுத்தவரைக்கும் நம்பர் 10ல தான் வரும். ஆனா அது வேற விஷயம். இந்த குட்பை அகிலி வந்து அவங்க வந்து எய்ம் பண்றது வந்து முழுக்க சங்கராந்திக்காக. சங்கராந்தி வந்து கரெக்டா அந்த 10ஆம் தேதி வந்து என்ன கிளம்ப வருது? வியாழக்கிழமை வருதா வெள்ளிக்கிழமை வருதா? அது வேற மறந்துட்டேனே. வெள்ளிக்கிழமை ப்ரோ. அது வெள்ளிக்கிழமை கரெக்டா இருக்கும். பொங்கலுக்கு வந்து பாண்டிகை மாதிரி கரெக்டா இருக்கும். அவங்க எய்ம் பண்றாங்க. அதான் பர்ஃபெக்ட்டும் கூட. ரொம்ப முன்னாடி பண்டிகைக்கு முன்னாடி வர்றது கூட. விடாமுயற்சி அவங்க எய்ம் பண்றது வேற. அவங்க ஜனவரி 9th எய்ம் பண்ணாங்க. இல்ல கேம் சேஞ்சர் வருது சார். ஒரு நாள் முன்னாடி வந்தா கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம்ல. ஏன் தமிழ்நாட்டில் தான் இந்த படம் பெரும்பாலும் குட்பை அகிலியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அது படத்தோட 100% வசூல்னா 100% 90% வசூல் வந்து இந்த தமிழ்நாடு வசூல் தான். ஏன்னா ஏகேவோட மார்க்கெட்டுங்கிறது கடந்த ஒரு 4-5 வருஷமா சுருக்கிக்கிட்டார். தமிழ்நாடு மட்டும்தான் சுருக்கிக்கிட்டாரு. அதிகபட்சம் அதுக்கு அடுத்தது கர்நாடகாவில் வசூலாகும். ஓவர்சீஸில் மலேசியாவில் வசூலாகும். இதுதான் அவரோட ஏரியாங்கிறது. இப்போ வந்து இந்த படம் துணிவு வந்து ஓவர்சீஸ் கொஞ்சம் மார்க்கெட் அவருக்கு பயங்கரமாக ஏற்றி கொடுத்துருக்கு துணிவு. அதை பேக்கப் பண்ணி இப்போ இந்த குட்பை அகிலி நல்ல ஒரு பார்ட்ஸ் ஃபிலிம் மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல நல்ல தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுக்க போறாங்க. ஓகே, அப்படிங்கிற நான் பட்சத்தில் அதைத்தான் ப்ரோ கேட்க வந்தேன். இப்போ ஓவர்சீஸ்ல வந்து இல்லாத அளவுக்கு துணிவுல பயங்கரமா ஏத்தி கொடுத்தாங்க. பட் மறுபடியும் ஒரு 2 வருஷம் கேப்பும் போது அதே பேக்கப் இருக்குமா? இல்ல இருக்கும். என்ன காரணம்? பார்ஸ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்றதுனால அவங்க இப்பயே தியேட்டர் செயின்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு வந்து இல்ல அதான் பார்ஸ் ஃபிலிம் வந்து மிகப்பெரிய ஓவர்சீஸை பொறுத்த நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான். சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க. என்ன பார்த்துட்டு நான் வந்தீங்க? எப்படி ப்ரோ வெளியே போனேன்? திடீர்னு பார்த்தா வந்து ஃபெச்சிங் ஸ்பேஸ்னு வந்துருச்சு. இதுதான் நடக்குது. என்னன்னு கொஞ்ச தெரியல. நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. அது தெரியல ப்ரோ. சங்கர் சார் வந்து வேல்பாரி நாவலோட ரைட்ஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்றாரு. அது எப்போ ப்ரோ வரும்? கேம் சேஞ்சர் நாமோ அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ வேல்பாரி அந்த ஒரு அடாப்டேஷன் ஆஃப் த நாவல். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே ஃப்ரெஷ்ஷா இருப்பானா, அந்த பொண்ணு தான் அவன் வாழ்க்கை அப்படின்னு. இல்ல அந்த பொண்ணு 2 நாளா ஒருத்தர் வந்து வந்த படத்துக்கு ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. இங்க வராத படத்துக்கே நாம சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க யாரும் இல்ல. என்ன பண்றது? எல்லாம் பிரகாஷ் வைக்கிறதா சட்டம். இல்ல இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, இது ராம் சரண் படம் வருதுன்னு. எனக்கு அதெல்லாம் இல்ல. இந்த ஃபேன் ஃபைட் இது வருதுல, தலை ஃபேன்ஸ் வந்து ராம் சரண் படத்தை விட அங்க அவங்களோட மோசமா பாலையா ஃபேன்ஸ் இருக்காங்க. இது எப்படி போகுதுன்னு தான் நான் ஆர்வமா இருக்கு. இல்ல அங்க வந்து தெலுங்குல வந்து கண்டிப்பா பாலியா யாரு வேணாலும் வரட்டும். நான் தான் சிம்பிளா சொல்ற மாதிரி, யாரு வேணாலும் வரட்டும், பாலையா படம் மிரட்டும். பரணி, இப்ப நான் பேசுற இப்பயும் கேட்கலையா? யார் சொன்னது? இந்த பஞ்ச் டயலாக் யார் சொன்னது? பரணி கேட்கலையா? மகாராஜ் ஃபேன் நான் தான் அஜித். கேக்குதுண்ணா. இதுதான் ப்ரோ டயலாக்னா டயலாக். எல்லாம் உங்களை டாமினேட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு டவுட் ஆயிடுச்சு திடீர்னு நம்ம பேசுறது கேட்கலையான்னு. ஏன்னா தெலுங்குல பாலையா படம் தான் ஓடுன்னு சொல்ல வந்தேன். அதான் சொன்னேன். ஆனா எனக்கு நடுவில் நம்ம பேசுறது கேட்கல. டைம் வேற இறங்கிச்சு, வேல்பாரி டைம் வேற. திடீர்னு பழையபடி கேட்காம போயிடுச்சுன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால கேட்டேன். இல்ல ஓடும் ப்ரோ. இல்ல bro, அத இன்னொரு பத்தி doubt சொல்லல. என்னன்னா, இந்த ஃபேன் இப்போ ஃபைட் பத்தி 2 சொல்றேன். years முன்னாடி வாரிசு துணி வந்துச்சு இல்ல? கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இப்போ லாஸ்ட் 2 years முன்னாடி வாரிசு துணி வரும்போது அங்க தெலுங்குல வந்து வாரிசு படத்தை ஒரே நாளா ரிலீஸ் பண்ணாம ஒரு 3 நாள் தள்ளி பண்ணாங்கல்ல. ஏன்னா அந்த தெலுங்கு மூவிஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ட்டு. இப்போ இந்த முறை அந்த மாதிரி இதுக்கு குட் பேட் அக்லிக்கு கொஞ்சம் 2-3 நாள் தள்ளி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா? கேக்குதுங்களா என்னோட வாய்ஸ்? ப்ரோ அது வந்து அந்த காரணம்லாம் இல்ல ப்ரோ. தெலுங்கு ஒன்றும் அவங்க ரிலீஸ் பண்ணாம வச்சுட்டாங்க. சரி விடுங்க, எதுக்கு அவங்க கூட சண்டை போடணும், நம்ம அப்படியே 2 நாள் தள்ளி வருவோன்ட்டு தில்ராஜ் எடுத்த முடிவு. அது தெலுங்குல வந்து அந்த படத்தோட பேக்ரவுண்ட் வந்து முடிக்காம வச்சிருந்தாரு. அதுதான் பிரச்சனை. ஓகே.
பிரகாஷ் நான் வேல்பாரி சொல்றீங்களா இன்னைக்கு? அவர் பேசுறது கேட்கவே இல்லை. கண்டிப்பா சொல்றேன். கேக்குது இல்ல? கேக்குது கேக்குது. கேக்குது ப்ரோ. நடுவுல ஏதாவது அதான் பயமா இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல சொல்லிடுவோம். 9:30 ஆரம்பிச்சு சொல்லிடுவோம். பரணி ப்ரோ, பிரம்மானந்தம் படம் ஏதாச்சும் தேடி பாத்தீங்களா? இல்லையே. எங்க ப்ரோ டைம் பெருசா இல்ல. ஒன்னாவது அதே மாதிரி புதுசா ஏதாவது ரிலீஸ் ஆகிறதே டைம் கிடைக்க மாட்டேங்குது பாக்குறதுக்கு. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, மேபி இல்ல பார்க்கலாம். ஹலோ, மொழி பார்த்தது இல்லையா ப்ரோ நீங்க? எது? மொழின்னு ஒரு படம் இருக்கு, அது பார்த்தது இல்லையா? மொழி அது பார்த்திருக்கேன் ப்ரோ. அதுல வருவாரு. தெரியும் அதுல ஒருவர். கரெக்ட். ப்ரோ யாரோ மியூட் யாரு போட்டு bro? விளையாடுறீங்க. அதான் மியூட் பண்ணி வச்சிட்டீங்க. யாரு? நான் இல்ல, இப்போ மறுபடியும் மியூட்ல இருக்கு. சுகுமாரனா நீங்க விளையாடுறீங்களா? மியூட்டட் பை ஹோஸ்ட்னு தான் வருது. ஹோஸ்ட் 3 பேர் இருக்கோமே. ஏங்க நான் இல்லங்க. அவர் இல்லவே இல்ல. அவர் காட்டவே இல்லையே. சுகுமார் ப்ரோ காட்டவே இல்ல. நான் ஹோஸ்டாவே ஒண்ணும் வரல ப்ரோ, கோ ஹோஸ்டாவே. எனக்கு வெளியே காட்டல ப்ரோ, ஸ்பீக்கர்லயே காட்டல. ஏமாத்துறாரு பாத்தீங்களா? கோஹோஸ்ட்ல இருந்துட்டு ஒண்ணு கோஹோஸ்ட்ல இல்லையா? செக் பண்ணி பாக்குறீங்க மியூட் ஒர்க் ஆகவே இல்லையான்னு. இப்போ வந்து ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க ப்ரோ? நிச்சயமா என்னால மைக் ஆன் பண்ண முடியுது, ஆஃப் பண்ண முடியுது, அவ்வளவுதான். தவிர யாரு ஸ்பீக்கர்ல இருக்காங்க அதெல்லாம் ரிமூவ், அந்த இது கோ ஹோஸ்ட் இதுவே காட்டல. இல்ல, எனக்கு உங்களை கோஹோஸ்ட்ல தானே காட்டுது. டோன்ட் வரி. இதுல இப்ப நான் மியூட் காட்டுது, போட்டு பாக்குறேன் ப்ரோ. இருங்க, மியூட் போட்டு பாக்குறேன். இன்னும் மாவீரன் ப்ரோ என்ன கேட்டீங்க? கிஷ்கிந்தா காண்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சானு? எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ. நான் வந்து 3.5 கொடுத்திருந்தேன். எனக்கு ஆஹா ஹோ லெவல் இல்ல, மொக்கனும் இல்ல, ஒரு நார்மலா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துட்டீங்களோன்னு தோணுச்சு அந்த படம். இல்ல ஆக்சுவலா சிம்பிளா கதை எடுங்க, ஆனா இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல ப்ரோ, எங்க இப்போ அந்த கிராஃப்டா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு துப்பாக்கியை காணோம் அப்படின்றதுதான் ஸ்டார்ட்டே ஆகும். அது எங்க வந்து கனெக்ட் பண்ணி, எப்படி கனெக்ட் பண்ணி எங்க முடிக்கிறாங்க அந்த துப்பாக்கியை வச்சு அப்படின்றதுதான் படம். எனக்கு கிராஃப்டா உண்மையிலே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே போரும் அடிக்கல. அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. எனக்கு வந்து அந்த படம் பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேத்துக்கு அது வந்து டெக்னிக்கலா பார்க்குறப்போ ரைட்டிங்ல வந்து நிறைய ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆனி நிறைய பேர் வந்து சூப்பரா இருக்குன்னு தான் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது வந்து ஒரு நல்ல படம், அவ்வளோதான். எனக்கு வந்து இது ரொம்ப மோசமான படம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சூப்பர் படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது வந்து திருப்தியான ஒரு என்டர்டெய்னர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், அவ்வளோதான். ஸ்லோ பர்ன். எனக்கும் அதே தான். ஆனா நான் வந்து வேற லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் அந்த படம், நீங்க எல்லாம் கொடுத்த பில்டப்க்கு. நான் அவ்வளவு பில்டப் கொடுக்கலையே, இவர் தான் கொடுத்தாரு. எல்லாரும் பாருங்கன்னு நான் சொன்னேன். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கல்ல ஒரு படம். இல்ல லாஸ்ட் 1 மந்தாவே பேசிட்டே இருந்தீங்க இந்த படத்தை பத்தி. கரெக்ட். அது இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி இதே ஆகல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம், என்னோட கெஸ் கரெக்ட்னா அடுத்த வாரம் அமரன் நெட்ஃபிளிக்ஸ்ல வரும், பார்ப்போம். ஆமா, பிரேமலு அப்படி ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆச்சு ப்ரோ. அந்த அயம் காதலன் பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க, நீங்க ஒருத்தர் தான் பேசுனீங்க. ஏன்னா அது நிறைய பேர்த்துக்கு இங்கே ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். புக் மை ஷோலேயே ரேட்டிங் ஒருமே கம்மியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு நல்ல படமாக தெரிஞ்சிச்சு. ட்ரென்ஷூட் ப்ரோ டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. மேபி ஓடிடியில் வர்றப்போ அது நிறையா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சில படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, ஆனந்த் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுவும் வந்து ஒரு சில ட்ரூ இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. அந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகல. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, இந்த இது பேசிகிட்டு இருந்தோம்ல, அந்த படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஆனால் அது நிறையா பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முரா அப்படின்ற ஒரு படம், எனக்கு சுத்தமாக அந்த படம் ஒர்க் ஆகலை. ஆனால் நிறைய பேர் ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான். இப்போது எனக்கு பிடிக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், இல்லைன்னா எனக்கு பிடிக்காதது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்ப எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காம இருக்கும், உனக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கும். கரெக்ட் தான்.
இப்ப ஆனா நாளைக்கு இங்க எல்லாத்துக்கும் இல்ல நான் கவுண்டமணி பண்ணி யாருன்னு தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. இல்ல நான் இப்ப பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு சுகுமார் ப்ரோ வந்து அத வந்து இது பிரீமியர் ஷோ பார்க்க போறாரு. ஸோ அவரோட ஒப்பீனியன் நாளைக்கு வந்து சொல்லுவாப்ல. சப்போஸ் அவருக்கு மேபி அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து கேரளால அந்த படம் வந்து ஓரளவு நல்ல ரன் இருந்துச்சு. நெறைய பேர் வந்து பாராட்டிலாம் வந்து போட்டிருந்தாங்க. சூப்பரா இருக்கு. அது இதுன்னுலாம் சொல்லி. ஸோ அது அப்படிதான். எனக்கு ஒர்க் ஆவல. எனக்கு அந்த படம். அந்த மாரி தான் இந்த படமும். ஐயம் காதலன். இல்ல ப்ரோ, இப்போ நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களா, முருகதாஸ் அவரு பக்கத்துல நிற்கிறாங்க. முருகதாஸ் அவ்வளவு இழைச்சிட்டாரா இல்ல இவரு அவ்வளவு பல்க் ஆயிட்டாரா தெரியல. இல்ல இவர் தான் அவ்வளவு பல்க் ஆயிட்டாரு. அமரனுக்காக மாறினதா? ஆமா 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 அமரனுக்காக மாறினதுதான். அது அவர் மாதிரி பல்கா தான் இருக்காப்புல. நான் போய் பார்த்தேன்ல, போய் பார்த்தேன். சரி, நான் வந்து இந்தியன் டூல இருந்தா இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் ஆனேன். நீங்க கல்கில இருந்தே போடுறீங்கன்னு சொன்னீங்க. சரி, இப்போ இந்த வருஷத்துல வந்த பெரிய படங்கள், அதுக்கப்புறம் இந்தியன் டூ, கல்கி, இந்தியன் டூ, ராயன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தங்கலான், அப்புறம் கோட்டு, அது முடிஞ்ச உடனே மெய்யழகன், அப்புறம் இப்ப இங்க நிக்குது. இதுக்கு ஒரு ரேங்கிங் போடுங்க பாக்கலாம். இதுக்கு ஒரு ரேங்கிங் நம்மளும் ஆமா வரிசையா என்னென்ன படம் சொல்லுங்க. கல்கில இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நான் இந்தியன் டூல இருந்து இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் ஆனேன். இந்தியன் டூ, ராயன், அதுக்கப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்துச்சு தங்கலானு, அப்புறம் கோட் வந்துச்சு, அப்புறம் மெய்யழகன், அப்புறம் இப்ப கங்குவா, நடுவுல வேட்டையன், அதை மறந்தாச்சு. லப்பர் பந்து நான் மொத படம் சொல்லிக்கிறேன். தேவாரா. பெரிய படம் சொல்றேன். தேவாரா சின்ன படமா? இல்ல நான் பொதுவாகவே சொல்லிடுறேன். நான் பெரிய படம் எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் சொல்லிடுறேன். பெரிய படம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பேஸ் போட்டதுக்கப்புறம் பிடிச்ச படம்னா லப்பர் பந்து மொத, அதுக்கப்புறம் மகாராஜா 2, அதுக்கப்புறம் வந்து கல்கி 3. கல்கிக்கு இந்த 3 தான் எனக்கு பிடிச்ச படம். மற்றதெல்லாம் வந்து பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 3 மட்டும் தான் பிடிச்ச படம், அவ்வளவுதான். மகாராஜா டைம்ல இருந்தே ஸ்பேஸ் போட்டீங்களா ப்ரோ? போட்டாச்சே. பிரகாஷ்னா சொல்லுங்க. மரன் அமரன் சொல்லாங்களா கோச்சுக்கிட்டே லக்கி பாஸ்கருமே சொல்லல, என்ன பண்றது, அவர் ஒரு பட்சத்தலமா நடந்துக்கிறாரு. மலையாள ஹீரோ, தெலுங்கு டைரக்டர்னா அவரு இத சொல்லும் போதே எனக்கு தெரியும். ராம்சரண் படத்தை ஒதுக்கும் போதே இல்லங்க, இருமி காமிக்கிறாரு பாருங்க பரணியரா பிரகாசனா அப்படின்னாரு. எனக்கு அப்பயே கூட புரியல. லக்கி பாஸ்கர், அமர, தீபாவளி படங்களே மறந்துட்டேன் கடைசியில. மொத 3 சொன்னால இந்த 2 சேர்த்துக்கலாம், 5 படம். ஓகே ஓகேண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தை இந்த வருஷத்துலயே எனக்கு இன்ன வரைக்கும் ஃபேவரட்னா எனக்கு லப்பர் பந்து தான். ஒரு படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும், கடைசியில டைட்டில் கார்டு போறவங்க கூட சத்தியம் பண்ற சீன் வரைக்குமே ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அது லப்பர் பந்து தான் ரொம்ப ஃபுல்லா. அதுக்கப்புறம் வந்து மகாராஜா அப்படியே தியேட்டர்ல கத்துறாரு, விசில் அடிக்கிறாரு, எகுறாரு, குதிக்கிறாரு. செலிபிரிட்டி சொல்லே ஜாலியா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கே. ரொம்ப ஷோவே என்ஜாய் பண்ணும். அது அந்த முதல்ல அந்த பொட்டு வச்சு எனக்கு ட்ரெய்லர்ல பாத்துட்டு போயிட்டேன். ஆனா அந்த படத்துல வைக்கிற விட பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, சாங் பிளேஸ்மெண்ட், அது செம்மையா இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த பாட்டுக்கு டான்ஸ் வேற ஆடுனீங்களே ப்ரோ. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லப்பர் பந்து தான். அதுக்கப்புறம் மகாராஜா எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரைட்டிங் மகாராஜா பொறுத்த வரைக்கும். அப்புறம் 3ஆவது படம் கல்கி எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட். இது லக்கி பாஸ்கர் அண்ட் அமரன், இந்த 5 படம் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த வருஷத்துல பிடிச்ச படம்னு சொல்லலாம். எது ரொம்ப ஒஸ்டான படம் ப்ரோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? எடுத்துக்கவே கூடாத படமா இந்தியன் 2 மொத இடம். இந்தியன் 2க்கு அப்புறம் சொல்லணும்னா ஒஸ்ட் படம் சொன்னா சில சிக்கல்கள்லாம் வரும். அதனால வந்து இந்தியன் 2வே இருக்கட்டும் அப்படியே. அது என்ன ப்ரோ, அவர் மட்டும் என்ன ப்ரோ பாவம் பண்ணாரு, அது மட்டும் சொல்லுவாரோ? கமல் மட்டும் உங்களுக்கு இதா இருக்கு. ஏன் ப்ரோ ஈஸியா அடிச்சாரு? கமல் எனக்கு பிடிச்ச நடிகர். கமல் எனக்கு பிடிச்ச நடிகர்னால நான் தாராளமா உரிமை எடுத்து திட்டலாம். அதுக்காக கமல் படத்தை தப்பு ப்ரோ. அப்படிலாம் எங்க மத்தவங்களுக்கு ஒரு நோக்கம் மனசு அப்படி சொல்லணும். வேற படங்கள் லிஸ்ட் சொல்ல நான் லிஸ்ட் சொல்றேன், அப்படியே ஞாபகப்படுத்துங்க. நான் ஒரு 6 படம் மட்டும் சொன்னல. எதுக்கு அதை மட்டும் சொன்னா, நம்ம அந்த ரிலீஸ்க்கு முதல் 3 நாள் அதை பத்தியே பேசிட்டு இருப்போம். அப்புறம் பரணி ப்ரோ கவுண்டர் சொல்லுவாரு, இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 7 மணி நேரம் தான் இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு 6-7 படத்தை மட்டும் வரிசையா சொன்னேன். அந்த படம் இல்ல ஒஸ்ட் படங்கள் சொல்லுங்க, என்ன படம் சொல்லுங்க, நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். வேணாம் டக்குன்னு ஞாபகம் வரல. ஏன்னா நல்ல படம் நீங்க எங்க வாயில இருந்து வாங்க பாக்குறீங்க, நீங்களே சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் இப்ப வேல்பாரி சொல்ல போறேன். 9:30 ஆயிடுச்சு. எது வேல்பாரி சொல்ல போறீங்களா லிஸ்ட்ல? புரியலையே. வேல்பாரி கதையை சொல்ல போறேன். ஹோஸ்டல் எப்படி வேல்பாரி போச்சு? இந்த காமெடி ஆதி ப்ரோ தான் பண்ணுவாரு. பாத்துங்க, கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கிட்டேன். சரி ரைட், டக்கு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா வேல்பாரி அதுக்குள்ள போவோம். ஏன்னா 3 நாள் ஆச்சு கேட்போம். சொல்லி முடிச்சிருங்க ப்ரோ.
ஒரு 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 படம் மட்டும் சொல்லியிருக்கீங்க, இன்னொரு கூட ஒரு ஒரு அட 3 4 லிஸ்ட் ஆட் அவுட் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படியே. கங்குவா சரி சொல்லுவாரு நான் bro. நீங்களே அதுதான் அதுதான் சொல்லுங்க ப்ரோ. நமக்கு ஜெயம் ரவி இருக்காருல்ல, அவரை தூக்கி உள்ள போடுங்க. ஆ, அவர்தான் என்ன பிரதர் இல்ல பார்க்கவே இல்லையே. படமே பார்க்கல. விஜய் ஆண்டனி ஒருத்தர் இல்ல இருக்காரு. இல்ல இல்ல நான் அதை பார்க்கல. இல்ல அதெல்லாம் வந்து எப்படின்னா எதிர்பார்த்து ஏமாந்த படம் தாங்க ஒஸ்ட் படம்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க எதிர்பார்க்கவே கோட் ரொம்ப இல்லைங்க. எதிர்பார்த்தீங்க ப்ரோ. கோட் ரொம்ப அப்ப எனக்கு எதிர்பார்த்தீங்க. கோட் எனக்கு கோட் எனக்கு சொல்றேன், கோட் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிக்காத படத்தை எப்படி பிடிச்சிக்குங்க படத்தை நான் எப்படி ஒஸ்ட் படத்தை சேர்க்க முடியும்? எனக்கு செட் ஆச்சு படம். கங்குவா தங்கலான் கங்குவா bro, தங்கலான். கங்கலான ஏமாற்றம் சொல்லுவேன், கங்குவா ஏமாற்றம் சொல்லுவேன். கோட்டை வந்து எனக்கு ஏமாற்றம் லிஸ்ட் சேர்க்க முடியும். ஏன்னா வந்து எனக்கு கோட் வந்து எப்படின்னா நான் எதிர்பார்த்து இந்த டைம்ல என்னது டைம் டிராவல் கான்செப்ட் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையிலே இருந்தேன். ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க நமக்கு. ரொம்ப நம்பிக்கையில இருந்தேன். இவரு கடைசியா ஏதாவது ஒன்று மறைச்சு வச்சிருப்பாங்க நினைச்சிட்டே இருந்தேன். ட்ரெயிலருக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிச்சு. இருந்தாலும் சரி ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு கடைசியா தெரிஞ்ச சஸ்பென்ஸுங்கிறது என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதாவது க்ளோன் போர்ஸ்ல செகண்ட் ஹாஃப்ல இருந்தே ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப்லேயே ஒரு அந்த விஜய் கொன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் ரெகுலரா ஒவ்வொருத்தரும் திரும்ப அந்த ஜீவன் கேரக்டர் வந்துகிட்டே இருக்குங்க மாதிரி இப்போ காந்தி கேரக்டர் ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நம்ம எத்தனை தடவை கொண்டாலும் ஒரு கட்டத்தில் அந்த பாசங்கிறத விட்டு போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ரீசன் போயிடும். அதை கண்டுபிடிக்கிற ரீசன் போகும்போது இந்த இன்ட்ரோல் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கண்டுபிடிச்சி அங்கிருந்து அந்த ஒரிஜினல் க்ளோனை அதாவது க்ளோனை மட்டும் கொண்டுட்டு இருக்க பார்த்தா ஒரிஜினலே கொல்லணுங்கிறப்ப அந்த மிஷின் அழிச்சாதான் கொல்ல முடிக்கிறப்ப அந்த மிஷினை தேடி போற மாதிரி கதை இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா கட்டத்தில் படத்துல அது வரலங்கிறது மட்டும்தான் ஏமாற்றம் எனக்கு. மற்றபடி பார்த்த வரைக்கும் கமர்ஷியல் படம் அது வசூல்கள் எடுத்த படம் அவ்வளவுதான். அதனால பெரிய ஏமாற்றம் கிடையாது. ஆனா இப்போ ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருக்கு. ஏன்னா இந்த இவனோட பீஜம் வந்து 2 இடத்துல சூப்பரா இருக்கும். யாருமே அந்த இவனோட பீஜம் 2 இடத்துல மட்டும் பாராட்டலையே அப்படின்னு. ஏன்னா ஒட்டுமொத்தமா போடாதனால 2 இடத்துல யாரும் மதிக்கிற போல இருக்கு. சரி ஓகே, எடுத்து கொடுத்துருவீங்க. தேவாரெல்லாம் பட லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன். இல்ல அந்த 2 இடத்த சொல்லிருக்கு ப்ரோ. அந்த மெட்ரோ ஃபைட் வந்துறீங்களா? அந்த மெட்ரோ ஃபைட்ல வந்து ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டுருவாங்க, செம்மையா இருக்கும். அதான் மெட்ரோ ஃபைட்ல உள்ள அவர் நின்னுட்டு இருப்பாரு இதை பிடிச்சி. அதான் அதுக்கு முன்னாடில இருந்து அது அந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் போடுற ஒரு பிஜிஎம். அதாவது அந்த சீனுக்கு ப்ரீ ஒரு லீடு, அதுக்கப்புறம் போஸ்ட் லீடு, இந்த ரெண்டுமே பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ஜீவனுக்குன்னு ஒரு தனி ஒரு பிஜிஎம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாயத்துல ஓஜி பிஜிஎம். இந்த 3 முரட்டு பிஜிஎம் படத்துல. ஆனா அந்த 3 இடத்துல மட்டும் நல்லா இருக்கும். மத்த எல்லாம் கொஞ்சம் பிளாட்டா போட்டாரு. அதனால கொஞ்சம் யாரும் இந்த இடமும் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த தோனியில இருந்து விஜய் வரல அந்த சீனும் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அது தியேட்டர் மூமெண்ட்னு வச்சது, அதை விட்டுருங்க. நமக்கு அதெல்லாம் இல்ல ப்ரோ, 2 விஜயும் ஃபேஸ் பாப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம். அப்ப சின்ன கண்கள் வந்து ஆக்ஷன் வெர்ஷனா இருக்கும், அது நல்லா இருக்கும். என்ன ஜீவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் கேவலமா இருக்கும் அந்த சீன்ல. அதே படத்துல வந்து நிறைய இருக்கு. சரி ரைட், டைப் கதைக்குள்ள போவோம். பரணி ரெடியா? நீங்க சொல்லுங்க. நான் ரெடி தான். எனக்கு கதை வேற பெருசு. நீ இது சொல்லி முடிங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், அதோட ரிவ்யூ நான் போட்டிருந்தேன். அந்த படத்தை பத்தி பேசிடுறேன், நீங்க சொல்லி முடிங்க. முடிச்சிடறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப லெங்தா போகும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ரிவ்யூ சொல்றேன்னா சிம்பிள் ஷார்ட்டா சொல்லிருங்க. இல்ல அது வந்து ஓகே. ராக்கெட் டிரைவர் அது ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோ தியேட்டர்ல பார்த்த படம் தான். அப்பயே சொல்லியிருந்தாரு ஒரு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லி. எனக்கும் அதே மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டி ஃபிலிமு. யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. எனக்கு வந்து சில இடத்துல மீன்ஸ் என்ன சொல்ல, சில கொலைகள் இருந்தாலும் ஒரு டீசென்ட் வாட்சாக இருந்துச்சு அந்த படம். லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு டீசென்ட் ஃபிலிம் பாருங்க, அவ்வளோதானே. நாளைக்கு அதான் பார்க்க போறோம் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ரைட் இல்ல டவுட் அப்புறமேட்டு கேளுங்க. இருங்க நான் கதை சொல்றேன் அப்புறம். இல்ல ப்ரோ, ஒரே 2 படம் மட்டும் அந்த செகண்ட் பார்ட் மட்டும் எடுக்கறாங்களா? இல்ல இந்த பைரியும் யாத்திசி ஏதாவது செகண்ட் பார்ட் எடுக்கறாங்களா? எடுக்க மாட்டாங்க. பைரி மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யாத்திசி எடுக்க மாட்டாங்க. சரி ஓகே ப்ரோ. ஓகே அப்பா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்ப வேல்பாரிக்குள்ள போயிடுவோம். பர்னி ரெடியா இருந்துக்குங்க, ஓகேவா? ஓகேண்ணா. ரைட்டு. ஒரு வேல்பாரி எபிசோடு 24க்கு அப்புறம் ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக பேச முடியாமல் போயிடுச்சு. இப்போ 25வது எபிசோடு. ஏற்கனவே வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது என்னன்னா, கதையை கொஞ்சம் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கற்பனை பண்ணீங்க. இந்த வாட்டி வந்து கதைக்குள்ளே போகிறதுக்கு இல்லாட்டியும் கூடுதலான சில பல தகவல்களும் வரும். அந்த கதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கதைக்குள்ளே போகிறப்ப இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 24 எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, கூத்து பார்க்க ஒற்றர்கள் நிறைய பேர் வருவாங்க பாணர்கள் வேஷத்தில். வரும்போது அதை கபிலர் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லுவார் பாரிட்ட. பட் வந்துட்டு போதும், அதனால என்ன தப்பு? ஏன்னா நான் வந்து இந்த பரம்பு நாட்டுக்குள்ள வரணும்னா இந்த கூத்து கலைஞர்கள் கூட பாணர்கள் கூட வேஷம் போட்டு வந்தாதான் உண்டு, ஒற்றர்கள் தனியா வர முடியாது, வந்துட்டு போறாங்க ஒன்றும் பிரச்சனை விடுங்க அப்படின்னா நாட்டுக்கு ஆபத்து இல்லையான்னு கபிலர் கேட்கும்போது அதனால ஒன்றும் ஆபத்து இல்லை, ஏன்னா நான் முதல்ல போர் கண்டதே இது மாதிரி ஒரு கூத்துல நடந்த ஒற்றன் வந்தனால சம்பவத்தினாலதான். அதான் அந்த சேர பேரரசன் இருக்காருல இப்ப இருக்க அந்த உதயஞ்சேரலோட அப்பா செம்மாஞ்சேரலோட தலையவே வெட்டி கொன்னேன் அப்படின்னு பாரி சொல்லும் போது, செம்மாஞ்சேரல் தலையை பாரி வெட்டி கொண்டது கபிலருக்கும் தெரியும். ஆனா
அது நடந்த சம்பவம் கூத்துல நகர்ந்த ஒரு சம்பவத்தால நடந்தது அப்படின்னு கபிலருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அது இப்பதான் தெரிய வரும். அது என்ன நிகழ்வுன்னு பாரி சொல்ல ஆரம்பிக்கிறது தான் இந்த வேள்பாரி பாகம் 25. அதுக்குள்ள போவோம். கதை கொஞ்சம் விரிவா போகும். கதை பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த முறையும் கதையை முருகன்ட்ட இருந்து ஆரம்பிப்பாரு. கபிலருக்கு ஆச்சரியமும் அயற்சியும் ஆகிரும். எப்படிடா இது திரும்ப திரும்ப முருகனா அப்படின்னு கேட்பாரு. இல்ல இதுக்கு காரணம் இருக்கு. ஸோ கதையை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கதையில உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கு இது வரைக்கும் சொன்னதுன்னு கேட்பாரு. என்னப்பா திரும்ப திரும்ப கேட்கறேன், சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளியை கூட்டிட்டு முருகன் ஓடி போகும்போது தான் கையில இருந்து ஒரு பூண்டை ஒன்று எடுத்து எவ்வி கையில கொடுத்துட்டு போனாரு. அந்த பூண்டை குடிச்ச உடனே அந்த பூண்டை ஒரு தண்ணியில போய் போட்டாங்க. இப்போ தண்ணியில போட்ட உடனே அந்த குடம் பூரா பழச்சாறு மாதிரி மாறிடுச்சு. அதை மாறி பொங்கி வந்துச்சு. எல்லாரும் அதை குடிச்சாங்க. குடிச்ச உடனே ருசியில மயங்கிட்டாங்க. அந்த மயக்கம் தெரியறதுக்கு மாச கணக்கில் ஆச்சு. அதை கீழே சிந்தின துளிலாம் இருக்குல்ல, துளிக்கு பாம்புகள் வந்துச்சு. அந்த பாம்புகள் வந்து அது புல்ல திங்க போய் அந்த புல்ல வந்து நாக்கரத்தை அறுத்து அதனால நாக்கரத்தாம் புல்லுன்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னா அப்படி நீல. அதுக்கப்புறம் நீ வேற ஏதாவது கதை சொன்ன, கார்த்திகை நட்சத்திரம்லாம் பார்த்து கார்த்திகேயன் எப்படி பேர் வந்துச்சு அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு கபிலர். சரி, அந்த பூண்டு போட்டாங்கல்ல அந்த பூண்டு கதையிலேருந்து திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு திரும்ப பாரி. அதாவது அந்த பூண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த பூண்டு போட்டது வந்து அந்த பூண்டுல இருந்து அந்த ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கு அந்த குடிச்சதுக்கு அப்புறம் மயக்கம் தெளியறதுக்கு அங்க குடிச்ச மக்களுக்கு வந்து நாள் கணக்காச்சு நம்ம என்ன சொல்லியிருப்போம். அந்த நாள் கணக்கும் மயக்கமும் போதையும் இன்பமும் சுகத்தையும் கொடுத்துச்சு அந்த பானம். அதை குடிக்க 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 திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு குடிச்சாங்க நிறைய பேர். கொஞ்சம் கொஞ்சமா அதை ஊத்தி ஊத்தி குடிக்கும் போது கிட்டத்தட்ட 3 வாரம் கழிச்சு அந்த பூண்டு முழுசா நீர்ல கரைஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பழரசம் அந்த பழச்சாறு அதாவது அந்த மதுபான போதை அதை குடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆளாலும் அலைஞ்சாங்க. ஆனா யாராலையும் குடிக்க முடியல. என்னன்னா அந்த பூண்டு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த பூண்டை தேடுறதுக்கு ரொம்ப நாள் தேடி பார்த்தாங்க. அந்த பூண்டை கண்டுபிடிக்கிறதுக்காகவே முருகரையும் வள்ளியை தேடுவோம்னு சொல்லி ரொம்ப நாள் தேடி அலைஞ்சாங்க. முக்கியமா எவ்வியால அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பூண்டு பானத்தையும் மறக்க முடியல. ஒரு வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் அதை குடிச்சுண்டா அப்படின்னு ரொம்ப ஏங்கினாங்க ஊரே, எவ்வி உள்பட. ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே ஏங்கினாங்க. பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் எவ்வி தேடி தேடி இறந்தே போயிட்டான். அதாவது இந்த எவ்வியூருக்கு வந்து எவ்வியூர் தலைநகரத்தை உருவாக்கி அப்பையும் பூண்டு தேடினா பல காலம் வரைக்கும் இறந்தே போயிட்டான். ஒரு நாள் சோமக்கிழவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அதாவது சோமக்கிழவிங்கிறது அது பேரே சோமக்கிழவி தான், கிழவின்னு அர்த்தம் கிடையாது, சோமக்கிழவி தான். இப்ப அது ஒரு காலத்துல வந்து இளமையா இருந்து இப்ப கொஞ்சம் ஒரு நடுத்தர வயது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பேரே சோமக்கிழவி தான். எல்லாரும் சோமான்னு அதை கூப்பிடுவாங்க. ஒரு நாள் நடுக்காட்டுக்கு கிழங்கு பறிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப வெயில், கொடூர வெயில். அதனால ரொம்ப அசதியாகி ஒரு மரத்து நிழல்ல உட்காந்துட்டாங்க. உட்காரும்போது ஒரு பன்னி கூட்டம் வந்து ஏதோ ஒரு பூமியை நோண்டிக்கிட்டே இருக்கும். கிழங்கு திங்கிறதுக்காக நோண்டும். அப்படி நோண்டும் போது அங்க இருந்து ஒரு வாசம் வரும். அடடா, இந்த வாசம் ரொம்ப சூப்பரா இருக்கே, எங்கேயோ இந்த வாசம் நம்ம பார்த்த மாதிரியே ஏதாவது முகர்ந்து பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நல்லா முகர்ந்து பார்ப்பா. முகர்ந்து பார்க்கும்போது அடடா, இது எவ்வி கொண்டு வந்தான்ல அந்த பூண்டு வாசம் மாதிரியே வருதுல்லே, பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு இன்னும் அந்த பூண்டு வாசம் போகவே இல்லையே அப்படின்னு அந்த வாசனையை பின்தொடர்ந்தே வருவா. அங்க போனா பன்னி கூட்டங்கள் அங்க இருக்காது. தேனீக்களும் வண்டுக்களும் அந்த இடத்துல ரொம்ப நிறைஞ்சிருக்கும். அப்பதான் மண்ணுக்குள்ள ஏதோ கிழங்கு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை உத்து பார்த்தா தெரியும். அதே பூண்டு வடிவத்துல அந்த பூண்டு இருக்கும். அதே வடிவத்துல. அடடா, இந்த பூண்டு தானடா எவ்வி முதல்ல நம்ம ஊருக்கு கொண்டு வந்தான். எவ்வி ஆசைப்பட்டு குடிக்க முடியாம போயிடுச்சடா அந்த பூண்டு. இது கிடைக்காம எவ்வளவு காலம் அந்த ஊருக்குள்ள புலம்பி இருப்பான் எவ்வி அப்படின்னு அதை எடுத்துட்டு ஊருக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஊருக்குள்ள இந்த முறை அதை பார்த்த உடனே எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷம். எடுத்து தண்ணியில போட்டு திரும்ப குடிக்கலாம்னு சொல்லி குடிப்பாங்க. குடிக்கும் போது அவங்களுக்கு எவ்வி ஞாபகம் வந்துடும். ஏன்னா போன முறை குடிக்கும் போது முருகரை நினைச்சு குடிப்பாங்க. ஏன்னா முருகர் வந்து வள்ளியை கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு. அப்ப முருகரை நினைச்சு குடிப்பாங்க. இந்த முறை எவ்வி செத்து போயிட்டான்ல, அதனால எவ்வியை நினைச்சு குடிப்பாங்க. ஆனா ஒரு சந்தோஷம் மக்களுக்குலாம். ஏன்னா எவ்வியோட காதலி தான் இந்த சோமாக்கிழவி. ஒருவேளை காதலிகிட்ட சொல்லிட்டு போயிருப்பானோ, செத்து போயிருப்பானோ, இல்ல செத்து போனதுக்கு அப்புறம் காதலி ஏதோ ஒரு மூலத்துல ஏதோ ஒரு ரூபத்துல சொல்லி கொடுத்துருக்கானோ அப்படின்னு அந்த பூண்ட தண்ணி எல்லாம் குடிச்சிட்டே இருந்தாங்க. இதுவும் 1 மாசம் ஆயிடுச்சு கரைய. ஆனா திரும்ப அந்த பூண்டு செடி எங்க இருக்குன்னு தெரியல. 1 மாசம் முடிஞ்சு போச்சு. எந்த கொடியில விளையுதுன்னு தெரியல. ஒருவேளை மண்ணுல கிழங்கு மாதிரி விளையா தெரியல. ஒவ்வொரு முறையும் பன்னி கூட்டம் ஏதாவது கிழங்க தேடி பூமியை நோண்டும் போது அந்த வாசனை வரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல தேனீக்களும் வண்டுகளும் நிற்கும். அதை பார்த்து மக்கள் கண்டுபிடிச்சு ஏதாவது தேனீக்களும் வண்டுகளும் ஒரு இடத்துல குமிஞ்சு நிற்குது, பன்னி கூட்டங்களும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பூண்டு இருக்குன்னு மக்கள் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்படிதான் எடுத்துட்டு வருவாங்க. எடுத்து வந்து திரும்ப ஜாலியா குடிப்பாங்க. இதுதான் பழக்கமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட காதலோட அடையாள சின்ன மாதிரி இந்த பூண்டு மாறி போச்சு. ஏன்னா ஒரு காலத்துல வள்ளியும் முருகரும் காதலிக்கும் போது அந்த பூண்டு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எவ்வி அவனோட காதலி சோமக்கிழவி மூலமா அந்த பூண்டு கிடைச்சிச்சினால
இவங்க என்ன பண்ணுவாங்க, காதலியோட அடையாளமாவே இந்த பூண்டை மாறி வச்சிருப்பாங்க. இந்த பூண்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு போகும்போது, முருகர் பேர் வைக்கலாமான்னு யோசிப்பாங்க. அது நல்லா இருக்காது. சரி வள்ளி பேர் வைக்கலாமா? சரி வேணாம், அது வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில காதலோட அடையாளம் கிடைச்சனால எவ்வியோட காதலி சோமாவோட பேரை வச்சிருப்பாங்க. சோம பூண்டுன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி சோம பூண்டுன்னு பேர் வச்சிருப்பாங்க அதுக்கு. சொல்லி முடிக்கும் போது கபிலர் டென்ஷன் ஆயிடுவாரு. யோ இதுக்கும் அதுக்கு நீ என்னையா சம்பந்தம்? நீ கதை சொல்லிட்டு இருக்க, போருக்கு போன கதையை சொல்லி பூண்டு கதையை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போவாரு. அங்க போனா தேனீக்களும் வண்டுகளும் நிரம்பி ஒரு இடத்துக்கு இருக்கும். மக்கள்லாம் வேடிக்கை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. அங்க பக்கத்துல வந்து அதே பூண்டை எடுத்து எவ்வி கையில முருகர் கொடுத்த பூண்டை இப்ப கபிலர் கையில பாரி கொடுப்பாரு. வாசமே கபிலருக்கு அப்படியே ஒரு கிறங்கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மீதி கதையும் சொல்லு அப்படி கேட்பாரு. மீதி கதையும் சொல்லுவான் பாரி. எப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு கூத்து போட ஏகப்பட்ட பாணர் கூட்டம் வந்துச்சு. அதுல வந்து ஒரு முக்கியமான கூட்டம் மலவங்குடி கூட்டம்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்த சமயத்துல எங்களுக்கு எங்க அந்த பூண்டு கிடைச்சிருந்துச்சு. அதனால நாங்க ஊரே ஜூஸை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அதாவது பழச்சாறு, ரசம், பழரசம் எதானா வச்சுங்க அதுக்கு பேரு. அதை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அவங்க கூத்து பாட வந்தாங்களா, பாட வந்தவங்களும் நாங்க பாடுறதுக்கு முன்னாடி ஜூஸை கொடுத்துட்டோம். அவங்களும் குடிச்சாங்க. நல்லா குடிச்சு ஜாலியா இருந்தாங்க. இப்படி நாங்க வந்தவங்களுக்கு ஊத்தி கொடுத்தோம், நாங்களும் குடிச்சோம். ரொம்ப காலம் குடிச்சோம்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறமா அவங்க பாட்டு பாடவே இல்லை, கூத்து தொடங்கவே இல்லை. பாரி கேட்பான், ஏங்க கூத்து தொடங்கவே இல்லை, அது கூத்து தொடங்க, நமக்கு மதுபானத்துல அதுவும் நல்லா கூத்து தானே ஜாலியா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க எங்களுக்கு அந்த பழச்சாறு வேணும், அப்பதான் நாங்க கூத்து தொடங்குவோம் அப்படிம்பாரு அந்த பாணர் கூட்டத்துல உள்ள ஆரம்பி. சரி அதனால என்ன, ஆளுக்கு ஒரு பானை எடுத்துட்டு போங்க, இப்ப கூத்த தொடங்குங்க அப்படிம்பாங்க. உடனே கூத்த தொட்டி ஒரு கூத்த தொடங்குவாங்க. பழச்சாறுல கொடுவேல ஆளுக்கு ஒரு பானை கொடுப்பாங்க. அந்த பானை கொடுக்கும்போது அந்த பானையில என்ன இருக்கும், அந்த பாட்டோட பேர் என்ன, அந்த பூனையோட இந்த பானத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதே ஒரு பாட்டா இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பாட்டு. அந்த பாட்டை நமக்கு ஸ்கிப் பண்ணிடுவோம், ஏன்னா வந்து மிகப்பெரிய பாட்டு அது. அந்த பாட்டோட பேர் என்ன, அந்த பழச்சாருக்கு அந்த பழச்சாரோட பேர் என்ன, அந்த பூண்டோட பேர் என்ன, இதெல்லாம் பாட்டா அவர் கேட்கற மாதிரியும் பாரி பதில் சொல்ற மாதிரியும் அந்த பாட்டு இருக்கும். போகும்போது பாரி ஒன்று சொல்லுவாரு, இது எங்கேயும் போற இடத்துல நிப்பாட்டி குடிச்சிடாதீங்க. ஒரு தடவை கொஞ்சம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மொத்தத்தையும் காலி பண்ணிடுவீங்க. அப்புறம் ஊருக்கு போகும்போது ஒன்றும் இருக்காது உங்களுக்கு. அதனால பார்த்து ஊருக்கு எடுத்துட்டு போய் குடிக்கணும். ஆளுக்கு ஒரு பானை கொடுத்து அனுப்புவாரு. வாங்கிட்டு போனவங்க எல்லாம் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நம்ம பெற்றதிலேயே சிறந்த பரிசுங்கிறது இதாயா, குடிக்காத ஒரு மிகப்பெரிய போதையை கொடுத்துருக்கு, இதை நம்ம பானையா கொடுத்துருக்கோம், ஊர்ல கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடுத்து குடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கூட்டத்துல 3 ஒற்றர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சேரர்களோட ஒற்றர்கள் அவங்க. அப்படியே மலையை விட்டு கீழே இறங்குனதும் நேரா சேர பேரரசன் செம்மாஞ்சாரர்கிட்ட கூட்டு போயிருவாங்க. இவங்க ஊருக்கு அனுப்பாம அப்படியே மொத்தத்தையும் கூட்டு போயிருவாங்க. அவனும் இது வரைக்கும் எத்தனையோ மது வகையை குடிச்சிருக்கான். உலகத்திலே யாரும் பார்க்காத பெரிய மது வகை ஒன்று பரம நாட்டில் இருக்குன்னு சொல்லி இவங்க கொண்டு வந்து அதை கொடுப்பாங்க. ஏன்டா இப்படிதான் சொன்னீங்க, எவன தேர்தல் ஒன்று, அதாவது நம்ம சொல்லுவோம் ஃபாரின் சரக்குன்னு. அந்த ஃபாரின் சரக்கு நம்ம அவங்க எவன தேர்தல்னு சொல்லுவாங்க. ஏன்னா எவனம்னா நமக்கு தெரியும் வெளிநாட்டுல ஃபாரின் சரக்கு. அதை வந்து இது வரைக்கும் அவனுமே குடிச்சது இல்லை. நீங்க நான் முதல்ல வாங்கி குடிக்கணும்னு சொல்லி மிளகை கொடுத்து அதை வாங்கினேன். இப்போ இதையும் குடிச்சு பார்ப்போம், நம்மள முதல்ல குடிச்சு பார்க்கணும்னு சொல்லி அந்த 16 பானையை பார்ப்பான். அப்பா 16 பானையில் இருக்கு, என்ன இதுக்கு ஒரே ஒரு கோலை குடிச்சு பார்ப்போம்னு குடிச்சு பார்ப்பான். அப்படியே மயக்கம் வந்துடும் அவனுக்கு. அடடடடடடா இது தாண்டா போத அப்படின்னு சொல்லி அரசவை பெரியவர்கள், வணிகர்கள், கடலோடிகள் அங்கே வந்த எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பான். ஆளுக்கு ஒரு கோலன்னு வச்சுக்கலாம், ஒரு கோலை மட்டும் கொடுப்பான். குடிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்கம்மா, யாருக்கு இது என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த கோலை கேட்பாங்க, தரமாட்டான். ஏன்னா இவன் குடிக்கணும்னு வச்சுப்பான் எல்லாத்தையும். இவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான், ஒவ்வொரு பானையா குடிப்பான். ஆனா அவனுக்கு அந்த பேர் என்னன்னு தெரியாது. என்னடா இது நல்லா இருக்கு, இவ்வளவு சுவையா இருக்கு, இவ்வளவு போதையா இருக்கு, இவ்வளவு மயக்கம் தருது, ஆனா என்னன்னு தெரியலையே இது அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கேட்டு பார்ப்பான். அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கவலை கொடுத்து யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவான், சேரர் தான் ஒரு பழக்கம் இருக்கே, முனிவர்களை கூப்பிட்டு அவங்கள்ட்ட உபதேசம் கேட்கறது. ஆனா ஒரு முனிவரை கூப்பிட்டு இதை குடிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டு வருவான். அவனும் நாங்க இது வரைக்கும் குடிக்காத ஐயா, நீ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு மடை கொடுப்பாரு. எல்லாரும் பார்ப்பாங்க உத்து, அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் என்ன பேர் சொல்ல போறாரு பார்ப்பாரு. ஆனா அவருக்கு போதை எதுவும் ஆகாது, எதுவுமே பண்ண அப்படியே இருப்பாரு. ஒன்றும் தெரியலையே, எப்ப இன்னும் கொஞ்சம் இன்னொரு கோலை கொடுத்து பார்ப்போம் அப்புறம் இன்னொரு கோலை கேட்பாரு. ஊத்தி கொடுக்குறோம் அப்படி அரசரை பார்ப்பான். ஏன்னா இது வரைக்கும் அந்த சேரனை தவிர வேற யாருக்கும் 2வது கோலை அந்த ஊர்ல குடிச்சதே கிடையாது. முனிவர் போதையும் ஆகல. சரி என்ன பண்றது, தெரிஞ்சுக்கதான் கேட்கறாரு போல இருக்கு. பரவாயில்ல ஊத்தி கொடு அப்படிம்பாரு அரசர். ஏன்னா அரசருக்கு ரொம்ப யோசனை, இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு. பட் என்ன பண்றது, முனிவராட்சியை கேட்கறான்னு சொல்லி கொடுப்பாரு. கொடுத்த உடனே அப்படியே யோசிச்சு கொடுப்பாங்களா, அப்பதான் அது பார்ப்பான் அந்த வாங்கினதால மலவன்குடி கூட்டத்தோட தலைவன். ஏன்னா ஒரு கோலை கொடுக்குறது இந்த யோசனை வச்சுக்க, நம்ம பாரு 16 பானையை முடிச்சா கொடுத்து அனுப்பினாடா பாரி, அவன் தாண்டா வல்லல் அப்புறம் மனதில் நினைச்சிருப்பான். இவன் ஊத்தி முடிச்சு அந்த முனிவர் அந்த 2வது தடவை குடிப்பாரு. குடிச்சிட்டு அப்படியே ஒரு லைட்டா ஒரு போதை ஆகிற மாதிரி இருப்பான். நான் ஒன்றும் போதையாக தெளிவா எங்க இன்னொரு கோலை கொடு அப்படிம்பாரு. அரசனுக்கு டென்ஷன் ஆயிரும். என்னடா உண்மையாலே வேணாமா கொடுக்கலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது முனிவர் ஃபுல் போதை ஆயிடுவார். அப்படியே அரசரே அவன் கூத்தாரா நிப்பாட்டுறா அப்படிம்பாரு.
ஏன் அப்படின்னு முனிவர் கேட்கும்போது, இல்ல இந்த பானத்தால நீங்க மயங்கிட்டீங்க, உங்களுக்கு போதை ஆயிடுச்சு, இனிமேல் இது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிம்பா அரசன். உடனே முனிவர், அதெல்லாம் இல்ல, இந்த மதுபானத்தோட பேர் என்ன அப்படிம்பாரு. அது தெரியலதாங்க உங்கள்ட்ட கேட்டேன் அப்படிம்பாரு அரசர். உடனே அந்த மலவங்குடி பாணன் அதான் பாட்டு பாடுறான் அந்த கூட்டத்தோட தலைவன், அவன் சொல்லுவான். அவன்கிட்ட அந்த முனிவர் கேட்பாரு, இனி யார் வேணந்தா, நான் தான் வேணந்தேன்பா அவன். இது எதுல இருந்து தயாரிக்கிறான்னு தெரியுமான்னு கேட்பாரு. இல்ல எனக்கு தெரியல, ஒரு பூண்டு ஒண்ணு இருந்துச்சு, அந்த பூண்டை வந்து அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டாங்க, அதுல இருந்து இது வந்துச்சு, அந்த பூண்டு பேர் சோம பூண்டுன்னு சொன்னாங்க, நான் பாட்டு பாடல தெரிஞ்சுக்கிட்டேன், சோம பூண்டுன்னு சொன்னாங்க அப்படிம்பாரு. உடனே முனிவர் பயங்கரமா சிரிப்பாரு. அரசர் கேட்பாரு, என்ன காரணம்னு கேட்பாரு. இது சோம பூண்டு இல்லையா, அது பேரு சோமபானம், இதுதாயா ஒரிஜினல் சோமபானம் அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிப்பாரு. இது வரைக்கும் அது மாதிரி ஒரு பேரு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால என்னங்க சோமபானம்னா என்னன்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல, தேவர்கள் குடிக்கிறது பேர் தான் ஒரு பானம், அந்த பானத்தோட பேர் தான் சோமபானம். அது சத்தியமா உனக்கு தெரியாது, சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. ஆண்டாண்டு கணக்கா தேவர்கள் வந்து இதுக்கே காத்திருப்பாங்க, தவம் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இது மாதிரி கடவுள்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்கிறது தான் சோமபானம். அது எங்கேயோ பூண்டுக்கு கிடைச்சிருக்கு, அந்த பரமநாட்டில் இருந்திருக்கு போல இருக்கு, அதனாலதான் வந்து அவங்களுக்கு இவ்வளவு போதை கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாரு பாரி. சொல்லி அப்படியே நிப்பாட்டிடுவார், அந்த முனிவர் சொன்னதை அப்படியே நிப்பாட்டிடுவார். இப்ப கபிலர் ஏன் நிப்பாட்டி கேட்ப வாங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்லிக்கிட்டே ஊருக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. எனக்கு பூண்டை கையில எடுத்துட்டு ஊர் வந்துருச்சு வாங்கன்னு சொல்லி இறக்கி விட்டுருவாரு. இப்ப கபிலரை ஊரே தூக்கி வச்சு கொண்டாடும், ஏன்னா கபிலர் கையில தானே பூண்டு இருக்கு. உடனே எல்லாரும் மிகப்பெரிய பானை இருக்கும், ரொம்ப பெரிய பானை, எந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பானை, அதுல ஆளாளுக்கு ஒவ்வொரு குடம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கடைசியா பூண்டை போடுங்கம்பாங்க, பூண்டை போட்டுருவாரு. பூண்டை போட்ட உடனே எல்லாரும் ஆளுக்கு ஒரு மடம் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவுங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும் குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கபிலரும் குடிப்பாரு. பாரி அந்த கதையை திரும்ப முழுசா சொல்லேன் பாரு. அவர் என்ன சொல்ல ஆரம்பிப்பாரு, அந்த சோமபானம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பல முறை தூது அனுப்பின செம்மாஞ்சேரன். நாங்க சொன்னோம், எங்களுக்கே அது தெரியாதியா, அது ஒரு காதல் பரிசு, எங்களுக்கு இயற்கை எங்களுக்கு கொடுக்குற காதல் பரிசு, நாங்க அதை கண்டுபிடிக்கிறது இல்லை, பல வருஷங்கள் ஒரு முறை அதுதான் எங்களை கண்டுபிடிக்கும். ஒரு ஏதோ பண்ணி மாதிரி ஒன்று வரும், அது நோண்டும், அதுக்கப்புறம் வண்டுக்கு தேனீக்கள் வரும், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். ஆனா அவன் நம்பல, உடனே போர் தொடுத்து வந்துட்டான் அப்படிம்பாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கபிலர் தூங்கிடுவார். அடுத்த நாள் ஏஞ்சி சாயங்காலம் ஏஞ்சி, எப்ப கதை கேட்டு நான் எங்க இங்க குடிலுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்பாரு. நீங்க வரலங்க, நாங்க தான் உங்களை தூக்கிட்டு வந்தேன் அப்படிமா அந்த உதிரன். அதுக்கப்புறம் அவரு வேகாம திரும்ப பாரிட்ட போறேன், ஏன்னா அவர் கதை மேல உள்ள ஆர்வம். பாரிட்ட போய் மீதி கதையை சொல்லு பாரி அப்படிம்பாரு. ஏங்க நான் நேற்று உங்களுக்கு முழுசா சொல்லிட்டேனேங்க அப்படிமா பாரி. என்ன சொன்னியா, அப்படியா தெரியலையே, ஒருவேளை அந்த மது பயக்கத்துல போதை ஐட்டம் போல இருக்கு, பரவாயில்லையப்பா இன்னொரு இடம் சொல்லி கொஞ்சம் வெக்கத்தோட திரும்ப இன்னொரு தடவை கேட்பாரு. அந்த கதையை திரும்ப பாரி முழுசா சொல்றதுக்காக தொடருவாரு. அந்த கதை முழுசா என்னங்கிறத நம்ம நாளைக்கு முழு கதையும் பார்ப்போம். இப்போ இதோட நிப்பாட்டிக்குவோம் அந்த கதை என்னாச்சுங்கிறத. இதுதான் வேல்பாரி பாகம் 25. இந்த பாகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு இந்த கதையோட தொடர்ச்சி வரும். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு கன்வே ஆச்சா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல தான் கமெண்ட்ல சொல்லுங்க, யூடியூப்ல கேட்கறோம் கமெண்ட்ல சொல்லுங்க. மீதி அடுத்த கதையில நாங்கள் முழு கதையும் பார்ப்போம். அந்த செம்மாஞ்சேரல் கதை என்னாச்சுங்கிறத அடுத்த கதையில நாளைக்கு பார்ப்போம். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்க கட் ஆயிருமோன்னு. நானுமே அதான் பயந்துட்டு இருந்தேன். 10 நிமிஷம் தான் ப்ரோ இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க கதையை. ஆமா ப்ரோ எனக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிச்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஷார்ட்டா முடிச்சிருக்கோம், 20 நிமிஷம் போல, 9:30 ஆரம்பிச்சு. இல்ல 9:30க்கெல்லாம் நீங்க ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சதே 9:35க்கு தான் ஆரம்பிச்சீங்க. அதான் 15 என்ன நிமிஷம் இருக்கு அந்த கதை, அந்த 2வது கதை இருக்குல்ல, அந்த 2வது கதை கொஞ்சம் பெருசா போகும், அந்த பாரி சொல்ற கதை. அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கதையை பாதியில நிப்பாட்ட முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு அதாவது நாளைக்கு 26வது எபிசோடா, அந்த 26வது எபிசோடுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 26, 27 ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய எபிசோடு. அதுல இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட ஒரு தகவலை சொல்ல போறோம். நம்ம இத்தனை வரைக்கும் ஒரு கதையா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் நாளைக்கு அந்த கதையில வரும். சரி, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. வெறும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. நான் அந்த யோசனையில இருக்கேன், என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்றது. அடப்பா அது கதையிலேயே ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களா, இல்ல என்ன பரவாயில்ல. அதாவது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க, அவர் சொல்லுவாரு பாருங்க, முத்து ஏஎஸ். அவர் தான் கரெக்டா சொல்லுங்க முத்து, சொல்லுங்க. ஆனா ஒரு டவுட் தானா, இப்ப கரண்டா அந்த வேல்பாரி கபிலர் கிட்ட அந்த பூண்டை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே,
அது எப்படி நான் கிடைச்சது? எனக்கு கனெக்டிங் இஷ்யூ வந்துருச்சு நடுவுல. சாரி. இல்ல அதாவது என்னன்னா போன கதையை சொல்லியிருப்போம்ல, கபிலர் ஒரு இடத்துக்கு பார்க்க கூட்டு போறேன்னு சொல்லி வேகமா கூட்டு போவார்ல பாரி, அது என்ன பூண்டு கிடைச்சிச்சுன்னு சொல்றதுக்கு தான் கூட்டு போவாரு, அதை காமிக்கதான் கூட்டே போறாரு. அதுக்காக தான் போகும்போது இந்த கதையை சொல்லிட்டு போறாரு. ஓகே ஓகே. அப்ப நடுவுல கபிலர் வேற கேட்பாரு, இந்த என்ன பாணர்கள் ஒற்றர்கள் வந்திருக்காங்களே கேட்பாரு. அப்ப அந்த ஒற்றர் கதையை சொல்லி அந்த ஒற்றர் கதைக்கால தெரிஞ்சு எதுக்காக வந்திருக்காங்கிறத சொல்லுவாரு. இன்னும் இப்பதான் ஓகே போர் ஓகே. ஸ்டார்ட் ஆகுதா? நீங்க இப்ப இன்னொரு கதை சொன்னீங்களே, அதையும் கண்டினியூ பண்ணுங்க நாளைக்கு. அப்போ சொல்றேன். ரைட் ஓகே. இது நாளைக்கு இது அந்த கதை வரைக்கும் நல்லா வரும். தான் அந்த இருக்கு. கதை ஆனா வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதான் இன்னைக்கு சொன்ன அந்த 10 நிமிஷம். ஓகே நாளைக்கு அந்த கதையை சொல்லும்போது கொஞ்சம் பெருசா போகும், ஆனா சொல்றேன். ஆமா, இன்னைக்கு இப்பதானே போரை தொடுத்து வந்திருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இன்னும் அவர் என்னன்னா பாரி முழு கதையும் சொல்லி முடிச்சிருப்பாரு, ஆனா கபிலருக்கு அது தெரியாது, அவரு போதை ஆயிட்டனால தெரியாது. அது நாளைக்கு திரும்ப வந்து கேட்டிருக்கிறாரா, இப்ப அவர் திரும்ப அந்த கதையை சொல்லுவாரு. இப்போ வேல்பாரிக்கு அடுத்து செகண்டரியா கபிலன் கேரக்டர் இருக்குமா இல்ல நீலன் கேரக்டர் இருக்குமா? வேல்பாரிக்கு அப்புறம் கபிலர், கபிலருக்கு அப்புறம் நீலன், நீலனுக்கு அப்புறம் காளம்பன், அதுக்கப்புறம் இன்னும் சில பல கேரக்டர்கள் இருக்கு. இன்னும் ஒரு கேரக்டர் இருக்கு. அது கேரக்டர் தானா? ஏன் காளம்பன் இப்ப வேணா பாக்கல நீங்க? பாரியே நேருக்கு நேரா மோதுற கேரக்டர் இல்ல, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இப்ப 20 எபிசோடுக்கு அப்புறம் தான் பண்ணீங்க, அதனால கேட்டேன். இவங்கெல்லாம் ஆரம்பத்துல இதுக்கப்புறம் அவரு இதுக்கப்புறம் அவரும் இருக்காரு. இதுக்கப்புறம் அவரும் வருவாரு. ஏன்னா அவர் வந்து பரம்பு நாட்டுக்கு வந்துட்டார்ல, காலம்பனும் வருவாரு. இதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் நம்ம பேர்லாம் ஒவ்வொன்று சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் இப்ப திரும்ப மெயின் கேரக்டர் லீடு எடுத்துக்கிட்டே வரும் பாருங்க. இப்ப நீலன் எப்படி ஒரு திடீர் ஒரு லீடு கொடுத்தோம்ல, எங்கேயோ ஒரு சாதாரண கூட்டு ஒரு வழிபோக்கர் மாதிரி ஆரம்பிச்சு, ஒரு வீரன் மாதிரி ஆரம்பிச்சு, அப்படியே வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அவன் தான் பண்ணிட்டு வரான், அப்படியே பாண்டிய கூட்டத்திலேயே போய். அது மாதிரி இப்ப அடுத்த ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டருங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, நாளைக்கு கதையில வரும். அது இந்த அளவன் வருவானா இனி? அளவன் உண்டு, அளவனுக்கு மேல ஒருத்தன் உண்டு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க போன வாட்டி, அந்த கேள்விக்கான பதில் நாளைக்கு உண்டு. அது என்ன கேள்வி நான் இப்ப சொல்ல மாட்டேன். அதாவது சொல்லிடுறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு நாகர் கூட்டத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கல்ல, ஆமா அவங்களாம் நாளைக்கு அதுல பதில் வரும். நாளை மறுநாள் கதையில பதில் வரும், நாகர் கூட்டங்கள் யாரா இருக்காங்கன்னு. அது ஒரு மனோஜ் கேட்டாருன்னு நினைக்கிறாரு. இவரு வேல்பாரிக்கு கல்யாண வயசுலயே பொண்ணு இருக்குன்றப்ப, அப்ப ஒரு கட்டப்பா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா இமேஜின் பண்ணிக்கலாமா ப்ரோ அந்த வயசுல? அதாவது அரசர் கால கட்டத்துல நீங்க வந்து எப்படின்னா சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பீரியட்ல அப்ப யோசிச்சு பாத்துங்க. ரொம்ப அதாவது மிடில் ஏஜ் கணக்கு பண்ணுங்க, கட்டப்பா வரைக்கும் போக வேணாம். நீங்க மிடில் ஏஜ்ல போய்க்கலாம். இதுக்கு நடுவில் என்னன்னா வாலிப வயதுங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் 15-13 வயசே வாலிப வயது தானே. அந்த காலகட்டத்துல 13-15 வாலிப வயது தானே. பாகுபலி 2 வில்லன் மாதிரி ராணா மாதிரி காலை அடக்குற அளவுக்கு திறமை இருக்கும், ஆனா கொஞ்சம் வயசானால தான். ஆமா அது மாதிரி இப்ப இதுல இல்ல நான் சின்ன வயசு கற்பனை பண்ணி இளவரசர் கணக்கு 15-16 வயசுல இளவரசரா இருப்பாங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வேல்பாரிக்கு ஒரு பிளாஷ்பேக் உண்டு இந்த கதையில உண்டு. பிளாஷ்பேக், அந்த பிளாஷ்பேக் நாளை மறுநாள் தொடங்கும். நாளைக்கு தொடங்கியதே தொடங்கும். இப்ப தொடங்கிருச்சே கிட்டத்தட்ட. வேல்பாரியோட முதல் போரை தானே இப்ப நம்ம பாக்குறோம். செம்மான் சேரலோட போர் வந்து முதல் போரை தானே பாக்குறோம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றா இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ் நான் சொன்ன கதைக்கு அப்புறம் இப்பதான் நான் போய் அந்த ஆல்ரெடி தம்ப்நெயில்ல அனுப்பிச்சிட்டேன் அவருக்கு. பட் நான் இன்னைக்கு போய் இந்த தம்ப்நெயில் பார்த்தேன். அப்பதான் நான் ரியலைஸே பண்றேன் அவர் போதையில இருக்காருன்னு சொல்லி. எனக்கு அது தம்ப்நெயில் பார்க்கப்ப லைட்டா சிரிப்பு வந்துருச்சு. அதுக்காக தான் தம்ப்நெயில் அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு. தம்ப்நெயில் அதுக்காக தான் அனுப்பிச்சு விட்டேன். அனுப்புறப்ப எனக்கு புரியலண்ணா, அது என்னது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கிளியர் பிக்சர் கிடைக்கல. பட் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் தம்ப்நெயில் பார்த்தேன். அப்பதான் யோசிச்சேன் அவர் போதையில இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் அந்த பாரி விருந்து கொடுத்துருப்பாப்ல இல்ல, அந்த 60ஆங்கோழி அத்திமது, அப்ப கூட கபிலர் போதையாகலையா? அப்ப வந்து கொடுத்தது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கல் இருப்பாங்க, அத்தி கல்லு கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு கல்லு கொடுப்பாங்க தெரியுங்களா, கல்லு பேர்லாம் சொல்லியிருப்பேன் பாருங்க. அது மாதிரி ஒவ்வொரு கல்லு கொடுப்பாங்க. கல்லு வேற, இது வந்து யாருமே குடிச்சிடாத ஒரு போதை. இப்ப நம்ம ஃபாரின் சரக்கு எவனை தேர்ன்னு சொல்றோம் இந்த படத்துல கதையிலேயே, அதையும் தாண்டி எவன தேரலையும் தாண்டி ஒரு போதை கொடுக்கக்கூடிய பொருள் தான் இந்த சோமபானம். நம்ம சோமபானம் உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வழக்கமா சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொரு சரக்கு குடிச்சு தாண்டா சோமபானம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அந்த சோமபானம் சொல்றாங்கன்னா அது கதை தான். ஏன்னா தேவர்கள் குடிக்கூடிய ஒரு பொருள் தான். அதை தான் முருகர் பூண்டா கொடுத்துட்டு போயிருப்பாரு ஒரு வடிவத்துல. எவ்விக்கு காதல் பரிசா கொடுப்பாரு தெரியுமா, எவ்விக்கு மரம் கட்டின பரிசா. அதுதான் வள்ளி கிஃப்டா கொடுப்பாங்க.
அதான் பரிசு முருகர் வள்ளி காதல்ல வந்த கதை. ஆனா நீங்க அந்த வேல்பாரி பொண்ணு யார லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லல. சொல்லல. எல்லாமே இப்ப அடுத்தடுத்த நாட்கள் இப்ப எல்லாமே ஒவ்வொரு முடிச்சு அவிழ்க்கப்படுது. அந்த முடிச்சு அவிழ்ந்த உடனேயே கதை முக்கியமான போர்க்களத்துக்கு போயிடும். திரும்ப போர்க்களத்துக்கு போகுது. ஆனா போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயம் சொல்றது கதையில. அது சுவாரஸ்யமான தகவல்கள், சில தகவல்கள் இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம். அந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரியாம இருக்கும். ஏன் காரணம்னு அந்த காரணம்லாம் இப்ப வரும். இப்ப இதுல நான் உங்களுக்கு நிறைய தகவல் உங்களுக்கு நடுவில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அது இப்ப இந்த பரண அமைச்சு ஏன் காதல் பண்றாங்கன்னு இருக்கு தெரியுங்களா? அதுல ஒரு தகவலே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா கதையை மீறி போகுது. நம்ம அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்களா புரியலையான்னு தெரியலங்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து கதையோட ஃப்ளோ மாற்றி கட் ஆயிரும்னு நிறைய விஷயம் கட் பண்ணி தான் சொல்றேன். ஆனா அந்த வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் நிறைய நமக்கு இந்த டுடே ஐ லேர்ன்ட் சம்திங் அப்படின்னு ஒரு தகவல் வரும். இன்றைய தகவல் அது மாதிரி வந்து வேல்பாரியில டெய்லி நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. இந்த பறன் அமைச்சிருக்காங்கல்ல அந்த பறனுக்கே ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் சொல்லலாமா இல்ல எப்படி நான் நாளைக்கு கீழே சொல்லலாமா இல்ல உங்களுக்கு வேணும்னா சொல்றேன் அதெல்லாம் இல்ல வேணாம், நான் நாளைக்கே சொல்லுங்கண்ணா. அப்புறம் ஏன்னா அந்த கதை அதாவது கதையை மீறி கதை இல்லாம இந்த மாதிரி சில வேல்பாரியில் சில தகவல்கள் அப்பப்போ சொல்றேன் அப்புறமேட்டு சொல்றேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதான் ஞாபகப்படுத்தினா தனியாக வேல்பாரி கதை சொல்லாம சொல்லிடுறேன். வேணாம் எப்போ ஃப்ரீ டைம்ல அது மாதிரி கேளுங்க சொல்லிடுறேன். இப்போ இது வந்து ஜென்ரல் ஸ்பேஸ்ல தான் ரெக்கார்ட் ஆகும், அதனால தான் நான் சரி ரைட் ஓகே அது எப்போ கேட்கும்போது சொல்லிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே அதனால வேற ஒன்றும் சரி ரைட் ஓகே. சரி வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேல்பாரியில் ஒன்றும் இல்லை. மீதி ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்க பார்த்துக்கலாம். அப்புறமேட்டு நாளைக்கு பார்ப்போம். இந்த வாரமா இது வரைக்கும் எனக்கு வந்து நிறங்கள் 3 மட்டும் பார்க்குற ஐடியா. ஜாலியோ ஜிம்கான பார்க்குற மாதிரி தோணலை. அப்புறம் இன்னொரு படம் பராரி வந்து ட்ரெய்லர் நல்லா இருக்கு. இப்போ ஒரு பாரஞ்சித் மாதிரி செல்வராஜ் படம் மாதிரி தெரியுது ஒரு டோனு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட் நல்லா இருக்கு, ட்ரெண்ட் ஷூட் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இல்லை ப்ரெஸ்ஸோ போயிட்டு யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வேணா பராரி போகலாம். இந்த 3 படம் தான் இது வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதுல பண்ணணும் உங்களுக்கு மட்டும் பார்க்குற மாதிரி. ரைட் ஓகே பை ரஜினி முருகன் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க, போய் பார்த்துருவோம். கண்டிப்பாண்ணா கேட்டு. ஆமா அந்த முருகதாஸ் எஸ்கே படம் எப்ப ப்ரோ வருது? எல்லாத்துக்கும் ஏப்ரல் மேன்னு சொல்றீங்க, அந்த படம் மட்டும் எந்த தகவலும் இல்லாம இருக்கு. அது மே மாசம் பிளானிங். ஆனா மே மாசம் ரிலீஸ் ஆகும்னா ஒரு சில சிக்கல் இருக்கு. ஏன்னா வந்து ஜூன் மாசம் ஈத்துக்கு வந்து சிக்கந்தர்னு ஒரு படம் ரிலீஸ், சல்மான் கான் படம் பார்த்தீங்களா? அது பக்ரீத் தான் பிளான் பண்ணாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்ணாங்க அது ஜூன் வந்து 6ஆம் தேதினா ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறது. தக்லீஃப் கூட ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஷூட்டிங் முடிச்சிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்படின்னா இந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆகாது முருகாசுக்கு. அது எப்பறம் நல்ல டேட் பார்த்து அதுக்கப்புறம் பெஸ்ட் டேட் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அமரன் வந்து ஒரு நல்ல வசூல் பண்ணியிருக்கு. அமரோட அவங்க அறுவடை பண்ணணும்னு நினைப்பாங்க, அமரோட சக்சஸை. அதனால் ஒரு பெஸ்ட் டேட் தான் பார்ப்பாங்க. எந்த கிளாஸும் வராமல் முருகாஸ் படத்துக்கும் கிளாஸ் ஆகாம. முருகாஸ் படம் கிளாஸ்னா எப்படின்னா அவர் சல்மான் கான் படம் வெளில பார்க்கும்போது இதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுல்ல. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஐடியா ஷூட்டிங் முடிச்ச அப்புறம் பார்த்துக்கலான்னு எனக்கு அப்படி தோணலை. பட் ஆனால் வந்து அந்த ஃபிலிம்க்கும் இந்த ஃபிலிம்க்கும் ஒரு 1.5 மாதம் கேப் இருக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக தோணுது என்னன்னா, இது கூலியோட ரிலீஸ் டேட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஏகேவோட விடாமுயற்சியும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் கிளாஷ் வராத அளவுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஏதாவது நியூஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா சொல்றேன். டைட்டிலாவது ரிவீல் பண்ணலாமே. என்ன ப்ரோ? டைட்டிலாவது ரிவீல் பண்ணலாமே. இப்போதான் 6 மாசத்துக்கு மேல ஆச்சுல ப்ரோ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி. நியூ இயர் அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஹைலி எக்ஸ்பெக்டட். நியூ இயர் அன்னைக்கு பிப்ரவரி நியூ இயருக்கு முந்தின நாள் டீசர் வரலாம். எனக்கு தெரிஞ்ச எஸ்கே படத்துல ஷூட்டிங் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் கழிச்சும் டைட்டில் சொல்லாம இருக்கிறது இந்த படம் தான். டைட்டில் சொல்லாம இருக்கிறது எனக்கு இவ்வளவு நாள் ஷூட் போறதே இதாதான் இருக்கு. பட் ஆனா நீங்க ஒரு லிஸ்ட் சொன்னீங்களா ப்ரோ, அந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கா? இது 2025 அவர்தா 3 படம் சொன்னாரு. இந்த படம் என்ன நானும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், நான் தனியாவே சொல்றேன். அது 5 ஆக்கிட்டு சொல்றேன். மொத்தமா 5 லிஸ்ட் ஆக்கிட்டு டாப் 5. ஏன்னா அது எனக்கு என்ன பேருக்காக ஒரு 5 படம் சேர்க்கக்கூடாது. நமக்கு பர்சனலா தோணும், மனசுக்குள்ள தோணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு 5 லிஸ்ட் எடுத்து தேர்னேன். அதுல 3 மட்டும் தேறிடுச்சு, 2 தேரல. அந்த 2 தேறி மொத்தம் 5 ஆக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் ஃபுல்லா சொல்றேன். அந்த 3 படம் என்னென்ன படம் ப்ரோ? நானும் 5 ஆக்கிட்டு சொல்லிடுறேன். இல்ல 5 ஆக்கிட்டு சொல்லிடுறேன். இல்ல அவரு ட்வீட்ல தான் சொல்லுவாரு அது. ஆமா, அது விளக்கமா போட்டு சொன்னாதான் நல்லா இருக்கும்.
ப்ரோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னோட அந்த சூர்யா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைட்டில் வந்து இது பண்ணிட்டோம், ஆனால் அனௌன்ஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சிச்சிங்களா? என்ன டைட்டில் ஏதாச்சும்? அதான் அவரே இல்ல சொல்லிட்டாரு இல்ல வலை பேச்சு சொல்லுவார். இல்ல நமக்கு எதுவும் தகவல் தெரியல. அதோட அவர் டைட்டில் ரிவீல் அவங்களா சொல்றது இன்னும் எப்படி 3 மாசமாவது ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்ட். இல்ல சூர்யா 44 டைட்டில் வரல. இல்ல இல்ல வரல அதனாலதான் அதை வரல. கனெக்ட் பண்ணி தான் நான் சொல்றேன். ஆமா அது வந்துதான் இப்போ கங்குவா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூர்யா 44 அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. அநேகமாக டிசம்பர் 12 வந்து சூர்யா 44க்கான கிளிம்ஸ் வரும்னு நினைக்கிறேன், டைட்டில் கிளிம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். டிசம்பர் 12 அன்னைக்கு அது டிசம்பர் அதுவும் ஆமா வரும். கூலில இருந்து ஏதாவது வரும். ஆமா கூலி ஜெயிலர் வரும். 2 ரஜினி அன்னைக்காவது ஏதாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். இன்னொன்று ரஜினிக்கு இன்னொரு படம் வருது, ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்னு தெரியல. மணிரத்னம் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பர் 12 வரும். மணிரத்னம் கூட ஒரு படம் பண்றாரு சூப்பர் ஸ்டார். அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து அந்த டிசம்பர் 12 அன்னைக்கு வரும். ஆனா அது அவரோட லாஸ்ட் படம் ஹிஸ்டரியை அப்படிங்கிற மாதிரி ரீக்ரியேட் சொல்றாங்க. பண்றாங்களா ப்ரோ? ஆமா அதுல வந்து ஒரு அவரோட நாயகன் ரெசம்பர்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட திரும்ப தளபதி ரெசம்பர்ல ஒரு படம் பண்ணுவாரு. அப்படின்னு தெரியல. பட் என்னன்னா நாயகனும் தளபதி கிராஸ் ஓவர் கூட ஆகலாம். இவருமா? சரி ரைட் ஆனா ஓகே. அந்த அருண் விஜய் கூட இப்ப எடுத்த போட்டோ எப்ப எடுத்ததுங்க? திருச்சியில எடுத்ததுங்க, திருச்சியில வந்திருந்தாரு அப்ப எடுத்ததுங்க. தடம் ப்ரெஸ் மீட் நடந்துச்சு திருச்சியில. தடம் ப்ரெஸ் மீட்ல எடுத்தது. அது ப்ரெஸ்ஸா இருக்கும் ஓகே ப்ரோ, நீங்க 5 நிமிஷம் இதுலயே ஓட்டியாச்சு. இன்னைக்கு சீக்கிரமா ஓடிச்சு, இதை வச்சு 5 நிமிஷம் ஓட்டியாச்சு. ரைட் அதுவும் நல்லது தானே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சது நிறைய பேசலாம்ல. இல்லைன்னா பறந்துட்டு முடிக்கலாமான்னு கேட்கறதுக்கு பர்ஃபெக்டா நினைக்கிறேன். சரி பரணி முடிச்சிடலாமா? ஓகே ஓகே நான் பை பை. ஓகே பாய் பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.